ஏங்க இது ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க. விஷால் ப்ரோ சீக்கிரம் வந்துட்டாரு, சுகுமார் ப்ரோ சீக்கிரம் வந்துட்டாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடேயப்பா தாங்க முடியாத நாளா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்பா புதிய புரட்சி தளபதி விஷால் வந்துட்டார். சரி பாரு அப்படியே அப்டேட் ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் வந்துட்டாங்க, அப்படியே ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஒரே நிமிஷம். ஆனா எனக்கு மட்டும் பரணியோட ஐடியே தெரியல. சூப்பர். பேசுறது கேக்குதா ப்ரோ? உங்களுக்கு மட்டும் தான் அடிக்கடி பக் ஆகுது. நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே சரி. எமக்காததி சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. இல்ல சும்மா சுகுமார் ப்ரோ வந்து எமோஜி போட ஆரம்பிச்சு நான் முன்னாடியே இது ரெக்வெஸ்ட் 2 ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். வாங்க மேல வாங்க. வந்துட்டார் மேல வந்துட்டார். எமக்காததி அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு டிவோஷனல் த்ரில்லர் போல பார்ப்போம். அதே மாதிரி ரஞ்சித்தோட அடுத்த படம் வேட்டுவம் அப்படின்ற டைட்டில் வச்சிருக்காங்க. தினேஷ் ஆர்யா, அசோக் செல்வன், பகத் நடிக்கிறதாக கேள்விப்படல். அதே மாதிரி டிராகன் பிரதீப் ரங்கநாதன் ஃபிலிம், அதோட ஆடியோ ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா திங்க் மியூசிக் வாங்கியிருக்காங்க. வணங்கான் செகண்ட் சிங்கிள் மௌனம் போலே, அதோட லிரிக் வீடியோ வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு வந்த போஸ்டர்லையுமே Jan 10 தான் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் போஸ்ட்பாண்ட் எல்லாம் ஒரு ரூமர்ஸாக தான் இருக்கு, பார்ப்போம். அதே மாதிரி எல்வின், அதுக்கப்புறம் ராகவ லாரன்ஸ் நடிக்கிற புல்லட், அதோட ஃபுல் ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. டைரி படத்தோட டைரக்டர் இன்னசி பாண்டியன் அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்குமே வெயிட்டிங். அவ்வளோதான். இன்னைக்கு 2 படம் பார்த்தேன். நேற்று வந்து விஷால் ப்ரோ சொன்ன ஜாங்கோ அன்செயின் அந்த படம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சது. ஜமா அத சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சது. உண்மையிலே வந்து எனக்கு வெஸ்டர்ன் மூவிஸ் பெருசாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வெஸ்டர்ன் கேம்ஸுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ரெட் டெட் ரெடம்ஷன் வந்து 2 எனக்கு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் பிசியில் வந்து இப்போ ப்ளே பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து விளையாண்டதுக்கு அப்புறம் தான் இப்போதான் இந்த படம் பார்க்கறதுனால எனக்கு அந்த படத்து அந்த கேம்ல இருந்து நிறைய வைப்ஸ் இந்த படத்துல கிடைச்சது. ஸ்பெஷலா ஒரு சீன்ல வந்து ஒரு வீடு கொழுந்து விட்டு எரியும், அதே மாதிரி ஒரு சீன் வந்து ரெட் டெட் ரெடம்ஷன்ல இருக்கு. அதுவுமே மாசா இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். ஆனா கதையா டோட்டலா ரெண்டுமே வேறதான். பட் ஒரு சீன் கூட மேட்ச் ஆகல கதையில. ஆனா அந்த வைபு, அந்த வேர்ல்டு, அந்த கேரக்டர்ஸ் அதெல்லாம் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஜமா உண்மையிலே வந்து நான் ஃபர்ஸ்ட் அது டிஜிட்டல்ல வந்தப்ப கொஞ்ச நேரம் பார்த்துட்டதுக்கு வந்து விட்டுட்டேன். சரி இன்னைக்கு ரீட்ரைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பார்த்தேன். பாரியான்னு தெரியல அவர் பேரு. பாரி அதுக்கப்புறம் வந்து சேட்டன், 2 பேரும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அம்முரம் பிராமிக்கும் இவருக்குமான அந்த காதல் சீன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு என்ன பிரச்சனையா தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து சேட்டனுக்கும் இந்த ஹீரோவோட அப்பாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைன்றது ஒரு இது பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அது செகண்ட் ஹாஃப்ல வந்து கதையா சொல்றப்போ இவங்க 2 பேருக்கு சண்டை நடக்க போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டதுனாலயே என்னமோ அந்த கதையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் லைட்டா கம்மியாயிடுச்சு. ஆனா ஃபைனல் ஆக்ட் 2 ஆக்ட் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு டீசென்ட் வாட்சா இருந்துச்சு இந்த படம். யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிம், நல்லா இருந்துச்சு. ஓகே, வேற ஏதாவது அப்டேட்ஸ் மிஸ் பண்ணி தான் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். கேம் சேஞ்சர் ட்ரைலர் நியூ இயர்க்கு சூப்பர். அது நான் பார்த்தேன், தில்ராஜ் பேசியிருந்தாரு இந்த படத்துக்கும். அப்புறம் பரணி இன்னொரு அப்டேட் சொல்லுவீங்க நினைச்சு அதை மறந்துட்டீங்க. மார்க்கோ தமிழ் வெர்ஷன் வந்து ஜனவரி 3 ரிலீஸ் ஆகுதான். நாளைக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் முகுந்தன் முகுந்தன் சொல்றேன். மார்க்கோ ஹிந்தி ஹெச்டி வந்துருச்சு. இல்ல நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஃபுல் ஹெச்டி வரும். இப்ப வராது. பட் ஹிந்தி நல்லா போயிட்டு இருக்காமே தலைவா. ஹிந்தி நல்லா போயிட்டு இருக்கு, அதனால தான் டிலே பண்ணி ரிலீஸ் பண்றாங்களா. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு எக்ஸாக்ட்டா வரும். உங்களுக்கு எப்படி தெரியும் ப்ரோ? நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கரெக்ட்டா வரும். அவர்தாங்க அயன் சூர்யாவே. ஏன்னா லியோவே நான் தான்டா. நீங்க வேற ஏதாவது கோர்த்துட்டு போயிடாதீங்க. அந்த படத்தை லீக் பண்ண பைரசி சைட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்காங்க.
அதோட அந்த admin டெலிகிராம் நான் சேனல்ல தான்டான்னு இவங்க சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க நாளைக்கு சாயங்காலம் அண்டர் கவர் வந்துடும் அப்படின்னு ஏஜென்ட்டா சொல்லி. அவங்க வாட்ச் பண்ணிருந்தீங்களா? ஏங்க அண்டர் கவர் ஏஜென்ட்டா புரியல, யார் வேணாலும் அந்த டெலிகிராம் சேனல்ல போய் பார்க்கலாங்க. அவங்க போட்டிருந்தாங்க, ஸோ அதனால பார்த்தேன். இல்ல அதுக்கு முன்னாடியே அந்த சேனல்ல வந்து அது 2 படம் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி ஃபிலிம்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஹிந்தி ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஹிந்தி படங்களுக்கு மட்டும்தாங்க சார் எங்கள்கிட்ட சோர்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாமே ஹிந்தி வெர்ஷனா அவங்க லீக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. ப்ரோ பாத்து ப்ரோ, இன்னைக்கு தான் நியூஸ் பார்த்தேன். முகந்தன் அந்த இதுதான் மார்க்கோ அது ஹிந்தி ஹெச்டி ஷேர் பண்ணங்கிறங்காட்டி அதை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். யார் அரெஸ்ட் பண்ணாங்க புரியல. அது ஷேர் பண்ண பையனை ட்விட்டர்லயோ டெலிகிராம்லயோ எங்கேயோ ஷேர் பண்ணாங்களாம் லிங்க. அது ஓ, கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஷேர் பண்ண அப்ப பையனை அந்த இது வெப்சைட்ல பண்ணிருக்காங்க. இருக்கிறவங்க பிடிக்கல. அப்ப நீங்க இப்ப எனக்கு அப்ப அனுப்புனீங்கன்னா உங்களை பிடிச்சிருவாங்க அந்த மாதிரி. இல்ல புரியல. வெப்சைட்ல அவன் லீக் பண்ணிட்டு நாளைக்கு 5 மணிக்கு நான் ஃபுல் ஹெச்டி லீக் பண்ண போறேன்னு சொல்றான். அவனை பிடிக்காம அந்த பிரிண்ட் எடுத்து ட்விட்டர்ல போட்டவனை பிடிச்சிருக்காங்களா? என்ன பண்றது, அப்படிதானே இருக்கு. ஐயோ கடவுளே. உண்மையாவா ப்ரோ? ப்ரோ உண்மையாலுமே தான், நானும் இன்னைக்குதான் அது பார்த்தேன் அந்த ஆர்டிகல். இல்ல ஆனா படமே ஈவினிங் தானே வந்துச்சு. ஆக்சுவலா வந்து அந்த சாம்பிள் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா ஃபுல் படமே ஈவினிங் தானே வந்துச்சு. ஆனா நியூஸ் அப்படிதான் வந்துச்சு. இவங்க இந்த கேஸ் கொடுத்ததுங்க பேர்ல வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ண அந்த ஹெச்டி லிங்க் ஷேர் பண்ணதுக்காக ஷேர் பண்ண பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. ஐயோ குட் பேட் அக்லி டப்பிங் மேட்டர் சொன்னீங்களா? என்ன விஷால் ப்ரோ? குட் பேட் அக்லி டப்பிங் மேட்டர் சொல்லிட்டீங்களா? நீங்க எனக்கு மட்டும் லோவா கேக்குதான்னு தெரியல. குட் பேட் இல்ல குட் பேட் அக்லி டப்பிங் அப்டேட் சொல்லிட்டீங்களான்னு கேக்குறாரு. இல்ல தலைவா சொல்லல. குட் பேட் அக்லி ஃபுல் டப்பிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க பாவம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு எல்லா பிளானும் கரெக்டா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நடுவுல குறுக்க பூந்துட்டான் இந்த லைக்கா. இன்னைக்கு நான் கொஞ்சம் வன்மம் மோட்ல இருக்கேன், ஏன்னு தெரியல. இல்ல அதத்தான் நானும் சொல்லாரு வந்தேன். நானே பழையாடி இன்னொன்னு கேட்டேன். அதுல பிரகாஷ் ப்ரோ ஒன்று சொன்னாரு, செவையா இருந்துச்சு. பரணி ப்ரோ, என்னது எனக்கும் bro? மோகன்லால் படம் பார்த்துட்டு வந்தீங்களா அதாவது? இல்ல ப்ரோ. அஜித் குமார் ப்ரோ என்னதுன்னு சொல்லுங்க ப்ரோ. இங்க போயிட்டாரு அவரு. ஐயோ சொல்லாம போயிட்டாரு. எனக்கு கியூரியாசிட்டியா இருக்கு. இருக்காருங்க, மேலதான் இருக்காரு. எனக்கு பிரகாஷ் ப்ரோ, காமிக்கலங்க. அந்த ஜிபியு டப்பிங் எனக்கு அவர் இருக்காரு மேல இருக்காரு காமிக்குது. சரி சொல்லுங்க ஜிபியு சொல்லுங்க. டப்பிங்ல பின்னாடி ஸ்கிரீன்ல இருந்தது ஏதோ எனக்கு பாக்குறதுக்கு வந்து விஷுவல் வந்து கேம் மாதிரி இருந்துச்சு, விடாமச்சு மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே இல்ல ஜிபியு இல்ல 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 அது குட் பேட் அக்லி விஷுவல்ஸ் தான். அது வந்து உங்களுக்கு வந்து அங்கேயும் ஷூட்டிங் போனாங்க. உங்களுக்கு ஸ்பெயின்ல ஷூட்டிங் நடந்துச்சு இல்ல, இதுவும் குட் பேட் அக்லி ஷூட்டிங் நடந்துச்சு, இதுவும் ஷூட்டிங் நடந்துச்சு. உங்களுக்கு அதனால அப்படி தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்ப இன்னைக்கு வந்த பிக்சர்ஸ் வந்து குட் பேட் அக்லி டப்பிங் தான். அதுக்கப்புறம் ஆதிக்கும் வந்து அதுக்கப்புறம் தனியா போட்டோ போட்டாரு. 2 நாளா டப்பிங் நடந்துச்சு. அது இன்னைக்கு வந்து 2வது நாள் போட்டோ போட்டிருக்காரு. ஸோ எனக்கு சீரியஸ்லி ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே டக்கு டக்குன்னு முடியுது. தலை எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு இந்த வருஷத்தோட அவர் டோட்டலா எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல ரேஸுக்கு போறாருல, அடுத்த ஒரு 3 மாசம் வந்து செம்ம பிஸியா இருப்பாரு. அதனால வந்து இந்த ரேஸுக்கு நடுவில் இதை வந்து தொந்தரவு பண்ணாம இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சு டப்பிங் முதற்கொண்டு இவரோட வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இவர் அதோட ரேஸ் 3 மாசம் போறாரு. 1 மாசம் 2 மாசம் முடிச்சா ஜனவரி 7-8ஆம் தேதியே ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆரம்பிக்கும். அதாவது விடாமுயற்சிக்கு முன்னாடியே நம்ம இந்த ரேஸ் வந்து ஒரு இது ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ட்ரையலா என்னமோ நடக்கும் நினைக்கிறேன். ஜிபியு ஃபீமேல் வந்து யாரு ப்ரோ? கன்ஃபார்மான ஃபீமேல்? புரியல. ஃபீமேல் லீடு, கன்ஃபார்ம் ஃபீமேல் லீடு யாரு ஜிபியோட? த்ரிஷாங்க, த்ரிஷா தான் பண்றாங்களே. சரிதானா? அவங்கள பத்தி எந்த அப்டேட்டும் இதே வந்திருக்கேங்க. அதனாலதான் அவங்கதான் போயேங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல லீக்டு இமேஜஸே பாத்திருக்கீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல ப்ரோ, நான் லீக்டு இமேஜ் எதுவும் பார்க்கல. ஆமா, ஜிபியோட எதுவுமே பார்க்கல. விடாமுயற்சி வரட்டும். ஆமா, முதல்ல ஒரு 11 நாள்ல வந்து விடாமுயற்சி இருக்கு. அதுக்கப்புறம் விடாமுயற்சி முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம குட் பேட் அக்லி போவோம். 11 நாள் தான். சுகுமார் பிரதர் சொல்ல வராரு, சொல்லிட்டோம். தத்துவத்தை சொல்லிட்டோம். சுகன் கேட்டுட்டே இருக்காரு டைமிங் என்ன பிளேஸ் என்ன இதுன்னு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க தானா எல்லாத்துக்கும். இல்ல அவருக்கு சுகனுக்கு வேற போன் பண்ணிடலாம். சுகனுக்கு போன் பண்ணிடலாம். அங்க வந்தோடனே சென்னைக்கு வந்தோடனே போன் பண்ணிடுறேன். மத்தவங்க யாருன்னா வந்து மீட் பண்றீங்களா ப்ரோ? விடுங்க, நீங்க ஒண்ணு ஜாலியா போறத இழுத்து போடுறீங்க உட்காந்துக்கிட்டு. இல்ல ப்ரோ, நீங்க வர்றது எப்பனா ஒரு வாட்டி தான், அந்த டைம்ல வந்து மீட் பண்ணிடுங்கன்றதுக்காக சொன்னேன். யாருக்குன்னா பிரகாஷ் ப்ரோ மீட் பண்ணணும்னா 31 ஈவினிங் மதியம் 2:30 மணி வரையும் தான் டைம் இருக்கு மீட் பண்ண.
காலையில 7:30 ப்ரோ 8 மணில இருந்து அவைலபிள் இருப்பாரு. ஏங்க இல்ல ஒவ்வொரு தடவையும் நீங்க சொல்லும் போது சேலம் சித்த வைத்தியர் மாதிரியே கேக்குதுங்க. சும்மா இருங்க. எனக்கே ஒரு இல்ல மாதிரி உங்க ஆகுது. டைம் விடுங்க. ஷெட்யூல்ல வந்து நீங்க இந்த ஃப்ரீ டைம் இவ்வளவுதான்றத தெளிவுபடுத்துறாரு அவர்தான். ஆமா ப்ரோ. அப்புறம் யாருன்னா எனக்கு வந்துட்டு அவர் சொல்லும் போது பயமா இருக்கு. அப்புறம் யாருன்னா எத்தனை வந்துட்டு மணிக்கு மேல ஈவினிங் ஒரு ப்ரோ? 5 மணிக்கு மத்தியானம் 2 மேல என்ன அவருக்கு வந்து தெரிஞ்சுக்கலாமா? மதியம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கணும் திரும்பியும். அதனால வந்து டைம் இருக்கு அவருக்கு மதியம். இல்ல இந்த சீமா ராஜா படத்துல ராஜா இன்னைக்கு என்ன பிளான், நம்ம 2 மணிக்கு அங்க போறோம் 2 மணிக்கு இங்க போறோம் அந்த மாதிரி இருக்கு. பட் ஓகே. இல்ல சீரியஸ்லி அதான் பிளான். 2 மணிக்கு அங்க போறோம், 2 மணிக்கு இங்க போறோம், 2 மணிக்கு எங்கேயோ போறோம், அங்கங்க போறோம். பிரகாஷ் ப்ரோ யார் யார் கேக்குறாங்களோ இப்பவே சொல்லிடுங்க ப்ரோ. ஏன்னா வந்து அதுக்கப்புறமா இந்த அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி கம்பெனி சொல்லிடுறேன். டீ கடையில பார்த்து ஆனா அவங்க வந்து கிட்ட கேட்டு வருவாங்க, இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லுவாங்க. யாருப்பா கேட்கறது? யாரும் வரமாட்டாங்கப்பா. அது மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. விட்டுருங்க. அடுத்த அப்டேட்ல பிரகாஷ் போவோம். அஜய் சுகன் பிரசாத் கேட்டுட்டு வந்திருக்காரு. இருக்காரு ப்ரோ. ஒருத்தர் வந்துட்டு டுமாரோ விஎம் ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்டிருக்காரு கமெண்ட்ல. இல்ல நாளைக்கு சென்சார் போகுது படம். நாளைக்கு சென்சார் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னும் 11 நாள் தான் இருக்கு படம். நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். நாளைக்கு மறுநாள் வந்து ட்ரெய்லர் வரும். பார்ப்போம். 31 நைட் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி மேக்ஸ் சும்மா பாத்தீங்களா ப்ரோ? எப்படி இருந்தது உங்களோட ஒப்பீனியன்? மேக்ஸ் ஆமா பிரகாஷ் நான் 3.5 தான் கதையை கொடுத்துருக்கீங்க. புரியல சொல்லாம எனக்கு. சொல்லிடுங்கண்ணா ப்ளீஸ். இப்ப எனக்கு படம் நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு படம் நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காம போச்சு. இந்த கன்னட படத்துல எப்பவுமே சில படம் இந்த சுருட்டு முடிச்சு ஒரு காமெடி வச்சுட்டு ஃபுல்லா ஏதாவது தேவையில்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அன்வான்டா ஒரு ஹீரோயின் இது அதுவும் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அந்த ஹீரோயின் பர்சன் லவ் பர்சன் லவ் பண்ணுவாங்க. பட் இந்த படத்துல எந்த ஒரு ஹீரோயின் பிரச்சனையோ காமெடி பிரச்சனையோ மொக்க சீன்ஸோ எதுவும் இல்லாம படம் பரபரன்னு போச்சு. 1-2 டைலாக் பில்டப் தவிர படம் சூப்பரா போச்சு. எனக்கு தொய்வு இல்லாம போச்சு. போர் அடிக்கல. படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் தாராளமா. அப்ப அந்த 1.5 ஏன் நான் கம்மி பண்ணீங்க? இல்ல எப்பவுமே ரேட்டிங் நீங்க நிறைய நோட் பண்ண பரணி ரிக்வஸ்ட் வந்திருக்கு. ரேட்டிங் எனக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. நான் கோவஸ்ல தான் இருக்கேனா. கோவஸ்லாம் இருக்கீங்க. ஆனா எனக்கு ஏன் காட்ட மாட்டேங்குதுன்னு தெரியல. மைக் ரிக்வஸ்ட் யாரையும் அக்செப்ட் பண்ற மாதிரி அது அப்பப்ப அப்படிதான் காமிக்கிறீங்க. அப்பப்ப பக்கா ஆமா இருக்கும். ப்ரோ. அதான் ரசித் கோவஸ் தான் என்னையே காட்டுது. ஆனா ரிக்வஸ்ட் கீழே காட்டுது. ஆனா அக்செப்ட் பண்ண முடியல பண்ணிட்டீங்க விடுங்க. அருண் விக்னேஷ் அண்ட் ரசித் ரபா புதுசா வந்திருக்காங்க ப்ரோ. அப்ப அவங்க கேட்க வந்திருப்பாங்க எங்க பாக்கலாம் எப்ப பாக்கலாம்னு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு ஆரம்பிச்சீங்களா? நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? ஏங்க நம்ம பர்சனலா பேசுறத கூட ஸ்பேஸ்ல போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பர்சனலா பேசிக்குவாங்க. இத இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம கேக்குற மாதிரி இல்ல இருக்கும். ப்ரோ. ஸ்பேஸ் பிரச்சனை இருக்குமான்னு கேக்குறதுக்காக கேட்டேன். அதுவா? நாளைக்கு வந்து நாளைக்கு ஸ்பேஸ் உண்டு. நாளைக்கு உண்டு. நாளைக்கு எந்த மாற்றமும் கிடையாது. நாளைக்கு மறுநாள் மட்டும் டவுட் ஒரு அரை மணி நேரம் வச்சு நடத்தலாமா ஒரு 1/4 மணி நேரம் நடத்தலாமாங்கிற யோசனை இருக்கு. ஒரு அரை மணி நேரம் நடத்துங்க. ஆனா நாள் பிறந்த நாள் பையன் அதனால வேணாம். அது வந்து அந்த நிலைமையே வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கும் எல்லாரும். இல்ல அதை நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு ஸ்பேஸ் உண்டானா நாளைக்கு மறுநாள் உண்டா இல்லையாங்கிறது நாளைக்கு தெளிவுபடுத்துறேன். இல்ல ப்ரோ. அது இப்பவே சொல்லிடுங்க. ஒவ்வொரு கதையும் சொல்றீங்க. என்ன கதை தான் புரிய மாட்டேங்குது. ஏங்க வேல்பாரி சக்சஸ் மீட்டிங் வேற ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளுங்க. சூப்பர். இதுக்கு போட்டு அவர் சுத்தி வளைச்சு மூச்சை போட்டுட்டு இருக்காரு. வேல்பாரி சக்சஸ் மீட் ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்கோம். 31ஆம் தேதி. ஆமா சென்னையில மீட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். நைட் எப்படின்னா இதான் சென்னையில பிளான் பண்ணிருக்கோம். ட்ரீட் ஆஃப் தி ரீயூனியன் அந்த மாதிரி ஏதாவது செலிபிரிட்டிஸ் யார் ப்ரோ வராங்க? போனதுக்கு சொல்றோம். செலிபிரிட்டிஸ் யார் ப்ரோ? செலிபிரிட்டி தான்றாரு பிரகாஷ் ப்ரோ. நீங்க என்னடானா இல்ல நான் சுகுமார் புறங்கிற செலிபிரிட்டியும் ட்ரெண்ட் ஷூட்டுங்கிற செலிபிரிட்டியும் வராங்க. அவங்கள கூட மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் வராங்க. மீட் பண்ணிட்டு நாங்க பாத்துக்கு நாங்களே செலிபிரிட்டியா மாறிட்டு நாங்களே சக்சஸ் மீட் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். பரணி கூப்பிட்டோம். பரணி வரமாட்டான்னுட்டான். ஆமா நான் வரமாட்டேன். என்னோட சொல்லுங்க டவுட் சொல்லுங்க. டவுட் கேட்டாரு. டவுட் கேட்போம். பரணி வரமாட்டாரு. அவரு இருக்கலே பெரிய சீஃப் கெஸ்ட். ஆனா வரமாட்டாரு. என்னை மீட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகே பரணி முன்னாடி கேட்டீங்களே ரேட்டிங் வந்து எப்பவுமே நான் வந்து நல்லா இருக்க படங்களுக்கு 3, 3.5 இந்த இதை கொடுத்து ரொம்ப எனக்கு ரொம்ப ரேர் தான் 4 கொடுக்கறதுங்கிறது. ரேட்டிங் 10 வருஷம் ஃபாலோ பண்றவங்க சரி 10-12 வருஷமா 3ங்கிறதே நல்ல ரேட்டிங். என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஹை பாயிண்ட் கொடுக்குற ரேட்டிங் தான். நான் வந்து
2.25 2.5 அப்படிங்கிறது ஆவரேஜ், அந்த மாதிரி ரேஞ்சு. 2.5 அபோவ் ஆவரேஜ் டு டீசென்ட். 3னா நல்லா குட். 3.25 3.5 சூப்பர். அந்த ஸ்டேஜ்ல 4 தான் வரும். எதுக்கு நான் கொடுத்துருக்கீங்க? 4ங்கிறது ரொம்ப ரேர். 4 வந்து வட சென்னை கொடுத்துருக்கேன் 4. அப்புறமேட்டு வந்து ஒரு கமல் படம் விஸ்வரூபம்னு நினைக்கிறேன், அந்த படத்துக்கு 4 கொடுத்துருக்கேன். ரொம்ப கொஞ்சம் ரேரா கொடுத்துருக்கேன் 4. நான்லாம் 5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கேன். 4.5 நான் 4.5 தான் தொட்டது கிடையாது. 4.5 ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன். நான் 5 out. சொல்லுங்க bro. பிரகாஷ் ப்ரோ, ஒரு சொல்லுங்க. சின்ன லிரிக்ஸ்ல ஒரு சின்ன டவுட். இப்போ நீங்க தில்லுமுள்ளு தில்லுமுள்ளு சாங் கேட்டிருக்கீங்களா? கேட்டுருக்கேன், சொல்லுங்க. திடீர்னு அங்க கொஞ்சம் போயிட்டு similar-ஆ பேக் டு த 80s போயிட்டீங்களே, அதுக்கு தான் டவுட். திடீர்னு இல்ல இல்ல டவுட் கேட்டு ஆக்சுவலா தில்லுமுள்ளு போயிட்டீங்களே. அதோட ரீமிக்ஸ் வெர்ஷன்லயும் ஒரு லைன் வரும். ஏதோ நாட்டுக்கு கோவில் கிட்ட ஒருத்தர் திருடவும் செஞ்சாரா சம்திங் வரும். அது ஏதோ பாலிடிக்ஸா யாரையும் பேஸ் பண்ணி சொன்னதா இல்ல எதுக்கும் அது ஆக்சுவலா எதுவும் மீனிங்ஃபுல்லான லிரிக்ஸா? தெரியலையே. திடீர்னு ஒரு அது ஆக்சுவலா மனுஷன் அந்த வந்து சாங் தலையை கேட்கறப்ப அந்த மாதிரி மாட்டாம எனக்கு லிரிக்ஸ் நீங்க கேக்குற எந்த லிரிக்ஸுமே ஞாபகம் இல்ல. நல்லது செய்ய போய் சொல்லடா அப்படின்னு வருங்களா? அந்த அதுக்கு அடுத்த லைன் நல்லது செய்திட போய் சொல்லலாம், வள்ளுவன் சொன்னாருன்னு சொல்லி வரும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு அடுத்து வந்து நாட்டுக்கு கோவில் கிட்ட ஒருத்தர் திருடவும் செஞ்சாரா சம்திங் அப்படி வரும். ஆமா. ஓகே ஓகே. நான் ஒருவேளை ஏதோ பாலிடிக்ஸ்ல ஏதோ ரிலேட்டடா அப்படின்னு அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு. இல்ல சும்மா ஜஸ்ட் சொல்றதுக்காக, அவ்வளவுதான். எனக்கு அதெல்லாம் தெரியல. அந்த இடத்துல சில நேரத்துல வந்து இந்த பாட்டு மேக்கிங்காக அவங்க ரைட்டர்ஸ் ஏதாவது பேசுவாங்க பாத்தீங்களா, அப்ப அப்படி ஏதாவது வந்தாலும் தெரிஞ்சாதான் உண்டு. ஓகே ஓகே. திடீர்னு தெல்லுமுள்ள டவுட் கேக்குறீங்க, ஆச்சரியமா போச்சு போங்க. இல்ல ப்ரோ, அது இல்ல ரீமிக்ஸ் சாங்கும் சேம் லிரிக்ஸ் தானே, அது கேக்குறப்பலாம் அந்த டவுட் வரும். அப்புறம் ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, நோலனோட மூவி அப்டேட். பிரகாஷ் நீங்க சொல்றீங்களா நான் சொல்லவா? அது நோலன்லாம் நீங்களும் பரணிலாம் சொல்லணும், நான் பக்கமே போக மாட்டேன். விஷால் ப்ரோ நீங்களே சொல்லுங்க. இப்ப நோலன் வந்துட்டு ஒடிசின்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த படம் தான் அவரு அடுத்து இப்ப ஷூட்டிங் சீக்கிரமாவே போறாங்க. 2026ல ரிலீஸ் டேட் வந்துட்டு 2026ல ரிலீஸ் ஆக போகுது. பட் வந்துட்டு அவரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு ஜானர் இறங்குறாரு. ஒரு மித்திக்கலான ஒரு படம் பண்ண போறாரு. இது வந்துட்டு கிளாடியேட்டர், ட்ராய் படம் பார்த்திருப்பீங்க. ட்ராய் படத்தோட அந்த ட்ரோஜன் வார், அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற கதை. அது ஒரு போயம், ஒரு ரொம்ப ஏன்ஷியன்ட் போயம். அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் பண்ண போறாரு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நியூ டெக்னாலஜில தான் படத்தையே ஷூட் பண்ண போறாரு. ஆனா இதை கேட்கறது எல்லாமே ஒரு காட் ஆஃப் வார், இந்த ஒடிசி போயம்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் காட் ஆஃப் வார் எல்லாமே உருவாக்குனாங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதனால ஒரு மெத்திக்கல் பிலிம் பண்ண போறாரு. மேட் டேமன் அவர் தான் மெயின் லீடா பண்ணுவாருன்னு, ஒடிஷியன் அந்த கேரக்டர்ல அவர் தான் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம டாம் ஹாலண்ட் இருக்காரு, ஸ்பைடர்மேன் அவரு. அப்புறம் ஆனி ஹாத்வே இருக்காங்க. அப்புறம் பிளாக் பேந்தர்ல வருவாங்கல்ல, அந்த கேரக்டர் பேர் மறந்துட்டேன், அவங்க நடிக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய படமா வரப்போகுது. இது வரைக்கும் அவரு எப்பயுமே டைம், சயின்ஸ் பேஸ்ட், பிசிக்ஸ் பேஸ்ட் பிலிம்ஸ் அந்த மாதிரியான பிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மித்தாலஜிக்கல், ஒரு பீரியட் பிலிம், ஹிஸ்டாரிக்கலா கொஞ்சம் இறங்குறாரு. இது அவர் எப்படி பண்ண போறாரு, இதுக்குள்ளேயே டைம் டிராவல் மேட்டர்லாம் வரும்லாம் ஒரு தியரி போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னுலாம் தெரியல. ஸோ அந்த படம் ஷூட் போறாங்க. இதுதான் நோலன் மூவியோட அப்டேட். சூப்பர். நமக்கு அதை சொல்றது புதுசா தெரியும். ஒரு பரணி கேட்டீங்கல்ல, இந்த 4 4.5 கொடுத்துருக்கேன். ரீசெண்ட் டைம்ல கொடுத்தது மஞ்சுமெல் பாய்ஸ் 4.5 கொடுத்துருக்கேன். மஞ்சுமெல் பாய்ஸ் 4 கட் ஆயிடுச்சு. லக்கி பாஸ்கர் 4 கொடுத்தேன். அண்ணா கட் ஆயிடுச்சுண்ணா, பிரகாஷ் அண்ணா கட் ஆயிடுச்சு. ஓகே கேக்கலையா? ஓகே சூப்பர். ஆமா, நான் பாதி கட் ஆச்சுண்ணா, சொல்லுங்க நான் திருப்பி. லக்கி பாஸ்கர் 4 நடுவுல கொடுத்தேன். லைட்டா கட் லக்கி ஆயிடுச்சு. பாஸ்கர் 4 கொடுத்தேன். வாழை 4.25 கொடுத்தேன். அதெல்லாம் அப்புறம் மெயினா லப்பர் பந்து 4. 4.25 தானா? லப்பர் பந்து 4 கொடுத்தேன். இதெல்லாம் எங்களுக்கு ஏதாவது update இருக்கா? அதுதான் திடீர்னு சைலண்ட் ஆயிடுச்சு. நியூ இயருக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு சைலண்டா இருக்காங்க. எப்பவுமே கடைசி நேரத்துல சைலண்ட் வர்றதுதான். அவங்க இந்த பேர் இதுக்கு முன்னாடி அமைதிப்பாங்கல்ல, இவங்களுக்கு முன் அமைதி மாதிரி ஏதாவது தயாரிப்பு நிறுவனம் அமைதியா இருக்கான்னு தெரியல. பார்ப்போம். நாளைக்கு ஏதாவது செக் பண்ணுவோம்.
சரி, எனக்கு ஒரு டவுட். நீங்க டவுட்னு சொல்றீங்க, டவுட் சொல்ல மாட்டீங்க. வேல்பாரி டவுட் சொல்லுங்க. வேல்பாரி அது கூட வெளியே போயிருது. வேல்பாரி வேல்பாரி முடிஞ்சதுக்கு எல்லாரும் உங்களை பாராட்டி போட்டிருந்தா எல்லாத்துக்கும் லைக் போட்டிருந்தீங்கல்ல. சரி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் கடல் புறான்னு போட்டிருந்ததுக்கு லைக் போட்டீங்க. ஏதாவது ஆரம்பிக்க போறீங்களா? ஐயோ இல்ல நீங்க அதுக்கு முன்னாடி வந்து வேல்பாரி நல்லா இருந்துச்சு, ஆல் தி பெஸ்ட் ஃபார் கடல் புறான்னு போட்டா முதல் பாகத்துக்கு லைக் போட்டேன், ரெண்டாவது பாகத்துக்கு லைக் இல்ல. அது வந்து ஆஃப் லைக்னு எடுத்துக்கங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சுகுமார் ப்ரோ வெஸ்ட் போய் கை தூக்கிட்டாரு. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம்ன்றது சொல்லலையா யாருக்கும்? சரி, மேபி ஐயா சாமி இதுக்கப்பா மொக்க போட வேணாம். சரி அது அது நீங்க bro, அதை கொஞ்ச பத்தி நேரத்துக்கு போனாலே முன்னாடி போதும். கேட்டீங்கல்ல. இல்ல, நியூ இயருக்கு ஸ்பெஷலா வந்துட்டு அவர் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்களே வந்து அதுக்கு முன்னாடி போட்டோ அடிச்சிருவீங்க போல. ஓகே, Jan 1st ஈவினிங் 6 PM அனௌன்ஸ்மெண்ட் வெயிட்டிங் நானா ஆரம்பினா. இல்ல வாய்ப்பு இல்ல. அந்த ரூமர் அப்படியே மறந்துருங்க. இது எப்படின்னா வேண்டாம், படத்துல அதுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம கேட்டுருவோம், படத்தோட எக்ஸ்க்ளூசிவ் ஒண்ணு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் இல்லன்னு சொல்லிட்டு அதே விஷயத்த திருப்பி அவங்க வந்து சொல்லுவாங்க அபிஷியலா. அதுதான் வந்து பரணி பண்றான் இப்போ. அது ரெகுலரா வந்து என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பரணிக்கு தெரியும். பரணி கரெக்டா சொல்றாரு. அதனால வந்து நான் இனிமேல் எந்த கதையுமே சொல்ற மைண்ட் செட் இல்ல. எந்த கதையும் சொல்ற மைண்ட் ப்ரோ, செட். கடல் புறாவோட சினாப்சிஸ் மட்டும் சொல்லிடுங்க ப்ரோ. அது கூட சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கீங்க. இனிமேல் வந்து வாயே திறக்க மாட்டேன், கதைனே திறக்க மாட்டேன். ஏன்னா என்னன்னா ஆச்சு, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தானே சூப்பரா உங்களுக்கு. பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸா? சரி ரைட் விடுங்க. அண்ணா ஏன்னா இப்படி பேசுற? என்னன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதாவது தோணுதா? இப்படி பண்ணிருக்கலாமே அந்த மாதிரி? இல்ல இல்லைங்க, நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து நான் உதாரணமா சொல்றேன், பொன்னியின் செல்வன் நான் சொல்லும் போதே எனக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, வேற லெவலுக்கு இருந்துச்சு. கல்கி சொல்லும் போதே அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங்ல கிட்டத்தட்ட வந்து டியூன் இன் பண்ணது ஒரு 25,000 பேரோ 35,000 பேர் அந்த ஒரு நாள் மட்டுமே பண்ணாங்க. ஸ்பேஸ் டியூன் இன் பண்ணாங்க. 30,000 அந்த பேர் டியூன் இன் பண்றாங்க. அதை நம்ம ரெக்கார்டு போட்டிருந்தாலும் ஒரு 30,000 பேர் 40,000 பேர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் அந்த இது இருக்கு. அது இப்ப 40,000 50,000 தாண்டி போயிடுச்சு அந்த டியூன்ங்கிறது. கல்கியை பத்தி பேசுறது நமக்கு என்னன்னா ஒரு வேல்பாரிங்கிறதுக்கு நம்ம எதிர்பார்த்து ஒரு ஜஸ்ட் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு 200 லைக் 200 வியூஸ்னாச்சும் ஒரு 300 வியூஸ்னாச்சும் ஒரு 10 கமெண்ட்னாச்சும் எதிர்பார்ப்போம். நம்ம சொல்றதுக்கு அவ்வளவு எஃபர்ட் போடுறோமேங்கிறப்ப வந்தது டெய்லி 4 கமெண்ட். அது ரிப்பீட்டடா நான் மனசு வந்துடக்கூடாதுன்னு ஒருத்தரே 4 கமெண்ட் போடுவாரு. ராஜீவ்னு சொல்லி ஒருத்தர் எடுத்தோடனே கேட்கறதுக்கு மாதிரி டக்குனு ஒரு ஹார்டிங் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ்குமார்னு ஒருத்தர் வருவார் தெரியுமா, இங்க வருவார் மனோஜ்குமார் முத்து. இவங்க தான் அந்த ஆர்வமா கேட்கறாங்க. அந்த 2 பேர் மட்டும் ஆனா என்னன்னா அந்த 2 பேர் கேட்கறாங்க. அந்த 2 பேருக்காச்சும் சொல்லுவோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சொன்னது. ஓகேவா? மெயின் ரீசன் ஒரு 25 பேர் அந்த அந்த ஒரு கான்ஸ்டன்டா வந்து டெய்லியும் ஸ்பேஸ் கேட்டவங்க. அது போக ரெக்கார்ட்ல டெய்லி ஒரு 95 பேர் அதிகபட்ச மேக்ஸிமம் போறது. இல்லைன்னா இந்த அப்லோட் பண்ணோடனே காலைல பார்த்தோன்னா 35 பேர் கேட்டிருப்பாங்க. ஆக மொத்தம் இது ஒரு 25 அங்க ஒரு 35ன்னு நமக்கு வந்து ஒரு 500 வியூஸ் 1000 வியூஸ் கூட இல்லாம நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோங்கிற மாதிரி. ஒரு 500 பேர் கூட கேட்கல. இதே வந்து கல்கிலாம் பாத்தீங்கன்னா 25,000 40,000 போகும். அப்ப நமக்கு என்ன ஒரு உத்வேகம் நிறைய சொல்லணும்னு ஆர்வம் இருக்கு. நிறைய கதைகள் கூட சொல்லலாம். நான் எடுத்து வச்சுக்கிட்டே ஒரு 10 கதைகளுக்கு மேல ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ல இருந்து ஃபேண்டசி சப்ஜெக்ட்ல இருந்து நிறைய மாத்தி எடுத்து வச்சுருந்தேன். ஒருவேளை வேல்பாரி சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து சொல்றதுக்குன்னு நிறைய கதைகள் இருக்கிறப்ப சொல்லுவோம். இது மாதிரி பெருசா சொல்லலாம் பரவாயில்ல. ஒவ்வொரு கதையும் ஒரு 20 நாள் 30 நாள் மட்டுமா சொல்லுவோம். இது மாதிரி ஒரு 3 மாசம் அப்படி தொடச்சி இழுக்காம ஒரு 20 நாள் மட்டும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய கதைகள் எடுத்து வச்சிருந்தேன். இது மாதிரி கதைகள் மட்டும் இல்லாம சினிமாவே டெய்லியும் ஒரு ஃபுல் பிளஜா சினிமா பார்க்காத சினிமா ஃபுல் யாரும் பார்க்க முடியாத சினிமா இப்படி சொல்லலாங்கிற மாதிரி நிறைய ஐடியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம வந்து டெய்லியும் வந்து சர்வசாதாரணமா சினிமா அப்டேட்ஸ் அன்னைக்கு வர அப்டேட் அதே மாதிரி ஏதோ கான்ட்ரவர்சியா கூட ஏதோ 1 2 எப்ப கூட பேசிட்டு போயிட்டா கூட டெய்லி ஒரு 200 லிசனர்ஸ் ஆச்சு இருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்பேஸ் போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, இந்த வேல்பாரி ஆரம்பிக்க முன்னாடி ஸ்பேஸ் லிசனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 250 200 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வேல்பாரி ஆனதுக்கு அப்புறம் ஸ்பேஸ் லிசனர்ஸ் 130 150 180 இவ்வளவுதான் இருக்கு. அதுவும் வேல்பாரின்னு டைம் சொல்லிட்டோம்னா போதும். 9 வரைக்கும் போனோம்னா 28 பேர் தான் இருப்போம். எனக்கு கதை சொல்லும் போதே ஒருத்தர் யோசிச்சு பாருங்களேன், கதை சொல்லும் போது வடிவேலு மாதிரி கதை சொல்ல ஆரம்பிச்சு எல்லாம் கிளம்பி ஓடினாங்கன்னு வச்சுக்க தெரிச்சு. அது என்ன படம், தலைநகரத்துல தெரிச்சு ஓடுற மாதிரி. வேல்பாரின்னு சொல்லும் போதே சவுண்ட் கேட்கும். நான் வெல்கம் பேக் டு வேல்பாரின்னு கேட்போம்ல, சொல்லும் போது டடக் 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 அப்படின்னு ஒவ்வொருத்தரா லீவா வர சவுண்ட் எது அது எனக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட்னால தெளிவா கேட்கும். உங்களுக்கு எல்லாம் மத்தவங்களுக்கு கேட்க மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட்னால ஒவ்வொருத்தரும் கதை சொல்லிட்டு இருக்கும் போது இப்படி இந்த சவுண்ட் வேற சைடு பேரெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அதுவே வந்து என்கரேஜ் பண்றது மாதிரி இல்லாம போடா கதை சொல்ல ஓடுறேங்கிற சவுண்ட் நமக்கு கைத்தட்டல் பதிலா இந்த சவுண்ட் கேட்கும்போது கமல் சொல்றதுதான் ஒவ்வொரு கலைஞனுக்கும் தேவைங்கிறது கைத்தட்டல், உற்சாகம், ஊக்கப்படுத்துறது. அது இல்லாத பட்சத்துல நமக்கு அது சொல்றதுக்கான வேலைப்பாடுகள் குறையும். நானே வந்து இனிமேல் எங்கேயுமே எந்த கதையுமே சொல்றது வேணாம். குழந்தைகளுக்கே வந்து நாம நார்மலா எந்த கதையும் சொல்ல வேணாம். இனிமேல் குழந்தைகள் கூட கதை சொல்ற வேலை வேண்டாங்கிற அளவுக்கு நான் மாறிட்டேன். ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, நீங்க அந்த 2 கதையுமே படம் ரிலீஸ் டைம்ல சொன்னீங்க, அதனால எல்லாரும் கேட்டாங்க. இது வந்து இப்போ அவ்வளவு ஹைப் இல்லல்ல, அதனால இருக்கும். நீங்க அதுக்காக தப்பா நினைச்சுக்காது.
கரெக்ட். அது இன்னொரு அது விஷயம் ஒரு என்னன்னா, டாக்குமெண்டேஷன். பிரகாஷ் ப்ரோ டாக்குமெண்ட் நீங்க பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சேன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்னது? அந்த டாபிக் ஆச்சு சொல்லுங்க ப்ரோ. நான் சொல்றேனே. இல்ல நீங்க வந்து என்ன ஊறுகாக்க பாக்குறீங்க. நான் ப்ரோ ஊறுகாய் ஆக நான் மாட்டேன். உங்களை கதை சொல்ல அப்படி சொல்லல, சொல்ல மாட்டேன். என்னென்ன கதை எடுத்து வச்சீங்கன்னாச்சும் சொல்ல சொல்றேன். இல்ல அதுதான் சொல்றேன். அது கூட சொல்ல மாட்டேன்னு அதான் சொல்றேன். இனிமேல் கதைங்கிறதே இனிமேல் அடுத்த வார்த்தை இனிமேல் சம்பந்தங்கிற மாதிரி சொல்லுவேன். ப்ரோ நீங்க நீங்க வந்து எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. உங்களோட வேல்பாரி அது வந்து உங்களுக்கு தெரியல. அது என்னமோ உண்மைதான். பாருங்க விஷால் ஒரு விஷயத்த சொன்னானா அது கண்டிப்பா உண்மையா இருக்கும். இதுக்காகவே விஷால் வீடியோ வந்து போடுவான், ஒரு ஸ்பெஷல் ஆனா வீடியோ விஷால் ரெடி ப்ரோ பண்ணி. கேட்கல. விஷால் ப்ரோவே அண்ணா, கேட்கல. நீங்களும் போடல. விஷால் ஓகேவா? விஷால் நீங்களும் விஷால் போடல. அண்ணா சொல்லுங்க. ஒரு கலைஞனுக்கு வந்து பாராட்டு ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி வேல்பாரின்னு ஒரு இது கதையை பத்தி கேட்கணும்னா ட்வீன் இன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பான். இல்ல விஷால் ப்ரோ ஒரே நிமிஷம். சாரி, நான் இன்டர்வ் பண்ணதுக்கு. இந்த ஃபுல் வீடியோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. வீடியோ பண்ண பிளான் இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தலைவர். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் மேபி வேணா ட்ரை கண்டிப்பா பண்ணுங்க. ஷுவரா அப்படி அது ஐடியா வேணா பாருங்க பிரகாஷ் ப்ரோ. அந்த ஃபுல் வீடியோ பிச்சின் போகும்போது பண மழை கொட்ட போகுது, பாராட்டு மழை கொட்ட போகுது. எல்லாம் நடக்கும். மீனே கடையில பிடிக்கலையா? அதோட பல்லு எச்சமே வந்து இப்படி போகுமா? பல்லு இந்த விலைக்கு போகுமா? ஏங்க இந்த அநியாயம் மட்டும் இருக்க பரணி ஏதாவது பேசட்டும். இல்ல நான் ரெண்டாவது வாட்டி கேட்கறதுனால எனக்கு உண்மையிலேயே வந்து இன்னும் நிறைய கனெக்ட் ஆகுது. எப்படி நம்ம ஸ்டோரி ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்போ எனக்கு கிளைமேக்ஸ் தெரியும். அதனால வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும் போது நிறைய ரீகேப்ஸ் இருக்கு. அதெல்லாம் கட் பண்ணும்போது ஃபுல்லா கேட்டுதான் ஆகணுமா? அதனால வந்துட்டு கட் பண்ணி கேட்குறப்போ அந்த இமேஜஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமிங்ல கரெக்டா உட்காரணுன்றதுக்காக ரெண்டாவது வாட்டி கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஏங்க இமேஜ் ஆட் 8 பண்றீங்களா? ஆமா அதுதான் சொன்னோமே ஆல்ரெடி. சூப்பர் நம்ம வந்து தலைவா, சூப்பர். நான் வந்துட்டு பாத்தீங்களா? ஆமா இதுதான் வந்து அதாவது ஒரு படத்தை வந்து எடுத்து அந்த படத்தை வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் எதிர்பார்க்கறாரு பிரகாஷ் ப்ரோ. அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க ப்ரோ. நான் வந்துட்டு நார்மலா இப்ப ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அதையே யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஏங்க அதையே எடுத்து யூஸ் பண்றதுன்னா எதுக்குங்க? இல்ல அப்படின்னா தான் அன்னைக்கே கொடுத்துருப்பேனே. அதான் இல்ல நான் வந்துட்டு இதை இல்ல எதிர்பார்க்கல. இப்படின்றப்ப இமேஜஸ் வந்து அந்த சு வெங்கடேசன் அவரு இல்ல வேற ஒருத்தர் இமேஜ் வரைஞ்சார்ல விகடனுக்காக. ஆமா 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 ஆமா. அந்த அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த பார்ட் வர்றப்ப அந்த இமேஜ் வரும். அந்த எவ்வளவு மாதிரி நேரம் வருது பர்னி ப்ரோ ஆவரேஜா? மொத்தமா எவ்வளவு நேரம் வருது? மொத்தமா எவ்வளவு நேரம் தெரியல ப்ரோ. இப்போ வரைக்கும் நான் விஷால் வந்து ப்ரோ, ஒரு நீங்க ஒன்ஸ் அந்த கம்ப்ளீட் ஃபுல்லா ஒரு பிளேலிஸ்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அது உங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டு அந்த கண்டிப்பா 6 to 9 வந்து என்னன்னா இந்த எஃப்எம் ஜாக்கி பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்போ வந்து என்னன்னா இதை வந்து என்னன்னா கொஞ்சம் மென்ஷன் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ரீச் ஆகும் கண்டிப்பா. எஃப்எம் அது நம்ம வேற கம்பெனி. இல்ல நான் ஒண்ணு கேட்டேன், நல்லா இருந்துச்சு, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாதா? இல்ல பேரு இல்ல எஃப்எம்ல சொல்ல முடியாது. விஷாலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அதோட ரீச். அதுல சொன்னதான். ஆமா இருந்த நீ வேற. ஆனா ஒரு விஷயம் 2.5 மில்லியன் தானே சொன்னீங்க உங்களுக்கு? ஏங்க 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 யாரு 2.5 மில்லியன் 2.5 லட்சம் பேர் மேல போயிட்டு இருக்கு. 2.5 மில்லியன் தான். ஏன் இப்படி பண்ற? சரி. மில்லியன் 2 கோடினா ஆமா 20 லட்சம். 20 லட்சமா? ஆமா. ஓகே 2.5 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் சொல்லிட்டேன். விஷால் நீங்க வந்து பிரகாஷ் அண்ணா வந்துட்டு ஒவ்வொரு எபிசோடையுமே ட்விட்டர்ல வந்துட்டு அடுத்த நாள் ரெக்கார்ட் பண்றதா ட்வீட் போடுவாரு. இப்ப என்னன்னா நம்ம ட்விட்டர் இன்ஸ்டா ஆடியன்ஸ் வேற, யூடியூப் ஆடியன்ஸ் வேற. நம்ம இன்ஸ்டால வந்துட்டு வீடியோ ரீலா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரீச் நல்லா இருக்கும். ஸ்டோரி எல்லாம் போட்டோம்னா அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. உள்ள போய் பார்க்க மாட்டானுங்க. சோ நான் ரீலாவே நான் போடுறேன் ஒன்ஸ். ஆனா எப்படி பர்னி ப்ரோ ஒரே வீடியோவா பிளான் பண்றீங்களா இல்ல ஒரு 2 பார்ட் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்றீங்களா? எப்படி ஒரே படமா? ஒரே வீடியோனா சூப்பர். என்ன ஒரு 6 மணி நேரம் ஃபுட்டேஜ் வருமா? 6 மணி நேரம் மேலேயே 6 மணி நேரமா? நீங்க வேற 20 மணி நேரம் வருங்க. 20 மணி நேரமா? அத சொல்லுங்க. சூப்பர். தெரியல, மேபி அப்ராக்சிமேட்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 18 hours. ஓகே பர்னி ப்ரோ மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணலாம்னு இருக்கீங்களா இல்ல மியூசிக் ஆட் பண்ணலாம்? இல்ல கண்டிப்பா மியூசிக் ஆட் பிரகாஷ் ப்ரோவே நடுவுல அவரே மியூசிக் போட்டிருக்காரு. அவரோட நிறைய இது இன்புட்ஸ் இருக்கு இதுல. சூப்பர். இல்ல
மியூசிக்லாம் ஆட் பண்ணல. ஓகே. இல்ல பரணி ப்ரோ, நான் வந்துட்டு ஒரு நோ காப்பிரைட் மியூசிக் குடுக்குறேன். அது எபிக் மியூசிக் தான் அது. அது வேணா லைட்டா ஒரு சின்ன லேயரா போடுறீங்க அப்படின்னா போடுங்க. நான் இதுக்கு உதாரணமும் சொல்லிடுறேன். இப்ப இவங்க பேரை மென்ஷன் பண்றேன்னு நினைக்க வேணாம். ஒருத்தர் பேரை நான் மென்ஷன் பண்றேன். பிரகாஷ் அண்ணா வித் யுவர் பர்மிஷன். யூடியூப்ல ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி ஸ்டோரி சொல்றவரு. அவர் வந்துட்டு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, 1001 அந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃபும் இன்னொரு 1001 மியூசிக்கையும் அவர் போடுவார். எல்லா ஸ்டோரியிலுமே போடுவாரு. அது இன்னும் பெரிய இம்பாக்ட். அந்த மியூசிக்கோட சொல்றப்ப கேக்குறப்ப இன்னும் பெரிய இம்பாக்ட். ஆனா அதை நம்ம போட்டோம்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. நிறைய யூடியூப்ல நோ காப்பிரைட் மியூசிக்னு ஏகப்பட்ட மியூசிக்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு நான் முன்னாடி ஹிஸ்டரி வீடியோஸ்ல நான் பண்ணிட்டு இருந்தேன் நிறையா. அதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் வேணா அனுப்புற ரெஃபரன்ஸ்க்கு. நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அந்த மியூசிக் ஒரு லேயரா வச்சா கூட ஓகே. உங்களுக்கு ஓகேவா இருக்கும் பட்சத்தில் நீங்க வைங்க. உங்களுக்கு தேவைன்னா நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க இமேஜ் வச்சு போடுறீங்க, அதுக்கு ஒரு பெரிய உழைப்பு போடுறீங்க அப்படின்றப்ப மியூசிக் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்வமா கேட்பாங்க அப்படின்றது என் கருத்து. ஏன்னா இப்ப ஒரு 20 மணி நேரம் வீடியோலயும் பிரகாஷ் அண்ணா வாய்ஸ் தான் இருக்க போகுது. இப்ப நம்ம ஸ்பேஸ்ல பேசுற மாதிரி மத்தவங்களோட வாய்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றப்ப மொத்தமாவே பிரகாஷ் அண்ணா நரேஷனா இருக்க போகுதுன்றப்ப மியூசிக்கோட ஆட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது என்னோட பாயிண்ட். ஒரு வாட்டி நான் அனுப்புறேன் தலைவா பரணி ப்ரோ. நீங்க உங்க உங்க விருப்பம் கேட்டுட்டு சொல்லுங்க. ஓகேனா இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா போடுற மாதிரியே போடுங்க. ஒன்ஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சிறப்பா ஒரு வீடியோ பண்ணிடுவோம். இல்ல நான் வந்து உங்க எஃபோர்ட் நான் கண்டிப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா எனக்கு ஏன் என்ன ஃபீல் ஆகுதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க தலைவா, இது சொல்லுங்க. மியூசிக் போடலாம், பட் தப்பு கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு 1 ஹவர் வீடியோ இல்ல அந்த மாதிரி 3/4 மணி நேரம் வீடியோனா நம்ம வந்து அழகா போடலாம். ஏன்னா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த டைம் சர்ச் பண்ணி போடலாம். பட் உங்க 20 மணி நேரமும்னா ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு ஒரு இது இருக்கும். ஸோ அது எல்லாம் தேடி போடுறது இன்னும் டைம் கன்சியூமிங் ஒன்னாவது இருக்கும். அது நான் ஒருத்தனால மட்டுமே என்னால வந்து இந்த இடத்துல இந்த மியூசிக் வைக்கலாம், இந்த இடத்துல இந்த மியூசிக் வைக்கலாம் டிசைட் பண்ண முடியாது. நான் மியூசிக் டைரக்டர் இல்லன்றதுனால ஸோ இல்ல எனக்குன்னு சொல்லி புரியுது 2, புரியுது. 3 சஜஷன்ஸ் வேணும். அப்படின்ற பட்சத்துல அது இன்னும் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். இப்ப பட் ஆனா வந்துட்டு பிரகாஷோட வாய்ஸே வந்து அந்த ஃப்ளோல தான் இருக்கு. அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து மியூசிக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு எனக்கு புரியுது புரியுது புரியுது. நான் வந்துட்டு என்னன்னா இப்ப யூடியூபோட அட்ராக்ஷன் இருக்குல்லனா, யூடியூப்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல, அதை நான் பேஸ் பண்ணி சொல்றேன். இப்ப நிறைய ஸ்டோரி புக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது இப்ப இப்ப எப்படி அது சொல்றது, இல்ல அது இன்ஸ்டால கரெக்டா விஷால். ஆனா பரணி சொன்ன மாதிரி அப்படியே ஒரே லேயர் எடுத்து நம்ம அப்படியே டக்குன்னு அப்படியே இன்சர்ட் பண்றது ஈஸி. ஆனா அப்படி பண்ணா எமோஷன்ஸ் வந்துட்டு திடீர்னு வந்து ஒரு சோகமான இடத்துல ஒரு ஹாப்பினஸ் மியூசிக் மாதிரி வந்துருச்சுன்னா கனெக்ட் ஆகாது. அதே மாதிரி ஒரு ஹாப்பியா இருக்கிற இடத்துல சோகமான மியூசிக் மாதிரி அது போச்சுன்னு வச்சுக்கேன், அது அந்த மாதிரி அந்த எமோஷன்ஸ் மாறும். அது வந்து ஒரு ஒரு லேயரா வந்து இப்ப பரணி வந்து அதுல மியூசிக் ஆட் பண்றதுன்றது ரொம்ப பெரிய டாஸ்க். அது அவ்வளவு சீக்கிரமா பண்ணி முடிக்க முடியாது. இமேஜே பெரிய டாஸ்க், பிளஸ் வந்துட்டு இதுவுமே இன்னும் அடிஷனலா வந்து பரணிக்கு வந்து கூடுதல் டாஸ்க். பிளஸ் அது பரணி வந்துட்டு அது பண்ணணும்னா பிரகாஷ் ப்ரோ கூடயே உட்காரணும். இல்ல இல்ல மியூசிக் விட இமேஜ் வந்துட்டு மிகப்பெரிய டாஸ்க். இமேஜ் அவர் என்ன பண்றாரு இல்ல ரெண்டுமே சொல்றேன். பட் ஆனா இப்ப மியூசிக்கு பிரகாஷ் ப்ரோ இல்லாம வந்து தனியா பரணியால பண்ண முடியும். பட் இருந்தாலுமே பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு ஒரு அவர் பார்க்கணும்ல, அது திரும்பி பார்த்துட்டு அவர் அப்ரூவல் கொடுக்கணும். நிறைய விஷயம் இருக்கு. பரணி ப்ரோ எது பண்ணாலும் தம்ப்நெயில் மட்டும் வெறித்தனமா ஒண்ணு பண்ணிடுவான் தலைவா. என்ன சொல்றீங்க? தம்ப்நெயில் கண்டிப்பா வெறித்தனமா பண்ணிடலாம், மாசா பண்ணிடலாம், சூப்பரா பண்ணிடுவான் தலைவா. கண்டிப்பா. இமேஜ் இப்போதைக்கு வந்து பிரகாஷ் ப்ரோ இல்ல இப்ப வேல்பாரி வந்துட்டு 2.5 மணி நேரம் பண்ணியிருக்கேன். அப்படியா? ரொம்ப சூப்பர். இப்ப 20 மணி நேரம்ன்றீங்க. 20 மணி நேரமா வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே வீடியோவா 20 hours வேல்பாரி ஸ்டோரி பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இன் யூடியூப் ஹிஸ்டரி பிரகாஷ் நாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு 11 hours வீடியோ பார்த்திருக்கேன் அதிகபட்சம். 2 பார்ட்டாலாம் விடுவாங்க. பட் ஆனா ஒரே பார்ட் 20 மணி நேரம்னா அது ஒரு பெரிய பிளாஸ்டா தான் இருக்கும். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு பிரகாஷ் ப்ரோ ரெக்கார்ட்ல அனுப்புவோமா? என்னதுன்னா கின்னஸ் ரெக்கார்டு சொல்றாரு, இல்லனா கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றாரு நினைக்கிறேன். எஸ் கைண்ட் ஆஃப். ஜாலி வைப்ல இருக்காரு, அநியாயம் பண்றாங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பேசினாரு முன்னால இருந்து ட்ரோல் பண்றாங்க. அதுதான் காமெடியா பேசாம இருக்கேன். அவரே வருத்தத்துல பேசினாரு, யாருக்குமே தெரியலையா அது? அவர் உண்மையாவே கேட்டாருங்க. உண்மையாவே கேட்டேன். விஷால் சொன்னதுக்கு அப்புறம் தான் கேட்டேன். அதுக்கு முன்னாடி கேட்கல. இவ்வளவு அப்பாவியா இருக்க கூடாது. இவ்வளவு இல்ல, அப்பாவியா இல்ல, இருக்க கூடாது.
ஏற்கனவே சுகுமார் புரோக்கு ஒரு பாலா போதும். சுகுமார் புரோக்கு ஏற்கனவே ஒரு பாலா போதும். எது சொன்னாலும் நம்புறதுக்கு. நீங்க வேற அதுக்கு அநியாயம் பண்றீங்க. அதான் உண்மை. அப்படி இல்லைன்னா இல்ல 11 வருஷம் நானே எதுக்கு அதிகம்னு 10 நிமிஷம் சொன்னனால பேசாம சொன்னேன். இருக்கேன். 11 வருஷம் அதிகம்ன்றதுனால இல்லைன்னா இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல அங்க ஒரு ஈவெண்ட் ஒரு கெஸ்டா கூப்பிட்டு போயிருந்தேன். அங்க இருக்கிற பசங்களே வந்துட்டு இந்த காலேஜ்ல ரேடியோ ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. அந்த பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 12 மணி நேரம் தொடர்ந்து ஷோ பண்ணி ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க. ரெக்கார்டு. சோ நமக்கு இவரும் தெரியும். 12 மணி நேரம் தொடர்ந்து பேசியிருந்தா அது ரெக்கார்டு கண்டிப்பா அனுப்பிச்சிருக்கலாம். ஆமா 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 அந்த மாதிரி ஒரு பரிச்சாத்திய முயற்சி கூட நம்ம எடுப்போம். மேபி என்ன கடல் புறால ட்ரை பண்ணி பார்க்கலாம். போயாண்டு வரணும் சாம்பார் நம்மள நல்ல வார்த்தை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காருண்ணே. இல்ல இல்ல விஷால், இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி தானே. எப்பனா ஒரு வாட்டி தான் ஐடியா கிடைக்கும். ஆமாமா ஐடியா கிடைக்கும் போது அவருக்கு அந்த 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 டேலண்டும் இருக்கும்போது அதை வந்து நம்ம ஊக்கப்படுத்துறது தான் நம்ம வேலை. நரேஷன் டேலண்ட் ரொம்ப பக்காவா இருக்கு. அண்ணனுக்கு வந்துட்டு ஏன்டா ப்ரோ நீங்க நான் கடல் இவ்வளவு புறா உழைச்சிருக்கேன் கடல் புறான்னு சொல்றது இல்ல இல்ல கேட்கணும் நான் வந்து அப்படின்னு இல்ல இந்த விஷயம் வந்து சுகன் இது மட்டும் சொல்லியிருக்கிறேன். இது சொல்லிக்கிறேன் நான். இது வந்து இல்ல முடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். மெட்ராஸ் படத்துல இந்த காகித கப்பல் பாட்டு வரும். அந்த பாட்டுல வந்து கீழே கார்த்தியை உட்கார வச்சு சுத்தி எல்லாம் சிரிப்பாங்க. எனக்கு கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான். ப்ரோ இருங்க ப்ரோ, நீங்க வந்து அப்படி நினைக்காதீங்க. நான் சொல்லி முடிக்கிறேன். கிட்டத்தட்ட ranking பண்ற மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. சரி, பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை இல்ல. நான் ஊருக்காக என்னோட பாயிண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். இது ஜென்யூனா இருந்தா எல்லாருமே வந்துட்டு எப்படி சொல்றது, நான் ரெகுலரா யூஸ் பண்ற ஸ்மைலி போடுங்க. இல்லைன்னா வந்துட்டு கூட ஹார்ட் ஸ்மைலி போட்டு விட்டுருங்க. நான் சொன்ன பாயிண்ட் ஜென்யூனா இருந்தா சரிங்களா. என்னன்னா வேல்பாரி கதை வந்து டெய்லியும் வந்து அவர் சொல்றாரு. இன்னைக்கு வந்து இப்போ ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்களேன். டெய்லியும் வந்து அந்த டைம்ல ஆரம்பிக்கிறாரு. 20 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட வந்து அவரால் அந்த கதையை முடிக்க முடியும். அது வந்து சில டைம் 1 hour வரையும் கூட சொல்லியிருக்காரு அவரே மீறி. சில டைம் வந்து அதை வந்து 45 மினிட்ஸ் அந்த டைமிங்ன்றத அவர் வந்து டிசைட் பண்ணிட்டு வர்றது இல்ல. அப்பனா அவர் அந்த ஃப்ளோ வந்து தெரிஞ்சு அந்த ஒரு ஃப்ளோல போற ஒரு ஒரு ஆளுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட வந்து அவரால் வந்து கண்டினியூஸா பண்ண முடியுன்ற அளவுக்கு வந்து ஒரு இது இருக்கு. பிளஸ் வந்து டெய்லியும் பண்றாரு. அப்ப டெய்லியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்னு கூட அவசியம் இல்லை. அவர் டெய்லியுமே வந்துட்டு இந்த ஃப்ளோ அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரையுமே அவருக்கு அந்த ஃப்ளோ தெரியும். இப்ப சொல்ல சொன்னா கூட வந்து அவரால் வந்து எண்ட் டு எண்ட் வந்து அவரால் சொல்ல முடியும். இப்ப யாருன்னா கதையை வந்து ரீகேப் பண்ணி சொல்ல சொன்னாருன்னா கூட அதுல எதனா மிஸ்டேக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து தெரியுது. அப்படின்னா இந்த 20 மணி நேரம் கதையை நார்மலா ஒரு 3 மணி நேரம் படம் எடுக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளவு நேரம் ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு 20 மணி நேரம் கதையை சொல்லியிருக்காருன்னா அப்ப அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளவு மணி நேரம் உழைப்ப போட்டிருப்பாருன்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. அது நீங்க வந்து இந்த மாதிரி கிண்டல் அப்படி இப்படிலாம் நினைச்சுக்கலாம். ஆனா உண்மையா சொல்றேன், இது வந்துட்டு அவ்வளவு ஈஸியான எஃபர்ட் இல்ல. ஆனா நீங்க சொன்ன உடனே சும்மா தோணுது. ட்விட்டர் ஸ்பேஸ் ஆரம்பிச்சு என்னன்னா இப்ப ஏன் பரணி ப்ரோ ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் 3 இயர்ஸ் இருக்குமா ப்ரோ ஸ்பேஸ்னு ஆரம்பிச்சு ட்விட்டர்ல இன்ட்ரோடியூஸ் ஆகி இருக்கும். கோவிட் டைம்ல இருந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். மொத்தமாவா? நான் கூட இந்த ஸ்பேஸ் நினைச்சேன். ஏங்க நான் இந்த ஸ்பேஸ் நம்ம ட்விட்டர் ஸ்பேஸ்ன்றது நம்ம ஸ்பேஸ் இல்ல. ஒரு ஓகே, இருக்கும் ப்ரோ. 3 வருஷம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். 4 வருஷம் இருக்கும். இல்ல இது சொல்லும் போது எனக்கு தோணுது சூப்பர் மேட்டரா இருக்கே. இப்ப வந்துட்டு இது வரைக்கும் ஸ்பேஸ் எவ்வளவு நேரம் லாங் லாஸ்டிங்கா கண்டக்ட் பண்ணிருக்காங்கன்றத சர்ச் பண்ணுவோம். அதை விட கொஞ்சம் அதிகமா பண்ணி பார்ப்போம். மேபி அது ஒரு நல்ல ட்ராக்ஷன் கொடுக்கும். அண்ணா சிரிக்காதண்ணா. இல்ல ஏற்கனவே வந்து ஏற்கனவே எனக்கு வந்து இதா இருக்கு. புதுசா நிறைய பேர் ஸ்பீக்கர் வந்திருக்காங்க. அவங்க வேணா பேச விடுவோம். இன்னைக்கு அருண் விக்னேஷ் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. நான் நடுவில் ஒருத்தர் ஓடி போயிட்டாரு. இப்ப ஏன்னா நம்ம பேசலாம்னு சொல்லி ஸ்பீக்கர் வேணுமா இவங்க பேசிட்டு இருக்காங்க. இது இவங்க சொந்த புராணத்தை தானா பாடிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதனால இப்ப அருண் விக்னேஷ் ஒருத்தர் வந்திருக்காங்க. அவரும் ஓடி போயிட்டாரு. அருண் விக்னேஷ் சொன்னா அவர் சொன்ன உடனே ஓடி போயிட்டாரு. இல்ல பரணி ப்ரோ நீங்க மியூசிக் பத்தி சொன்னீங்க. அது ரொம்ப கரெக்டான எமோஷனுக்கு நீங்க கரெக்டா சிங் பண்ணணும். சும்மா மியூசிக் போடணும் டப்பா போட்டு வச்சீங்கன்னா அது கேட்கற போதே ஸ்பாயில் பண்ணிடும். அது கரெக்டா பண்ணணும். இருக்காரு அது பேர் சரி அது வேணான்ட்டு தான் சொல்லல. அவர் வந்துட்டு எல்லா அந்த இப்ப சில மியூசிக் எல்லாம் வந்துட்டு எல்லா எமோஷனுக்கும் உட்காந்துரும் தலைவா. இப்ப ஒரு ஹிஸ்டரி பத்தி நம்ம பேசுறோம். அதே கண்டினியூஸா போட்டீங்கனாலும் 20 மணி நேரம் வீடியோக்கு அதே அது கரெக்டா எல்லாத்தையும் அது நீங்க ரொம்ப பெரிய ஒர்க். எல்லா எமோஷனுக்கும் கரெக்டா சாங்க புடிச்சு போடணும். நீங்க தப்பா போட்டீங்கன்னா அதை கேட்கவே பிடிக்காம வெளியே போயிடுவாங்க. அதுக்கு பேசாம வாய்ஸே விட்டுறலாம். அது ரொம்ப மிஸ் மேட்சா போயிடும். கௌரிகள் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? ஆமா உங்களதான் ஏதாவது சொன்னாங்களே கமெண்ட் போட்டிருந்தாங்களே உங்களை கண்டுபிடிச்சு.
இல்ல நான் பிரகாஷ் தான் சொல்ல. பிரகாஷ் நீங்க நல்லா தான் சொன்னீங்க. டோன்ட் வரி அபௌட் த நம்பர்ஸ். ஐ அம் டெல்லிங் யூ நீங்க வந்து ஏங்க cannot ஒண்ணு compare. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்ல அது நல்லா ஏன் அப்ப இருக்குன்றீங்க. நல்லா இல்ல இருக்குன்னு அது சொல்றாங்க. நல்லா தான் இருக்கு. அது பத்தி ஏன்பா இல்ல. ஆனா இல்ல நான் இல்ல 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 இருங்க ஒரே நிமிஷம். கௌரி கேள்வி இன்னைக்குதான் முதல்ல கம்பேர் நீங்க பண்ணல, நல்ல வார்த்தையோட காமெடி ஆரம்பிச்சிருக்காங்க. வந்துச்சு. இருங்க பாசிட்டிவா இருக்கு. இருங்க முழுசா கேட்போம், அவங்கள்ட்ட பாசிட்டிவா சொல்றாங்க நேபாளி கேட்போம். அவங்க நீங்க வந்து சொல்லுங்க. ஸ்டார்ட்ல இருந்து அவங்க கரெக்டா தவறாம வருவாங்க. நான் நிறைய வாட்டி ஆமா, ஒரு முக்கியமா அந்த 28 பேர்ல இவங்க ஒரு ஆளு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க கேட்போம். இல்ல பிரகாஷ் நீங்க சொல்லுறது நல்லா தான் இருக்கு. நீங்க வந்து அந்த நம்பர்ஸ் ஐ நோ நீங்க முதல்ல சொன்னீங்க 28 people 20 people யூடியூப்ல எனக்கு தெரியல எத்தனை people லிசனிங்னு. ஆனா நான் வந்து ஒரு ஓகே எனக்கு வந்து இலக்கியத்தை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே வச்சுக்கோங்க. ஓகே எனக்கு நான் வந்து ரொம்ப டம்னு வச்சுக்கோங்க இன் திஸ் லிட்ரேச்சர். ஸோ நீங்க வந்து அந்த பொன்னியின் செல்வன் சொல்லக்குள்ள அந்த அந்த வேற ஒரு ஸ்பேஸ்ல சொல்லக்குள்ள we can identify with த்ரிஷா விக்ரம் whatever. நீங்க வேல்பாரி சொல்லக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ்ல ஒரு ஒரு லைக் a dumb person like me cannot catch who is who. I know வேல்பாரி, அப்புறம் அவரோட ஒரு போயட் ஃபாலோ பண்ணுவாரு. பட் அந்த மத்த கேரக்டர்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு கேட்ச் பண்ண. இப்ப இவங்கெல்லாம் வராங்க, இவங்கெல்லாம் மேபி ரொம்ப how to say இன்னும் அறிவுள்ளவங்களா இருப்பாங்க. பட் லைக் ரொம்ப how to say ரொம்ப சாதாரணமான மக்களுக்கு மேபி can't catch. So once I think maybe அந்த மூவி மேபி அனௌன்ஸ் பண்ணி சில கேரக்டர்ஸ்க்கு சில பேர்கள் இருந்துச்சுன்னா I think it will be easier for people to catch. இல்ல இது ஒரு நல்ல பாயிண்ட், இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஓகே அப்புறம் நான் சொல்றேன் வந்து சிங்கப்பூர்ல வந்து அந்த பொன்னியின் செல்வன் வந்து முன்னாடியே அந்த புக் லைப்ரரியில இருக்க யாருமே போய் படிக்க மாட்டா. பட் அந்த அந்த படம் வந்ததும் அந்த நியூ புக்ஸ் கேம் அந்த அந்த கவரை சேஞ்ச் பண்ணி வந்துச்சு with the actors photos and everybody started borrowing from the library. கரெக்ட். அது வந்து சிங்கப்பூர்ல மட்டும் இல்ல, மலேசியா எல்லா இடத்துலயுமே பிரகாஷோட அந்த ஸ்பேஸோட அந்த ரீச் வந்து எத்தனையோ கண்ட்ரீஸ்ல வந்து போய் சேர்ந்தது. Yeah, then after that அது நீங்க வந்து how to say அத அப்ளை பண்ண முடியும். இப்ப நீங்க ஐ மீன் நீங்க இவங்க எல்லாம் சொல்றாங்க போடுங்கன்னு. பட் அந்த டைமிங் கொஞ்சம் வெயிட் பண்ணா ஐ திங்க் அந்த ரீச் பெட்டரா இருக்கும். அண்ட் பீப்புள் ஆல்சோ வில் பி மோர் இன்ட்ரெஸ்டட் டு நோ. இப்ப இப்ப அவங்களால கேட்ச் பண்ண முடியல ஐ திங்க். சூப்பரா சொன்னீங்கக்கா. கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. அதுக்கு முன்னாடி அந்த ஆஃப்ரின் ஒருத்தர் பேச வந்திருக்காரு. அவர் பேசி முடிச்சுட்டு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோ தரத்துல வந்து ஆஃப்ரின் சொல்லி இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து அன்ரிலீஸ்டா இருக்க மூவிஸ் லைக் இப்போ பார்ட்டி இல்ல எம்ஜிஆர் மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. சுமோ, ஏன்னா பார்ட்டிக்கு வந்து ப்ரொடியூசர் ரீசெண்டா ஏதோ பாசிட்டிவா சொன்னாரு. இல்ல சுமோக்கும் அந்த மாதிரி ஏதோ வந்துச்சு. அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் இயர்? அந்த மாதிரி படங்களுக்கு எல்லாத்துக்குமே சுகுமார் ப்ரோட்ட தான் டேட்டா இருக்கு. அவர்தான் சொல்லுவாரு. ஏன்னா நம்ம நிறைய தடவை சொல்லலாம் சில படங்கள் வரவே வராதுன்னு. அதனால நம்ம என்ன சொன்னாலும் திரும்ப நெகட்டிவா சொல்ற மாதிரியே இருக்கும். வராது, ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவசகுணமாவே பேசுறானே, வராது நடக்காது விளங்காதுன்னு சொல்றதுங்கிற மாதிரி இருக்கும். அதனால இது சுகுமார் ப்ரோ சொல்லுவார் அந்த லிஸ்ட் எல்லாம். ப்ரோ எந்தெந்த படம் அடுத்த வருஷம் அன்லிஸ்டட் மூவிஸ்ல வரும்னு நினைக்கிறீங்க? அடுத்த வருஷம் வந்து நியூ இயர்ல வந்து இப்ப என்னென்ன படங்கள் லிஸ்ட்ல இருக்கோ அதே அப்படியே அடுத்த வருஷம் நியூ இயர்ல வந்து திரும்பி பேசுவோம். அதுதான் நடக்கும். முக்காவாசி நிறைய படங்கள் வந்து வராது ப்ரோ. நீங்க பார்ட்டி எல்லாம் கேட்டீங்களா, அதெல்லாம் வந்து சான்ஸ் எல்லாம் ரொம்ப 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 மினிமல். ப்ளீஸ் துருவ நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். அதெல்லாம் மறந்துடுங்க, அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. சில படங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்களே வந்து ரிலீஸ் பண்றதுக்கான முயற்சி வந்து ரொம்ப விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதுல வந்து மேபி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாத படம் இல்ல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் பரவாயில்ல, அந்த படங்கள்ல வந்து எப்படின்னா ரிலீஸ் பண்ணி இது பண்ணணும்னு பார்ப்பாங்க. பட் ஆனா நீங்க சொல்ற படங்கள்லாம் வந்து பல பல வருஷமா பெண்டிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷமா பெண்டிங்ல இருக்கிற எந்த படமும் வந்துட்டு அடுத்த வருஷமும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இல்ல. இடம் பொருளேவல் ஞாபகம் இருக்கா? யாராவது பேசுறீங்களா? இல்ல அவர் சும்மா எமோஜி போட்டாரு. வினோத் ப்ரோ என்ன கேட்க வந்தீங்க சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ திருச்சியில நீங்க கேட்டுட்டாங்களே ப்ரோ, அது உண்மையா ப்ரோ? அது
மேஜர் மொத்த தேட்டரும் உங்களுக்கு விடாமுடிச்சு தான் வருதுங்க. திருச்சி film எது ஆமா bro. திருச்சி பிலிம்ஸ் சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குல்ல, இல்ல ஓகே தமிழ்நாடு போறாம ரெஜியன் மூவிஸ் ரிலீஸ் ரெஜியன் அவ்வளவுதானா ப்ரோ? ஏன் அப்படி ப்ரோ? எனக்கு அதுதான் டவுட்டா இருந்தது. இப்ப இல்ல ஏன்னா ஒன்னே ஒன்று கேட்கறேன், கை பொண்ணுக்கு கண்ணாடி இருக்கு. ரெஜியன் மூவிஸ் லைக்காவோட எல்லா படங்களும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு சந்தேகமா? பொன்னியின் செல்வன் ஆரம்பிச்சு அவங்களோட காம்பினேஷன் பொன்னியின் செல்வன் அவங்க இருக்கிற எல்லா படத்தையுமே அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. அப்புறம் இது அபிஷியலா வேற அனௌன்ஸ் பண்ணணுமா? என்ன இப்போ ஒரு நாளுக்கு ஒரு அப்டேட்டா அப்டேட் கிடைச்சிருக்கு, கடைசி ஒரு 10 நாளைக்கு ஏதாவது ஒரு அப்டேட் சும்மா காலியாக நாளைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா தியேட்டர் சாட்டிங்க அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஜியன் மூவிஸ் சார்பா தமிழ்நாடு பூரா ஆரம்பிச்சிட்டாங்களா ப்ரோ? இல்ல இல்ல சரி, தேவையா? நான் தியேட்டருக்கு போன ப்ரோ. அது எதுவும் அந்த கார்டு கீடு எதுவும் இல்ல ப்ரோ, அதனால கேட்டேன். தியேட்டர் அந்த கார்டு வைப்பாங்கல்ல, போட்டோ கார்டு. கார்டு கொடுத்தாதான் உண்டு, கார்டு கொடுத்தாதான் வைப்பாங்க, கொடுக்கலன்னு எப்படி வைப்பாங்க? ஓகே தயாரிப்பா சார்பா வந்து கொடுக்கலையே. ஓகே ஓகே. கேம் சேஞ்சருக்கு வந்து 200 ஸ்டாண்டிஸ் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ராக்போர்ட் சார்பா. அது மாதிரி இவங்க வந்து ஸ்டாண்டிஸ் கொடுத்தாலோ இல்ல போஸ்டர்ஸ் கொடுத்தாலோ தான் அவங்க வைப்பாங்க. தயாரிப்பாளர் சைட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து கொடுக்கலன்னா அவங்க எப்படி வைப்பாங்க? ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப சிம்பிள். இன்னொரு 11 நாள் இருக்கா, இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சத்தான உணவுப் பொருள் இருக்குங்களா? இப்போ உதாரணமா கீரையோ இல்ல வந்து இந்த ராட்டு இருக்குல்ல, இறால்னு சொல்லுவோம் ராட்டு, அப்புறமேட்டு வந்து வாழைப்பூ, இதெல்லாம் வந்து சமைக்கணும்னு வச்சுங்களேன். நம்ம வேலை இருக்குல்ல, 1000 வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா உடம்பு நல்லது. ரொம்ப லேட்டா தாமதமாகும், ஆனா வேலைக்கு செய்யறதுக்கே தாமதமாகும், ஆனா திருப்தியா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அது மாதிரிதான் சில நல்ல படங்கள் டிலே ஆகும், கிடைக்க லேட் ஆகும், அப்டேட் கிடைக்க லேட் ஆகும், படம் ரிலீஸ்க்கு எல்லாமே லேட் ஆகும். உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதனால கொஞ்சம் அமைதியாவே சரி ப்ரோ, நான் இன்னும் ஒரே கேள்வி கேட்டு போயிடும் ப்ரோ. அந்த ஜிபி டப்பிங் ஆரம்பிச்சாரு, முடிச்சுட்டாரா ப்ரோ? நீ பிக் ஒன்னு போடுங்க ராஜிக்கு. நேற்று ஆரம்பிச்சு நீங்க முடிச்சாச்சு, 2 நாள் எல்லா வருஷம் முடிஞ்சிச்சு. ஜிபி அவரோட பர்சன்ட் டப்பிங் கம்ப்ளீட்டட். ஒரே ராச ப்ரோ, ஏதாவது ஒரு கேம்ஸ் வேற ஒண்ணு விடலாம், விடாம படம் தேட்டர்ல வாய்ப்பு இருக்கா? விட்டா நல்லா இருக்கும். அதாவது அதுல வந்து பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. எப்படின்னா வந்து பாசிட்டிவ் என்னன்னா, இப்போ வந்து பொங்கலுக்கு ஒரே ஸ்கிரீன்ல 2 ஏகே படத்தை பார்ப்போம். ஒரு படம் ஓடி இருக்கும்போது இன்னொரு படத்தோட கேம்ஸ் பார்ப்போம், பயங்கரமா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த படத்துல வந்து ஹை மூமெண்ட்ங்கிறது எப்படின்னா மாஸ் மூமெண்ட்ங்கிறது வந்து ஒரு பாட்டு மட்டும் தான் ரசிகர்களுக்காக இருக்கு, கூடுதலா ஒரு ஃபைட் இருக்கு. அப்புறமேட்டு வந்து இது மாதிரி இந்த கேம்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கூடுதல் மூமெண்டா இருக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் ஆயிருக்கு. கொஞ்சம் நெகட்டிவ் இதை வச்சு பார்த்தோம்னு அந்த படம் வந்து ஏப்ரல் மே ரிலீஸ் ஆகுதுன்னா இப்பயே கிளிம்ஸ் விட்டாம அதுக்கப்புறம் அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிங்க தொடர்ச்சி. இப்போ விடாமுயற்சி ரிலீஸ் வரைக்கும் தான் நீங்க 10ஆம் தேதி வரைக்கும் தான் அமைதியா இருப்பீங்க. இப்போ சாங் விட்டோன்னே அடுத்த நாளே அடுத்த அப்டேட், அன்னைக்கு சாயங்காலமே அடுத்த அப்டேட் கேட்கற மாதிரி படம் ரிலீஸ் ஆனோட அடுத்த நாளே குட் பை டாக்ல அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிங்க. இத்தனைக்கு டீச்சர் வந்து அது ஒரு நெகட்டிவ். அடுத்து என்னன்னா அது வந்து ஃபுல் டேக் ஓவர் பண்ணி திருச்சிங்க ஹைப் எல்லாத்தையும் டோட்டலா குட் பை டாக்ல டேக் ஓவர் பண்ணி அது ரொம்ப சிக்கலா போயிடும். இது வந்து ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் கழிச்சோ 30 நாளுக்கு மேல, அதாவது ஒரு மாசம் கழிச்சு அது வந்து கிளிம்ஸ் விடுறதுதான் பெட்டர். மகாசிவராத்திரி போக பிப்ரவரி 24 போல ஒரு கிளிம்ஸ், அப்புறம் மார்ச் போல ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஏப்ரல் படம் ரிலீஸ்னா அப்ப அதான் பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா முன்கூட்டி அப்டேட் எல்லாம் கேட்டு சலிச்சு போய் அப்டேட்ல விட்டு டீசரே பார்த்து இதை வந்து அது சாப்பிடக்கூடாது. பொறுமையா வெயிட் பண்ணி பொறுமையா வாங்குறதா பெட்டரா. சரி பிரகாஷ் ப்ரோ, முடிஞ்சா வாங்க காஞ்சிபுரம் நியூ இயர் முடிச்சுட்டு உங்க பார்ட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரீங்களா? வாய்ப்பு இருந்தா வாங்க, வந்தா வாய்ப்பு இருந்தா வாங்க, உங்களுக்கு டைம் இருந்தா வாங்க. ஒரு 80 கிலோமீட்டர் தான். இல்ல வேணா ஒன்று பண்ணுவோம், நீங்க நியூ இயருக்கு அங்க செலிப்ரேட் பண்ண வந்துருங்க. 31 அங்கதான் இருப்போம். சரி ப்ரோ, பாக்கலாம் ப்ரோ எப்படி இருக்கு. நீங்க முடிஞ்சா வாங்க, 80 கிலோமீட்டர் ஏசி பஸ் ஏற்றி விட சொல்லுங்க. ஏற்றி விட்டாருன்னா 2 hours ஏசி பஸ் இருக்கு. உங்களுக்கு நல்ல பஸ்ஸை ஏற்றி விட்டுறேன். சாமி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு உங்க நைட்டு இங்க திருச்சிக்கு பஸ் நிறைய இருக்கு, ஒரு 5-6 பஸ் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சரி ப்ரோ, சுகுமார் ப்ரோ பாப்போம் பிளான். உங்களுக்கு டைம் இருந்தா சொல்லுங்க ப்ரோ, வாங்க டைம் இருந்தா நாளைக்கு யோசிச்சு சொல்லுங்க ப்ரோ. ஓகே, முன்னாடி இந்த அருண் கிருஷ்ணன் ஒரு ப்ரோ சொன்னாரு, நடுவில் 2 தடவை போயிட்டாரு. சொல்லுங்க. எங்க வீட்டுல இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அவங்களுக்கு தெரியல. சொல்லுங்க. இல்ல வினோத் வந்துட்டு இங்க வரது மாதிரி இருந்தா வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு வந்து ஒரு இது சொன்னாங்க. அட என்னன்னு சொல்லுங்க, அது சொன்னாங்க சொல்ல மாட்டீங்களேங்க, சொல்லுங்க. ரொம்ப பெரிய ஆளா இருக்காரு, இவ்வளவு டிமாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப பக்கத்துல அவங்க ஆளே இல்ல, நீங்க என்ன கிளப்பி விடுங்க, தெரிஞ்சு போச்சு, விட்டுருங்க. நான் கூட என்னமோ போங்க, நியாயம் பண்றீங்க. ப்ரோ நிஜமா இருக்காங்க ப்ரோ, நான் நம்பலன்னா வந்து ஆமான்னு மட்டும் சொல்லட்டுமா?
ஐயா அப்பா வேணாம் 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 விட்டுருங்க சாமி, வேணாம் விட்டுருங்க. நீங்க நம்மள இன்னைக்கு ஊறுகாய் முழுசா ஊறுகாய் ஆக்கிட்டு இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நீங்க நம்பல ப்ரோ. சுகுமார்ண்ணா எனக்கு ஐயோ ஒரு டவுட் முருகா, ஐயோப்பா. சுகுமார்ண்ணா எனக்கு ஒரு டவுட். சொல்லு பாருங்க. எப்படிண்ணா உங்களால மட்டும் இந்த 24 மணி நேரமும் அந்த வைப்லயே இருக்க முடியுது? டைட் ஷெட்யூலா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, அந்த 24 மணி நேரமும் அந்த ஒரு வைப்லயே இருக்கீங்களே எப்படிண்ணா? நான் எப்பமா பைபிள் இருந்தேன். ஆ, எப்ப அவரு கூப்பிட்டாலும் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? இல்ல இல்ல, அந்த போக்கிரி படத்த ஒரு என் இன்ஸ்பெக்டர் பக்கம் ஏன் வருவார்ல, திருப்பி விடுறீங்க? போக்கிரி படம் ஆ, இல்ல போக்கிரி படத்த ஆ, வர இன்ஸ்பெக்டர் தான் அவரு. உண்மையா கேட்டேன். அதாவது என்ன அடிச்சாடா போத வரும் அந்த மாதிரி இவரு. இல்ல சீரியஸாண்ணா, டைட் ஷெட்யூல் இருக்கும், ஒர்க் இருக்கும் கம்பெனில, ஏதாவது ஈவென்ட் போடுவோம். ஏங்க காலையில போன் பண்ணாரு, படத்துல தியேட்டர்ல இருக்கும்போது போன் அடிச்சாரு. சரி ரொம்ப முக்கியமான காலா இருக்கும்போது தியேட்டர் முடிச்சு வெளியே வந்தா வீட்டுக்கு வந்தவ, அதான் வண்டி ஒருத்தர் பசிக்கல, ரொம்ப பசிக்கல, அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே முதல் போன் சாப்பிட்ற முன்னாடி ஒரு போன் அடிச்சிடும், முக்கியமான விஷயமா போன் அடிச்சிடும். பார்த்தா எப்பவும் போல அந்த ரெகுலரா காலையில ஒரு 3 நாளைக்கு அடிக்கிறாரு. ரெடி ஆயிட்டீங்களா, சென்னைக்கு போயிட்டீங்களா, சென்னைக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி எடுத்து வச்சுட்டீங்களா, பேக் எடுத்துட்டீங்களா, ட்ரெஸ் எடுத்துட்டீங்களான்னு ஊருக்கு பஸ் ஏற்றி ஒரு குழந்தைங்களை வந்து இந்த அப்பா அம்மா சொல்லி அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி 3 நாளா ஒரு அப்டேட் கேட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அதுக்காக போன் பண்ணிருக்கேன். நான் கூட படத்துல இருக்கும்போது ரொம்ப முக்கியமா இருக்குன்னு எடுக்கல. அநியாயம் பண்றாருங்க இவரு. செம்ம பண்ணா இருக்கிறார், ஜாலியா இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கானா. சரி, நடுவில் 2 பேர் ஸ்பீக்கருக்கு வந்தாங்க, அப்புறம் திரும்ப போயிட போறாங்க. அவங்கள்ட்ட கேட்போம், பேச வந்தாங்க, அப்புறம் திரும்ப நம்மளே பேச ஆயிரும். அருண் பேசுறது சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, குவென்டின் டாரண்டினோ நெக்ஸ்ட் மூவி அப்டேட். ப்ரோ குவென்டின் டாரண்டினோ வந்துட்டு இப்ப பரணி கொடுத்தாரு. ஆனா அது ஆ, நான் இல்ல அது கிறிஸ்டோபர் நோலன், அதுவும் பாத்தீங்களா, நம்ம லெவல்ல அவ்வளவுதான். அப்படி இல்ல. இப்ப அவர் பரணி ப்ரோ பார்த்தது பழைய படம். குவென்டின் வந்துட்டு இப்ப அடுத்து அவரோட லாஸ்ட் ஃபிலிம் எடுக்க போறாரு. அதுதான் அவருடைய லாஸ்ட் ஃபிலிம். வேர்ல்டுல எந்த டைரக்டருமே ஒரு 10 ஃபிலிமோட ரிட்டையர் ஆவேன் அப்படின்ட்டு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இல்ல. நம்ம ஆள் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட 10th ஃபிலிம் அதை எடுக்க போறாரு. அது பேர் எல்லாமே எனக்கு எதுவுமே ஷுவரா தெரியல இன்னும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இஃப் ஐ எம் நாட் ராங், டைட்டில் வந்து த லாஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு நினைக்கிறேன். பர்னி ப்ரோ, உங்களுக்கு டைட்டில் தெரிஞ்சா கூட நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச த லாஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்துட்டு ஒரு ரொம்ப ஏர்லியா சொன்னாங்க, ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம், அதாவது ஒரு ஃபீமேல் ப்ரொட்டகனிஸ்ட பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி நியூஸ் கேள்விப்பட்டேன். அந்த நியூஸ் இன்னும் வரல தலைவா. நான் சர்க்குலேட் ஆயிட்டு தான் இருக்கு. ஏதாவது அபிஷியலா வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஸ்பேஸ்ல சொல்றேன் தலைவா. உண்மையில எனக்கும் தெரியல. அப்படியே அவர் நிறைய கேட்டு வச்சிருக்காரு ப்ரோ, அதையும் சொல்லிடுங்க. டூம்ஸ்டேயோட அப்டேட், டிசியோட அப்டேட் ஓகே, எல்லாமே கேட்டு வச்சிருக்கு. டூம்ஸ்டே வந்துட்டு 2026 அவங்க சொன்னாங்க. ஆனா இப்ப எப்படி சொல்றதுன்னா எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன டைமுக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு தெரியலன்னு சொல்றாங்க. 25ல ஒண்ணு, 26ல ஒண்ணு சொல்லியிருந்தாங்களா? ஆமா ஆமா. இப்ப ஆனா என்னன்னா 25ல வர சான்ஸ் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்பயுமே அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அது கரெக்டா அந்த டைமுக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்ப ஏன் இதுல இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சொல்றாங்கன்னா இதுக்குமே அந்த விஷயம் இருக்கு. 2026ல ஒடிசி படம் வரப்போகுது. ஒடிசி படம் வர அதே மந்த்ல ஸ்பைடர்மேனும் வரப்போகுது. 2த்துலயுமே டாம் ஹாலண்ட் இருக்காரு. சோ இத வந்துட்டு எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா அங்க வந்துட்டு கரெக்டான ஒரு சிஸ்டம் இருக்கும், அது கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க. நமக்கு என்னன்னா 2026ல வந்துட்டு எல்லாமே, அதாவது எல்லாத்தோட ரீபூட்டுமே வரப்போகுது. நமக்கு ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் வரப்போகுது டிசில. அதை தொடர்ந்து பேட்மேன் வருது. பேட்மேன் மட்டும் அது தனி தனி பார்ட்டா இருக்கும். மத்தபடி டிசி வந்துட்டு புதுசா பேட்மேன் 2 தானே சொல்றீங்க? ஆமா, பேட்மேன் புது ரீபூட்டான பேட்மேன் கிடையாதுல்ல? இல்ல. இப்போ வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துச்சு இல்ல ஒண்ணு, அந்த பேட்மேனோட பார்ட் 2 தானே? ஆமா, பேட்ரின்சனோட ஓகே, புரியுது. சோ அது வந்துட்டு நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த டிசி யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகாது. அது தனியா தான் இருக்கும். இப்ப டார்க் நைட் ட்ரிலஜி மாதிரி தனியா இருக்கும். ஆனா இப்ப வரப்போற சூப்பர்மேனை தொடர்ந்து டிசி நிறைய படம் பண்ண போறாங்க. அது வந்துட்டு ஒரு யூனிவர்ஸ் மாதிரியே பில்ட் பண்ணி அவங்களுக்குமே ஒரு அவெஞ்சர்ஸோட என்கேம் மாதிரி, என்கேமா அதே மாதிரி நான் சொல்லல, அந்த மாதிரியான ஒரு பிளான் இருக்கு. அதை ஜஸ்டிஸ் லீகா கொண்டு போற பிளான் இருக்கு. அதனால அது பெருசா பண்ண போறாங்க. அடுத்து நம்ம எதிர்பார்க்காத எல்லா டைரக்டர்ஸுமே உள்ள வர போறாங்க. அதாவது அவன் ஏன் ப்ரோ இல்ல தலைவா, வந்ததே வந்தா ரிலீஸ் பண்ண ரொம்ப இப்ப டார்க்கான பிலிம், டார்க்னு சொல்ல முடியாது.
ரொம்ப ஒரு ஏஸ்தட்டிக்கல் அப்ரோச் இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக், அதாவது ஜாக் ஸ்னைடர் பண்ணாரு, நோலன் பண்ணாரு, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம். அந்த மாதிரி இல்லாம இப்ப ஜேம்ஸ் கன் வராரு. அதை தொடர்ந்து நிறைய பேர் வர போறாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த டிசி யூனிவர்ஸ்ல ரொம்ப ஆடா வித்தியாசமா தெரிஞ்சாலும் இவர் தான் ஜேம்ஸ் கான். டிசில நியூ பேட்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எது தலைவா, எது தலைவா? அடுத்த புதுசா நியூ பேட்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி அவங்க பண்ணுவாங்க தலைவா. ஆனா இப்ப இருக்கிற இது முடிஞ்சா விஷால் ப்ரோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டே சொல்லவே இல்லை பாத்தீங்களா? என்ன தலைவா கேட்டீங்க? சோழமலை தேட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டேன், நீ சொல்லவே இல்லை. நான் போயிட்டே வந்துட்டேன் சோழமலை தேட்டர். சோழமலை தேட்டர் நல்லா இருந்துச்சா? பரவாயில்லாம இருந்துச்சு. ஆஹ் ஓகே, நீங்க ஏன் அங்கெல்லாம் போறீங்க? நல்ல தேட்டருக்குள்ள இருக்கே தலைவா. வேற படம் ஷோ இல்ல ப்ரோ, மேக்ஸ் படம் பாக்குறதுக்காண்டி போனேன். அதனாலதான் நானும் நீங்க போகவே இல்ல. மதுரையில எல்லாமே சின்ன சின்ன ஸ்கிரீனா கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் நம்மளாலையும் போக முடியல. என்ன பண்றது? பரவாயில்ல, சோழமலை ஓகேன்னா மேபி நானும் ட்ரை பண்றேன் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். அருண் ப்ரோ, அடுத்து இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. மாவீரன் ப்ரோ இன்னைக்கு ஒரு அதான் வார்த்தை கூட என்ன கதைன்னு பேசலையே, தெரியலையே. என்ன அதுதான் ஆச்சு? ப்ரோ நானும் யோசிச்சேன். அவரு பனிஷ்மெண்ட் ஆன் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒர்க் பண்ணிருக்காரான்னு தெரியல, இல்ல படம் பார்த்துட்டு இருக்காருன்னு தெரியல. சண்டே என்ன வேணாலும் இருக்கலாம். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டு சப்தம் மூவி இல்ல, அப்படியே வீட்டுக்கு வெள்ளை ரிலீஸ் அடிச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னாங்க. வீட்டுக்கு வெள்ளை வீட்டுக்கு அடிக்கிறீங்களா? வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காரா? ஐயோ, எனக்கு மட்டும். ஓகே ஓகே. உண்மையா சொன்னீங்களா? தனி இல்ல ஒருவன் சொன்னீங்களா? பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தீங்களா அப்போ? எனக்கு புரியல. நைட் ஆயிடுச்சு, நைட்ல ஏமா வெளியே அடிப்பாங்க? பகல்ல தானே அடிப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு பொருளா திரும்ப அங்கங்க அடிக்கி. ஏங்க ஏங்க வேணாங்க, விடுங்க, சரி, ஓகே. தயவு செஞ்சு விடுங்க. கலாய்க்கிறாரா? இன்னைக்கு எல்லாருமே ஒரு மாதிரி வைப்ரேஷன் மோட்ல பேசிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, எனக்கு சீரியஸா டவுட் வந்துச்சு, அதனால தான் கேட்டேன். இல்ல, பொங்கல் நெருங்கிடுச்சுல. அதுக்கு அதுதான் அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே ஓகே. பொங்கல்னாலே வீட்டுக்கு வெளியே அடிப்பாங்க கண்டிப்பா. ஆமா. ஸ்மைல் 3 அப்டேட். ஸ்மைல் 3 அப்டேட்டா? சத்தியமா தெரியல தலைவா எனக்கு. நான் வேணா பார்த்து சொல்றேன். பரணி ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எனக்கும் சீரியஸா தெரியல. நான் அந்த படமே பார்த்தது இல்ல. ஒரு மாதிரி கொடூரமா இருக்கும் நாங்க, அதனால நான் பார்க்கல. அப்படியா? நான் இந்த வருஷம் இல்ல, இல்ல. அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் இல்ல ஏதாவது பார்க்காத ஃபிலிம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் நீங்க நான் ஜமாவே பார்த்தேன். சூப்பர். அதாவது அந்த மாதிரி ஏதாவது பார்க்காத ஃபிலிம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கேன். ஒரு நொடி பாத்துட்டீங்களா? ஒரு நொடி, அந்த ஒரு நொடி மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இது வரைக்கும் பார்க்கல. நாளைக்கு பாக்குறேன் கண்டிப்பா. எல்லாரும் அதான் ப்ரோ சொன்னாங்க, அது ஒரு நொடி நல்லா இருக்கும் ஏங்க, அப்படின்னாங்க. ஐயோ கடவுளே. உண்மையாங்க, சத்தியமா சீரியஸா சொல்றேன். நான் ஒரு சத்தியமா தான் நல்லா இருக்குன்னு நான் சொன்னாங்க. அந்த ஒரு நொடி மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. bro, bro, சரி, அந்த ஒரு நொடிக்காக படத்தை பார்க்கணுமான்னு சொல்லி பார்க்கல. சரி, போகும் பட் நான் இடம் வெகு தூரம் இல்லை. அந்த படம் நான் பாதி பார்த்தேன், ஆனா எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல தான் கதையே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் பாக்குறேன். இல்ல இல்ல, நான் பிரகாஷ், நான் எதுவுமே இதுல சொல்லல. இருந்து நிறைய இது வருதுண்ணா, நாய்ஸ். ஓகே ஓகே. நான் ஒண்ணும் இல்ல, மார்க்கோ தமிழ் வருஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அபிஷியல் போஸ்ட் வந்துருச்சு. அது சொல்றதுதான் வந்து ஆனா நீங்க வேற தமிழ் ப்ரோ. வருஷன் வந்து ஜனவரி 3rd. அழனி கூட ஜனவரி கன்ஃபார்ம் 3rd பண்ணா. அப்புறமேட்டு ஒரு 3 இல்ல இல்ல, அது என்னன்னா அந்த பேருனா ஒரு சப்தம் அப்டேட் கிட்ட சப்தம் வந்து பிப்ரவரி 28 டேட்டே போட்டாங்க. இதுமேல அப்டேட் சொல்றது ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. வேற ஒண்ணும் இல்ல. 28 வந்துரும்ல. வந்துரும் இந்த மாதிரி கண்டிப்பா வந்துரும். இவர்த்தர் வந்து கமெண்ட்ல சொல்லிருக்காரு பாருங்க. ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் போட்டாங்களே, நான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் என்னன்னா பிரகாஷ், நீங்க வந்த Squid Game போஸ்ட்ல 2 நான் பாத்துட்டீங்களா? இப்ப 4 எபிசோட் மட்டும் தாங்க பாத்துருக்கேன். இன்னும் அடுத்த பேலன்ஸ் 3 எபிசோட் பாக்கல. திங்கட்கிழமை தான் பாக்கணும், நாளைக்கு தான் பாக்கணும். நான் பாத்துட்டேன். உங்களுக்கு எப்படி அந்த எப்படி போகுது? இல்ல எனக்கு வந்து எங்கேஜிங்கா போச்சா? ஃபுல்லான டிராமாங்கிறதுனால எனக்கு வந்து என்கேஜிங்கா போகல. பரவாயில்ல. எனக்கு வந்து அது முழுக்க வந்து டிராமா பேஸ் பண்ணி இந்த வாட்டி இருக்க போகுதுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு பரபரன்னு போல. பரவாயில்ல. ஆனா அதே மாதிரி எனக்கு போர் அடிக்கல. 4வது எபிசோட் முடிச்சிருக்கீங்க. 001 முடிச்சிங்களா? 001ல ஃபர்ஸ்ட் 001 தான் மூணாவது எபிசோடு. மூணாவது எபிசோட் தான் 001. அதான் 001 அது ஃபர்ஸ்ட்லயே முடிச்சு வந்து அடுத்து 4வது எபிசோட் முடிச்ச உடனே பாருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட். ஆனா அது வந்து அந்த ஓட்டு போடுற இடம்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல இப்ப எனக்கு என்ன அந்த ட்விஸ்ட் வச்சாங்கல்ல, அந்த ட்விஸ்ட கெஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. 2 ட்விஸ்ட்டுமே எனக்கு கெஸ் பண்ற மாதிரி இல்ல இருந்துச்சு. அவன் பேக் சைடுல வந்தபோதே தெரிஞ்சு போச்சு எனக்கு. அதே மாதிரி 2 ட்விஸ்ட். அதே மாதிரி என்னன்னா இந்த வாட்டி வந்து கேரக்டர்ஸ் இருக்குல்ல, கம்படியாவே ஒவ்வொரு கேரக்டர் மேல எரிச்சல் வரணுங்கிறக்காவே தெரியாது. எனக்கு அந்த பாப் பாடகர் மாதிரி ஒருத்தன் வச்சிருப்பாங்க. அவன் ஒரு நிமிஷம் சாப்பிட்டு இருக்கும்போது, இந்த முட்டை சாப்பிட்டு இருக்கும்போது அந்த வம்பளுக்கு வருது ரேப்பரா. ஆமா, எனக்கு வந்து இது மாதிரி வந்து
அதே கேரக்டர்லாம் இந்த வாட்டி போன வாட்டி எப்படி நம்ம இரிட்டேட்டே இருந்துச்சு, அது இயல்பாவே இருந்துச்சு. இந்த வாட்டி அதே மாதிரி வைக்கணுமேன்னு வச்ச மாதிரி இருந்துச்சு எல்லாமே. அதனால அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டி ஸ்லோவா பார்ப்போம். அப்படியே ஒரே செட்டிங்ல பார்க்கணும்னு நினைச்சதை அப்படியே ஸ்லோவா பார்ப்போம். நமக்கு போர் அடிக்கலாம், அப்புறம் திங்கக்கிழமை உட்காந்து அது 2 எபிசோட் பார்ப்போம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை பார்க்க முடியாது பார்த்துக்கலாம்னு விட்டாச்சு. எனக்கு அந்த ரிவால்வர் உங்களுக்கு எப்படி இருக்கா சொல்லுங்க. இல்ல எனக்கு அந்த நான் சொல்றேனே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆரம்பிச்ச அந்த ரிவால்வர் ஷாட் முடியும் பாத்தீங்களா எபிசோட்ல. ஆமா, இந்த ரிவால்வரோட முடிப்போம் பாருங்க. சொல்லு சொல்லு. அவன் செத்துருவான்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கவன், அது சொல்றது. இல்ல சீசன் சொல்லலாம். இல்ல சீசன் இது சும்மா இருக்குது சுகன் ப்ரோ. அந்த இது ஸ்பாயிலர் பண்ணா அவர் சொன்ன மாதிரி அந்த கன் ஷாட் மட்டும் வச்சுக்கோங்க போதும், யாருன்னு சொல்லலாம். ஓகே ஓகே. அல்ல அந்த ரிவால்வர் ஷாட் அத மாதிரி ஒரு சீன் பாத்துருக்கோம். பட் இவன் எடுத்த குவாலிட்டி, அந்த சீக்வன்ஸ், அந்த அவன் அந்த இன்டெலிஜென்ஸ் எனக்கு அது நீங்க என்ன ப்ரோ அவர் பேசுறது கரெக்டா கேக்குதா? இல்ல விட்டு 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 கேக்குது. ஆனா அவரு என்ன சொல்ல வராரு புரிஞ்சிருச்சு. நான் நேத்து சொன்னல, அவரு மிரட்டி எடுத்துட்டாரு அந்த கேம்லர் கேரக்டர் சொன்னல, அது அந்த பீக் சீன் சொல்றாரு. அந்த எண்டிங் சீன் 6 தோட்டா இருக்கு, ஒரு 6 ரவுண்ட் சுடுவோம்னு சொல்லுவார்ல, அந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஒரு புல்லட் வச்சுட்டு 5 ஓபன் பண்ணிருப்பான். அப்புறமா வந்து இன்னொன்னு வச்சுட்டு பண்ணுவான். பட் அந்த அது வந்து 1 லட்சம் சீன் அந்த மாதிரி நம்ம பாத்துட்டோம் எல்லா இடத்துலயும், எல்லா இங்கிலீஷ் படம் எல்லா படம். ஆனா அந்த இடத்துல என்கேஜிங்கா வச்சது நல்லா இருந்துச்சு சொல்றாங்க. ஆமா, பழைய சீனா இருந்தாலும் நல்லா இருந்துச்சு அது. அதே பண்ணு சீன் பாத்தீங்களா பார்க்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பிரெட் அண்ட் லாட்டரி தான். அது நல்லா இருக்கு. ஏன்னா மக்களோட இயல்பே பாருங்களேன். ஒருத்தன் பசியில இருக்கும்போது அதை வந்து எவ்வளவு பசியில இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் மனுஷனோட இயல்பே பேராசை தான் அதிகமா இருக்கிறது. அவன் ரொம்ப சுருக்கமா சீன் வச்சிருப்பான். எல்லா மனுஷனுக்கும் அது ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் அது பிரெட் எடுப்பான். அது எனக்கு எபிசோட்லயே பிடிச்சது அதுவும். அதுக்கப்புறம் கடைசியா வர கன்சர்ட் தான். ஆனா கன்சர்ட்டை விட 2-3 படத்துல பாத்துட்டோம். அதை 2-3 படத்துல பாத்துட்டோம். 2-3 படம் ஒரு 10 படத்துலயும் பாத்துருப்போம். நம்ம தமிழ்லயே 2-3 படம் பாத்துருப்போம். அதெல்லாம் நேர்மையதான் அதுல பாராட்டணும். அந்த வாய்ப்பு 6வது வாய்ப்பு போயிரும் தெரியும், ஆனாலும் ஷூட் பண்ணிக்கிட்டாரு. அந்த நேர்மை புரிஞ்சு. கேரக்டரே அப்படிப்பட்ட கேரக்டர் கெத்து. அந்த கேரக்டர் அப்படி ஒரு கெத்தா இருக்கும். அது அந்த சீனை விட பிரெட் அண்ட் லாட்டரி இருக்குல்ல, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவன் எதுக்கு 100 லாட்டரி வாங்க போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சீன் ஃபர்ஸ்ட் எபிசோட் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகாஷ் அப்படி இல்ல, அது எழுதின விதம், அதை எடுத்த விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஆனா ஒண்ணுமே இல்ல சீனு. ஒருத்தங்களுக்கு வந்து பசிக்கு சாப்பாடு கொடுக்குறான், அங்க ஒரு ஆஃபர் வைக்கிறான், அதை ஒரு கேமா மாத்துறான். அதுல அவங்கள வந்து ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு ஒரு விஷயமும் பண்றான். ஆனா அந்த சீன் பெருசா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுல வந்து டோட்டல் ஹியூமனிட்டியும் இருக்கு, அதுல ஒரு இன்டெலெக்சுவலும் இருக்கு, கோபமும் இருக்கு. எல்லாமே அதுல வந்து சூப்பர். அந்த 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 சீனே சூப்பரா இருந்திருக்கும். எனக்கு அதுல நிறைய நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒருத்தர் என்ன பேசிட்டு இருக்கீங்களா? சாரி. இல்ல சொல்ல இல்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, புவன் ப்ரோ, பேட்மேன் வந்துட்டு போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஆமா, அது அக்டோபர் 2027க்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னும் வரும் 2027 கேள்விப்பட்டேன். ஆமா 2027 அக்டோபர். இன்னும் பல சேஞ்சஸ் வரப்போகுது. அது ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அது பொறுமையாவே வரட்டும். ஆமா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்த மாதிரி வந்தாலே. அந்த 3rd எபிசோட் முடிச்சீங்கல்ல, நீங்க 3rd எபிசோட் முடிச்சிட்டீங்களா? 4th முடிச்சுட்டு நீங்க 7th பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கு என்னமோ நீங்க நம்ம சொல்றோம்ல இது மாதிரி நடக்க போகுதுன்றது, இனிமேல் தான் அதுல வேற லெவல் எடுத்துன்னு போறான். 3 கேம் முடிச்சிருவானுங்க. இன்னும் 3 கேம் தான் இது சீசன் 3 போறானுங்க. ஆனா இந்த 3 கேம் ஒரே சீசனா வந்திருந்தா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்திருக்கும். இவங்க தேவையில்லாம வம்படிக்கு ஒரு 2 சீசனா மாத்திட்டாங்க. காசுதான். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவன் ஜெயிச்சா பாத்தீங்கன்னா 4, 5, 6 அவன் ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி அநியாயம் நடக்குது, அதை வந்து நான் வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட காசை வச்சு அவனை எதிர்க்க போற அந்த விஷயமாகட்டும். அதே மாதிரி அந்த ரிவால்வர் சீட் முடிஞ்சவொடனே ரூம்குள்ள வந்தா காசு இருக்கும் பாருங்க, டேய் நீ தான் ஜெயிச்சுட்ட அப்படின்னு வச்சுட்டு போயிருப்பானுங்க. திருப்பியும் இன்னும் வேற காசு வச்சுட்டு போயிருப்பானுங்க ரூம் ஃபுல்லா. அதுவும் சூப்பரா இருந்தது. இல்லைங்க, அது போன சீசன்ல ஜெயிச்சா முண்டுங்க அது. இல்ல இல்ல அவனுக்கு இந்த 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 இவன் கூட விளையாட காசு கிடையாது. அப்போ நான் நினைச்சேன் எக்ஸ்ட்ரா காசு வந்திருக்குன்னு நினைச்சேன் நான்.
45 பில்லியன் போன மேட்சோட அந்த வின்னிங் மணி போன சீசனோட. எக்ஸ்ட்ரா மணி இல்ல அது ஆக்சுவலா. இல்ல எக்ஸ்ட்ரா மணில போன சீசன்ல வின் பண்ணதுதான். அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு அந்த அந்த அவங்களுக்கு ஒரு டீம் ரெடி பண்றது. அதே மாதிரி வந்து இன்னொன்னு பாருங்க, ஒரு போலீஸ் ஆபீசரே போன சீசன்ல வந்து அவனும் உள்ளதா இருந்தாரு. ஏன்னா அவனும் ஒரு ஒரு விரக்தியின் காரணமா அவனும் அந்த கேம்ல கலந்துருக்கான். ஆனா அவனுக்கும் அது ஃபீல் பண்ணி வெளில வந்திருக்கான். ஆனா அது நிறைய விஷயம் நம்ம அது வந்து ஓகே. அதாவது எப்படி சொல்றது, இப்போ நான் நல்லா இல்ல, இது எபிசோட் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆனா சொல்ல வரானுங்க நிறைய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி ரைட்டு. இந்த ரிஷிங்கிற ஒருத்தர் வந்துருக்காரு. ரிஷி சொல்லுங்க, புதுசா வந்திருக்கீங்க ஸ்பீக்கருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப ஜிபி வந்து பொங்கல் ரிலீஸ் சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? அடுத்த ரிலீஸ் டேட் இல்ல புரியல. இல்ல முன்னாடி ஜிபி வந்து பொங்கல்னு சொல்லி ஜிபியா குட் பை டக்லிலே சொல்லிருங்களேன். எல்லாம் சுருக்கமா 3 எழுத்த சொல்றதுக்கெல்லாம் சுருக்கமா சொல்லி எனக்கு சரியா வேற காதலி கொடுக்க மாட்டேது. என்ன படம் கேட்கறீங்க டவுட்டா போயிருது. குட் பை டக்லி கண்டிப்பா பொங்கலுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். பொங்கல் அன்னைக்கே இல்ல பொங்கலுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஏப்ரல் 10 அல்லது மே 1 வந்துடும். 2 டேட்ல ஒரு டேட் தான். இப்போ இந்த இல்ல இப்போ வீர தீர சூரன் வந்து எப்போ ரிலீஸ்? 23rd ஜனவரி 24ன்னு சொன்னாங்க. ஓ ஜனவரி 24. ஆமா 24 ஃபீட்பேக் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லாருமா வலை பேச்சா? இல்ல எல்லாருக்குமே அந்த படம் மேல ஒரு நல்ல நம்பிக்கை இல்ல இருக்கு. எனக்கு எனக்கு வந்து அடுத்த வருஷம் எதிர்பார்க்கறதுல அடுத்த வருஷம் நான் எதிர்பார்க்கற ஒரு 5 படங்கள்ல வந்து அது ரொம்ப முக்கியமான படமா இருக்கு வீரதீர சூரன். எனக்கு ட்ரைலரு அந்த டீசரே பிடிச்சதுங்க. ட்ரைலரு டீசரே மரண மாஸ். ரைட் சுகுமார் ப்ரோ சொல்ல வந்தாரு, சொல்லிருங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. மோகினி தீவு எப்படி ப்ரோ இருக்கும்? இல்ல புரியல, என்னது மோகினி தீவு? மோகினி தீவா சீரியலா படமாண்ணே? இல்ல பிரகாஷ் ப்ரோ, அண்ணே நீங்க இல்ல சொல்றேன்னு ஃபுல் ஆன் வைப் மோடு. அவர் ஃபுல் ஆன் வைப். ஒரு சைடு அந்த டெல்லிகளை சாடுற மாதிரி அந்த சவாடிக்கா பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிறாரு ஒரு சைடு. இன்னொரு சைடு ஊருக்காக்க இந்த சைடு வந்துடுறாரு. இல்ல மோகினி தீவுன்னு என்ன தெரியல. நான் இங்கேயே சொல்லிடுறேன். அது வந்து ஏதோ ஒரு புக்கு போல கல்கி அவர்கள் எழுதியிருக்காரு போல. அதனால எங்க இருந்தோ தேடி கண்டுபிடிச்சு பிரகாஷ் நம்ம ஏதாவது ஒரு கதை சொல்லவே இல்ல. எனக்கு இன்னைக்கு வேற மோட்ல தான் இருக்காரு. இல்ல நான் கேக்குறது என்னன்னா, மோகினி டிவி எப்படி இருக்கும்னு சொன்னா நாச்சி வந்து எங்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்போம் ப்ரோ. நீங்க சொல்ல வேணாம். என்னது நான் பார்த்து தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஜெகன் மோகினின்னு அது பார்த்திருக்கேன். பிரகாஷ் ப்ரோ என்ன மாதிரி கதை ப்ரோ அது? எல்லாம் ஃபன் பண்ணுங்க ஜாலியா. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க சார். என்ன பிராண்டுல? என்ன பிராண்டுனா? இல்ல சும்மா நான் இன்னைக்கு கரெக்ட் சாப்பிடலப்பா. நான் சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன். நீங்க மூவி லிஸ்ட் போட்டீங்களா? அது எங்கனா எப்படா போட்டீங்க? புரியல. 2024 தமிழ் மூவிஸ் எல்லாமே. ஆமாங்க, நேத்து போடலான்னு போட்டேங்க. அப்புறம் விட்டுட்டேன், மறந்துட்டேன். அவர் போடுவார். நாளைக்கு போடுறேன். நாளைக்கு நான் காலையில நாளைக்கு சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடியே போட்டுட்டு தான் சென்னை திருச்சி விட்டு போவேன். அவ்வளவுதான். போட்டேன் பாருங்க. நான் நேத்தும் போட்டிருக்கேன், இன்னைக்கு ஒரு 2 போட்டிருக்கேன். அது இல்லன்னா அவர் இன்னைக்கு போட்டாலும் அநியாயத்துல அநியாயம். இன்னைக்கு போட்டாரு பாருங்க, முரட்டாலும் பண்றாரு. யாருமே போடக்கூடாது. நான் போட மாட்டேன் ப்ரோ, நான் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தண்ணியில சத்தியம் பண்ற மாதிரி தண்ணியில எழுதிருக்காரு கையில். இது எனக்கு தெரியாது. இது எப்ப நடந்துச்சு? குரூப்ப பாருங்க, குரூப்ல போட்டு. இல்ல அண்டர்ரேட்டட் மூவிஸ் போட்டேன். இல்ல அது வேணாம், பரணி நீங்க குரூப்ல பாருங்க போதும். இருங்க நான் பாக்குறேன். பிரகாஷ் ப்ரோ மகேஷ் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு, அவரை அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டேன். குரூப்ல அந்த ட்வீட் லிங்க் போட்டுதானா இருக்கு? சரி ரைட் விடுங்க, நம்ம பேசிக்கலாம். சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ.
பிரகாஷ் ப்ரோ அது சொல்லுங்க ப்ரோ, எங்க படிக்கலாம் அது, இல்ல வந்து எங்க ஒரு கேட்கலாம் பெஸ்ட் பிளேஸ்? நான் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு சொன்னேன் ஆடியோ ஃபைலாவோ இல்ல வந்து பிரகாஷ் ப்ரோ நீங்க வீடியோவோ சொல்லுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இல்ல இல்ல பாரதி நீங்க அவர்கிட்ட சொல்லி முடிச்சு விடுங்க. நான் அனுப்பிச்சுடுறேன் ப்ரோ உங்களுக்கு. நீங்க சொல்ல மாட்டீங்களே ப்ரோ. ஆனா நீங்க தான் ஆசைப்படுறாரு பிரகாஷ், நீங்க ஏதாவது சொல்லுங்க. எதனா சொல்லுங்க நான் சொல்றேன் வாயில இனிமேல் பம்பல் ப்ரோ. உங்களுக்கு மோகினி ஒருத்தனுக்கு படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நீங்க ஆர்வத்தை வந்து தூண்டணும் ப்ரோ. அதை விட்டுட்டு நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இப்ப அவருக்கு வந்து கல்வி சொல்லணும் இரும்பு பாய் அப்படின்னு சொல்லணும். நேற்று தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு இனிமேல் எந்த கதையே கிடையாதுங்க. அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவர் இனிமேல் எந்த எதுவுமே சொல்லலாம், நம்ம எதுவும் பேசுறதே கிடையாது. இனிமேல் நான் வந்து வணங்கான் படத்துல வர அருண் விஜய் மாதிரிங்க, நான் இனிமேல் எதுவும் பிரகாஷ் பேச மாட்டேங்க. பிரகாஷ் படம் உங்களுக்கு மெசேஜே போக மாட்டேங்குது ஏன் பிரகாஷ்? மெசேஜ் போக மாட்டேதா? இல்ல அவரு இது டிஎம்மா? டிஎம் தான். ஏன் நீங்க எனக்கு நிறைய முறை பண்ணிருக்கீங்க, ஓப்பன்லாம் இருக்கு உங்களுக்கு. நான் உங்களுக்கு ப்ரோ மெசேஜ் அதை விடுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ அது நீங்க அது சொல்லணும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த சிவகுமாரின் சபதம், சாரி சிவகாமியின் சபதமாச்சும் சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு சிவகுமாரின் சபதம் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா, அதுவே வந்து விஜய் டிவி ஹாட் ஸ்டார்ல இருக்கு, போய் பாத்துட்டு வாங்க. எனக்கு மட்டும்தான் லைட்டா ஒரு மாதிரி இதாச்சா, அந்த ஓல்டு டிவில வர கொர சவுண்ட் மாதிரி இல்ல கேட்டுச்சா? எல்லாருக்கும் கேட்டு. சைடுல அண்ணா இன்னைக்கு வேற ஓகே எதுவும் இல்லைன்னா நான் ஒண்ணு இல்ல கேட்கலாம்னு நினைச்சேன். உங்க வாய்ஸே அப்படிதான் இருந்துச்சு பரணி ப்ரோ. அப்படி ஐயோ ஆமாவா, இப்போ ஓகேவா? நல்லா இருக்கு தலைவா, நல்லா இருக்கு. இல்ல சுகுமார் ஓகே ப்ரோ விஷால் மைக் ஆன் பண்ணாதான் சவுண்ட் வருது போல. ஓகே விஷால் ப்ரோ ஏதோ இல்ல சொல்லாத இன்னைக்கு வேற சொல்லிருங்க. எதுவும் டாபிக் இல்லைன்னா நான் நேத்து ஒண்ணு இதை பத்தி கேட்கலாம்னு நினைச்சேன். எது கேட்கலாமா? சிவகாமியின் சபதமா? அண்ணா தயவு செஞ்சு ப்ளீஸ். விஷால், சொல்லுங்க ப்ரோ. உங்க சரிப்பா, இங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரேன். பிரகாஷ் ப்ரோ என்ன ப்ரோ புரியல? அண்ணா ஒரு நிமிஷம் சும்மா நான் ஏதோ சொல்றேன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. உங்க வாய்ஸ், உங்க பேச்சு, நீங்க பேசுறது வந்து ரொம்ப அருமையா, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த தலைவா ஸ்பேஸ் ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஜின்னு சொன்னா அதுக்கான அந்த உங்களுடைய அந்த பேச்சுல உள்ள ஒரு என்னன்னு சொல்றது, ரொம்ப அருமையா இருக்கு. கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, நல்லா இருக்கு. தலைவா நீங்க இது நல்ல விஷயமா கலாயா எடுத்துக்கல. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. உண்மையிலே வந்து நானும் பேச வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு விஷால். ஸ்பீக்கர்ல வந்து ரிக்வெஸ்ட் கேட்டதுக்கே அதுக்காகத்தான். அதாவது வந்து இந்த சினிகாட்சி இந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க எந்த விதமான யாரை பத்தியும் தரை குறைவா, எந்த நடிகரை பத்தியும் ஒரு வெறுப்பு எதுக்குமே இல்லாம ரொம்ப அருமையா வந்து இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுதான் இந்த ஸ்பேஸ்ல வந்து அதாவது வந்து எனக்கு பிடிச்சிருக்கிறது. அதாவது வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப பிரகாஷா இருக்கட்டும், இப்ப நீங்களா இருக்கட்டும், நம்ம பரணியா இருக்கட்டும், இப்ப சுகுமார் ப்ரோ, மாவீரன், யாரா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி ஒன் வந்து தே ஹேவ் அவங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ரசிகர்கள். பட் இருந்தாலும் யாரையும் வந்து தரைக்குறைவா பேசாம ரொம்ப டீசெண்டா கண்ணியமா வந்து இந்த ஸ்பேஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நல்லதொரு வந்து என்டர்டைன்மெண்டா இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்காகத்தான் நான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசணும்னு இந்த நாள். தேங்க்யூ தலைவா, தேங்க்யூ சோ மச் தலைவா. ஆக்சுவலா இது தேங்க்ஸ் ப்ரோ, அது எல்லாருமே எடுத்த ரொம்ப நன்றி. இண்டிவிஜுவல் சைஸ் தானே தலைவா. ரொம்ப நன்றி, ரொம்ப ஒரு நன்றி. படத்தை பத்தி விமர்சனம் பண்ணலாம், பர்சனல் அட்டாக்லாம் இல்லாம பேசுறப்ப அது எவ்வளவு நல்லா இருக்கு, எல்லாருக்குமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், யாரையும் நம்ம பேஷ் பண்ணாம. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் வந்து சில நேரம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வந்து ஒரு ரீச் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த வேல்பாரி, அதாவது வந்து அவருக்குள்ள இந்த சினிமா நாலேஜ், இந்த கதை சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரிஸ் சொல்லக்கூடிய அந்த முறை, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா அவருக்கான கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி ஒன் வந்து இட் வில் டேக் சம் டைம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ எந்த ஒரு தொழிலையுமே எதையும் வந்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் எடுக்கும் பாத்தீங்கன்னா, அது போலதான் இதுக்கும். இவரையும் வந்து நிறைய பேரையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவரை மட்டும் இல்ல, ஏன் உங்களையுமே உங்களுடைய திறமை இதே போலதான். இப்ப நம்ம சுகுமார் புறவே வந்து பாத்தீங்கன்னா வந்து டைமிங்ல வந்து அவர் பண்ணக்கூடிய இருக்கு பாத்தீங்களா. இப்ப தோழர்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி இப்ப விடுதலை படம் பார்த்துட்டு வந்தாக்க ஒரு தோழர்ங்கிற மொமெண்ட்க்கு வந்துட்டார். நேத்து 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா இருங்க பாய், அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைமிங் காமெடி அவர் பண்றாரு. இப்ப நம்ம வந்து தரணி ஒரு இன்னோசென்டா பேசுறது, மாவீரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கு தலைவா. நீங்க பேசுறது ஆக்சுவலா நல்லா இருக்கு, நீங்க சூப்பரா பேசுறீங்க. இல்ல இல்ல பரணி இன்னசென்ட்ன்றத மட்டும் நம்பணுமா? அதான்
நீங்க வந்துட்டு இந்த ஸ்பேஸ் இல்ல இல்ல தோற்றத்தை மகேஷ் ப்ரோ நம்பலாமா? நம்ம ஆகணும். இந்த ஸ்பேஸ் தோற்றத்தை நம்பணும் பார்த்துவிட்டு நம்பணும் பரணி ஒரு நம்பலாம். இன்னசென்ட் என்பது மிகவும் தவறான ஒரு கருத்து. பரணிக்கு தம்ப்நெயில் கிடைச்சிருச்சு இன்னைக்கு. ஆம், அதனால் அதை நம்பாதீர்கள். என்ன தமிழ்னா அதை மட்டும் இல்ல இல்ல வாபஸ் சீரியஸா வாங்கிக்கோங்க. தமிழ்ல இன்னைக்கு என்ன பேசணும், இன்னைக்கு தமிழ்ல வைக்கிறது அது ஒரு பிரச்சனை. இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கோம். பரணி கேட்டிருக்கிற மெசேஜ் இப்பதான் பார்த்தேன். அதனாலதான் உங்களுக்கு வாட்ஸ்அப் இன்னைக்கு என்ன தமிழ்ல வைக்கிறது, என்ன பேசணும்? இல்ல இன்னைக்கு அடுத்த படைப்பு பரணி இன்னசென்ட்டா அதான் இல்ல பேசுறேன். பரணி இன்னசென்ட்ங்கிறத மட்டும் வாபஸ் வாங்கிக்கோங்க. மத்தபடி எல்லாம் ஓகேங்க. எனக்கு என்னமோ அவர் அப்படித்தான் பரணி சொல்றாரு. இன்னசென்ட்டா பகிரங்க பதிவு அப்படின்னு போடுங்க ப்ரோ. இல்ல மகேஷ் ப்ரோ ஏன் ப்ரோ நான் லைட்டா இன்னசென்ட் ப்ரோ லைட்டா சும்மா சொல்லிக்கிறேன் நானே தற்பெருமை. இல்ல இல்ல இந்த ஸ்பேஸ் வந்து சூப்பரா இருக்குங்க. நிறைய பேர் வந்து என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து சினிடாக் வந்து ரொம்ப ஒரு நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து என்ன ரீச் ஆகல அவ்வளவுதான், பட் 1000 அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஆயிடும் தலைவா கண்டிப்பா. கட்டாயமா. ரொம்ப நன்றி. இல்ல நன்றி. இன்னொரு கேள்வி, இந்த விடாமுயற்சி வந்து இப்ப வந்து தமிழ்ல மட்டும்தான் ரிலீஸ் ஆகுதா இல்ல வேற மொழியிலையும் எதுவும் ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க ஏதாவது வந்து முயற்சி எடுக்கிறாங்களா? இந்த டீம் வந்து ஏதாவது இன்டர்வியூ எதுவும் கொடுப்பாங்களா? நான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க மகிழ் திருமேனி அவருடைய பேட்டியை வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவருடைய பேட்டி, அவருடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அவருடைய பேட்டி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தா ஒண்ணு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் வந்து இன்னமும் அந்த டீம் வந்து அப்படியே சைலண்டா இருக்கு? ஒரு சைடு பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் வந்து அந்த டீம் வந்து எப்படியோ இப்ப படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இன்னமும் இவ்வளவு சைலண்டா இருக்காங்க? யாராவது பதில் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. என்ன எல்லாரும் யாருமே சொல்ல வேணாம். நம்ம என்ன சொல்லுவாரு சொல்லுங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ராட்டோ கீரையோ அல்லது ஒரு வாழைப்பூவோ இதெல்லாம் உரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆயிரதுக்கு. ஆனா சமைச்சு முடிச்சப்போ உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஆனா தாமதம்ங்கிறது வேலைப்பாடு முன்னேற்பாடுகள் இருக்குல்ல, அது மாதிரிதான். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசாலா செய்யணும், உடனே டக்குனு தண்ணியில போட்டு வேக வச்சா போதும். ஆனா அது வாய்வு. அது மாதிரி ஈஸியா பண்றது ஒண்ணு, குவாலிட்டியா நேரம் எடுத்து பண்றது ஒண்ணு. மகிழ் திரும்பி நேரம் எடுத்தா பண்ணுவார். அவரோட குவாலிட்டி இதுதான். அவ்வளவுதான். இந்த படம் கொஞ்சம் குவாலிட்டியா உங்களுக்கு படமா இருக்கும். ஏன்னா என்ன சைலண்டா இருக்காங்கிறீங்க. இப்பதான் பாட்டு நேத்து தான் பாட்டு வந்துச்சு. 2 நாளா வைப் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ட்ரெய்லர் வரும். அதுக்கு அடுத்து வசூல்ராஜா சொல்ற மாதிரி பின்னாடியே உனக்கு எல்லாம் வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சென்சார் நாளைக்கு சென்சார் போகும். சென்சாருக்கு அப்புறம் ரிலீஸ் டேட் ட்ரெய்லருக்கு அப்புறம் கவுண்ட் ப்ரோமோஸ், அப்புறம் டேரக்டா படம். 10 நாள்ல அவ்வளவுதான். நமக்கு இதுக்கு மேல நீங்க இல்ல ஏகே ப்ரோ, படத்துக்கு என்ன அவரு எதிர்பார்க்கறீங்க? 10 நாள் 15 தெலுங்குல நாள் வருதான்னு கேக்குறாரு ப்ரோ. தெலுங்குல எனக்கு இந்த படம் இப்போதைக்கு தமிழ் வருஷம் மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். கடைசி அதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியல. தெலுங்குல 3 படம் வருது. யாரு வாங்குறாங்க, தெலுங்கு வருஷன் ரிலீஸ் ஆகுதா இல்லைன்னா இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா ப்ரோ, கடைசி ஏன்னா நேரத்துல like தெலுங்கு வருஷன் ஆகணும்னா அவன் வந்து இன்னும் எதுவுமே வந்து ட்ரெய்லர்ல இருந்து எதுவுமே அந்த வேற லாங்குவேஜ்ல பண்ணல. ஆமா இல்ல அவங்க எப்படின்னா இப்ப இந்த படத்துல ஏகப்பட்ட அப்டேட் விட்டுருந்தா அதெல்லாம் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அப்படி டைட்டில் ஒண்ணு, அப்படியே டேரக்டா வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், அவ்வளவுதான். அது வேட்டையனுக்கு அப்படிதானே பண்றாங்க. அவங்க ரஜினி படத்தையே அவங்க கடைசி நேரத்துல தான் அப்படி ரிலீஸ் பண்றாங்க. அது மாதிரி அப்ப எல்லா பயங்கர மார்க்கெட் இருக்கு எல்லா இடத்துலயும் அப்படி பண்றாங்கல்ல, அது மாதிரி பார்ப்போம். எனக்கு ஒரு டவுட், ரிலேட்டபிளா இருந்த வீடியோ எனக்கு மட்டும் தான் கேக்குதா இல்ல என்ன பரணி ப்ரோ புரியல. bro, இந்த கிளிக் சவுண்ட் இல்ல கேக்குதா? இல்ல எனக்கு பிரகாஷ் உங்களுக்கு கிளிக் பண்ணா வெரிஃபை பண்ணாதான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும்னு வருது. முன்னாடி நீங்க நிறைய மெசேஜ் எனக்கு பண்ணிட்டு தான் இருந்தீங்க. இப்ப எப்படி வருதுன்னு தெரியல. நடுவில் ஒருவேளை உங்களுக்கு இந்த இதாச்சு இல்ல, அந்த ஸ்பேம் மாதிரி ஆச்சு இல்ல உங்களுக்கு ஒரு தடவை, அதனால அப்படி வருதான்னு தெரியல. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். இல்ல எனக்கு நான் கேட்டேன், அது கொஞ்சம் கைட் பண்ணுங்களா சுகுமார், உங்களுக்கும் அனுப்பிச்சிருக்க மெசேஜ். சரி பாரதி, அது ரொம்ப சவுண்ட் எல்லாம் கேட்கல. சும்மா அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூவாலாம் இல்ல. சரி, எனக்கு நிறைய சவுண்ட் கேக்குது, அதனால தான் கேட்டேன். எனக்கு மட்டும் தான் பிரச்சனை இல்ல, இல்லைன்னா ஸ்பேஸ் ரெக்கார்ட் பண்றப்ப இதாகும். அதுக்காக தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சுகுமார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க பிரகாஷ் எடுத்து கதை சொல்ற வரைக்கும் வெறுங்கால தான் நடப்பேன், ஏதாவது சபதம் எடுத்திருக்கீங்களா? ஏங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க? வெறித்தனமா மகேஷ் முயற்சி bro, பண்ணிட்டு இருக்காரு. அதான் இல்ல நல்ல வேலை இல்ல சவுக்குல இல்ல அடிப்பாரான்னு கேட்கலையே. ஆமா. நல்ல வேலை அதான் சவுக்கு அடிச்சுக்க போய் கேட்கலையே. சொல்ல வந்தேன். இல்ல நான் அது கூட வந்துட்டு சுகுமார் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த இதுல ப்ராப்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, சினிமேட்டிக் ப்ராப், அதுல ஏதாவது எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி பரணி, பண்ண அப்ப நீ முடியாதா? யார சொல்ல வர? நீ உங்களை தான் சொல்றேன். இல்ல நான் ஒரு மீம் பார்த்தேன். அவர் கூட நல்லா சுத்தி சுத்தி அடிச்சாருடா. நீ ஒரு அடி கூட அடிக்க மாட்டேறியாடா கேப்டன்ன்ற பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாக்கு வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் அப்போ ஒரு மீமை போட்டாங்க. எனக்கு சருக்குனாலே அதுதான் ஞாபகம் வருது. அப்படியா?
இல்ல நான் சும்மா உங்களை தான் சொன்னேன். இல்ல ப்ரோ, அந்த அளவுக்கு பிரகாஷ் ப்ரோ கதை சொல்லும் போது அது நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். ஆமா, இவர் 1/2 மணி நேரம் பேசிட்டு இருப்பாரு, நம்ம பேசவே தேவையில்ல, நம்ம போயிடலாம். அதுதானேண்ணா? இப்ப வந்து டெய்லி வந்து அட்டன் பண்ண சொல்றாங்க, 2 மணி நேரம் ஃபுல்லா இருக்க அல்ல சொல்றாங்க. அது கிடையாது, அது கிடையாது. கரெக்ட். இப்ப அவர் கதை சொன்னா பல பேர் வந்து பயன் அடைகிறாங்கன்றதுக்காக தான், நல்ல எண்ணத்துக்காக தான் நான் பாடுபடுறேன். அந்த தில்லுக்கு திட்டு 2ல 1 or 2 தெரியல, உங்க அப்பா சாகும்போது நீ ஊர்லயே இல்ல, உங்க அம்மா சாகும்போது ஃபுல்லா குடிச்சிட்டு படுத்த, சொல்லு நீ என்ன சொன்னாலும் கவுண்ட் இருக்கு. நானும் சுமார் ப்ரோ, ஆனா எதையோ விஷாலுக்கு ட்ரை பண்றாரு. இல்ல நானும் விஷாலுக்கு ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். இந்த காம்ப்ளிமெண்ட் மட்டும் நான் கொடுத்தது இல்ல. விஷால் நிறைய படங்கள் சொல்றான், நிறைய வந்து இது பண்றான், அதெல்லாம் வந்து பண்றதை தாண்டி விஷாலோட வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் நான் வந்து அன்னைக்கு அது உள்ளுக்குள்ளே இருக்கு, சொல்ல முடியல, சொல்லிடுறேன். வாய்ஸ் இருக்கட்டும் ப்ரோ, அது ஒரு பக்கம். அவரோட அந்த வார்த்தைகள் தான் தலைவா சொல்லு. அதுதான் அந்த டோன் வந்து விஷால் வந்து உண்மையாவே நல்லா சொல்லுங்க முதல்ல. சொல்லுவாரு பாத்திருக்கீங்களா? நல்லா இருக்கு. அத சொல்லுங்க முதல்ல. இல்ல இதான் சொல்லுவாரு. அத சொல்லுங்க முதல்ல. சொல்லுங்க முதல்ல. அந்த ஒரு சிரிப்பு, இந்த ஒரு சிரிப்பு, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எஃப்எம்ல நானும் நிறைய பேர் எஃப்எம், நான் யூஸ்வலா நிறைய எஃப்எம் கேட்பேன்றேன்னா கார் டிரைவ் பண்ணும்போது நம்ம பாட்டு போட்டு மாத்துறோம் அப்படின்னா அது வந்து ஒரு டைம் நம்ம பிளேலிஸ்ட்ல வச்சுக்கணும், அது இதுன்னு நிறைய இருக்கும். நான் நார்மலாவே எஃப்எம் வச்சிருவேன். அது சென்னையில என்னென்ன எஃப்எம் வருதோ அது மட்டும் தான் நான் மோஸ்ட்லி நிறைய கேட்டிருக்கேன். அப்படி கேட்டு பழகின எனக்கு வந்துட்டு ஒரு சில இவங்கள மட்டும் வந்து எனக்கு பிடிக்கும், ஆர்ஜேவை மட்டும் எனக்கு பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்கா இவங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கு, அதே மாதிரி வந்துட்டு இவங்களோட வாய்ஸ் நல்லா இருக்குன்னு தோணும். எனக்கு வந்து விஷாலோட வாய்ஸ் வந்து நான் ஏன்னா சூரியன் எஃப்எம் வந்து நான் டியூனிங் பண்ணல, இங்க அவர் மதுரை வர விஷால்ன்றனால அது இங்க வரல, அது விஷாலோட வாய்ஸ் நான் கேட்டது இல்லை. ஆனா ஸ்பேஸ்ல கேட்க வந்துட்டு விஷாலோட வாய்ஸ் வந்து நாளடைவுல வந்துட்டு அது நைட்டு படுக்கும் போதெல்லாம் வந்து அது அப்படியே வந்து ஒரு படம் பாக்குறோம்னா கூட விஷால் சொல்லியிருக்கான் அப்படின்ற அந்த வாய்ஸோட தான் அந்த படத்தையே ஓபன் பண்ற மாதிரி வந்து ஒரு feel ஆகுது. இன்னைக்கு பிரகாஷ் அண்ணன் நானா அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, அட்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பெயின் இருக்காரு. இல்ல எவ்வளவு பாசிட்டிவா சொல்றாரு. இல்ல தேங்க்யூண்ணா, நீங்க ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட இருந்து வர்றது. தேங்க்யூ சோ மச்ண்ணா. இந்த பசங்களுக்கே இவ்வளவு பிடிச்சிருக்கு. நானும் என்னோட ரிலேட்டிவும் வந்து ரீசெண்டா, அதாவது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட வந்து பேசிக்கும் போது விஷாலோட டாபிக் வந்தது. அப்ப பேசும்போது கூட வந்து விஷாலை பத்தி நாங்க வந்து அப்படியே ஒரு லைன் அப்படி தொட்டுட்டு தான் போவேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு டேலண்டா இருக்கிற ஒரு ஆர்ஜேல வந்து விஷால் வந்து எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஆர்ஜேவா மாறிட்டான். ஐயோ தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. என்ன அவரோட ஆர்ஜே, அவரோட ஹோஸ்டிங் தான் என்ன கேட்டதில்ல. மகேஷ் ப்ரோ நடுவுல சொன்னாரு ஆம்பளைங்களுக்கே இவ்வளவு பிடிச்சிருக்குதுன்னா அத நான் கடந்து போனேன் தலைவா, தயவு செஞ்சு. இல்ல அதான் நீங்க கரெக்ட் அதை முடிச்சிடுறேன். சொல்லுங்க மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. இல்ல எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இதுக்கு அப்புறம் ஃபினிஷ் பண்ண வேண்டாம். ஆமா புரிஞ்சிருச்சு. எத்தனை ரெக்வெஸ்டோ இன்ஸ்டால என்னென்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியல, வேற தனியா இருக்கேன்றாரு. இல்ல தலைவா, நீங்க வேற கல்யாணம் ஆகி இப்ப பேச்சுலரா வாழ்றது அது நல்லாதான் இருக்கு. ஆனா என்னன்னா இப்ப மகேஷ் ப்ரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன், அவர் ஏன் யூடியூப்ல சேனல் ஓபன் பண்ணல, இன்ஸ்டால ஓபன் பண்ணிருக்காருன்னு இப்பதான் புரியுது. இப்ப தோழர் இருந்திருக்கணும் என் தலைவன், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு செஞ்சிருப்பாரு. நீங்க வேற. ஆனா வந்து நாகர்கோவில் காசி, அப்புறமேட்டு வந்து திருச்சி டாக்டர் பிரகாஷ் வரிசையில் மதுரை ஆர்ஜே விஷாலா. நல்லா இருக்கே, இதுதான் நாளை தமிழ். சிறப்பு. ஆனா நான் வந்துட்டு இப்ப நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் பசங்களாம் இருப்பாங்க, அவங்க நமக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட மெசேஜ் எல்லாம் காட்டுவாங்க, என்ன மெசேஜ் அவங்களுக்கு வருது அப்படின்ட்டு. நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. தப்பா இல்ல, ஒரு மாதிரி உங்க ஃபேன் உங்க ஒர்க் பிடிச்சிருக்கு, நீங்க நல்லா சூப்பரா பண்றீங்க அப்படின்ட்டுலாம். ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் நமக்கு வரதெல்லாம் எப்படி தெரியுமா தலைவா? தமிழ் இவரு வரலன்னு உறுதியா சொல்ற மாதிரி தெரியல. இல்ல இது எப்படி இருக்குன்னா, சொல்றதெல்லாம் சொல்ற மாதிரி இருங்க. 2 நாள் முன்னாடி அலங்குக்கு போயிட்டு வந்து பிரகாஷ் ப்ரோக்கு நான் போன் பண்ணி ஒரு விஷயத்த பத்தி பேசணும்.
அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. கூடிய சீக்கிரம் விஷாலுக்கும் வந்து அது அது பண்ணுவாருன்னு தோணுது. அண்ணா அப்படி இல்லண்ணே. ஆமா அடுத்து இன்னொன்னு சொல்லிடுறேன். ஆமா அடுத்து ஆமா ஐயோ அதுவும் நான் கண்டிப்பா நடக்கும். அது அடுத்து இன்னொன்னு சொல்லிடுறேன். 1 மாச காலமா வராம இருந்த எமோஜி கிங் இன்னைக்கு வந்துட்டார். யாருண்ணா? சுகுமார் ப்ரோக்கு வேலையை குறைக்கிறது. 1 மாசமா லீவ்ல இருந்தாரு. விடாப்பிடி லீவ்ல இருந்தாரு. இன்னைக்கு பத்ரி வந்துட்டார். பத்ரி பத்ரி வந்தாச்சு. வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. அது என்ன கிட்டத்தட்ட காதல் எமோஜி மன்னன் மட்டும் தான் போடுறாரு. கண்ணன். அப்பா. தமிழ் விஷால் இந்த மாதிரி ஒரு நீங்க ஓபன் சொன்னது கொஸ்டின், மாத்தி சொல்லுங்க விஷாலுக்கு ஒரு ஓபன் கொஸ்டின் நான் கேக்குறேன். இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறனால வந்து நான் இந்த கொஸ்டின் விஷாலுக்கு கேக்குறேன். சொல்லுங்கண்ணா. இப்ப நீ வந்து படத்தெல்லாம் ரிவ்யூ பண்றல, உன்னோட பேஜ்ல பண்ற, அது உன்னோட தனிப்பட்ட ரிவ்யூ கரெக்டா? அது உன்னோட எஃப்எம் சார்ந்து இருக்காது, உன்னோட தனி பர்சனல் ஒப்பீனியன். ஆமாண்ணா இது ஆமாண்ணா. வந்து ரிவ்யூ இப்படி பண்ணிருக்கீங்க, நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், வேற மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி எதனா வந்திருக்கா அவனுக்கு? அண்ணா நேம்லாம் சொல்ல வேணாம், இல்ல இல்ல நேம்லாம் சொல்ல வேணாம், பட் ஆனா சொல்றேன் இந்த மாதிரி ரிக்வஸ்ட் எல்லாம் வருமான்னு. அண்ணா கண்டிப்பா வரும்ண்ணா, கண்டிப்பா வரும். ஆனா இப்போ எப்படி சொல்றது, ஆஹ் இது சொன்னா கொஞ்சம் தப்பா இருக்கும். நானே சில விஷயம் ரொம்ப ஃபில்டர் பண்ணி பாக்குறனோ அப்படின்ட்டு தோண ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப தப்பா தான் தெரியுது. ஏன்னா சில பேர் ஷார்ட் பிலிம் எடுத்தவங்க எல்லாம் வருவாங்க, ப்ரோ கொஞ்சம் பண்ணித்தாங்க அப்படின்ட்டு. அந்த வீடியோஸ் எல்லாம் வியூஸ் போகாதுன்ட்டே நான் பண்ணாம சில இது விட்டுருக்கேன். அதெல்லாம் இப்ப இந்த பர்த்டே தான் இந்த மாதிரி 2-3 ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் மாத்தணும் அப்படின்ட்டு படமுமே வந்திருக்கு. நான் ஆக்சுவலா அது எனக்கு எனக்கு ஒரு ஆசை, அதை இன்ஸ்டால கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இன்ஸ்டால மீம் பேஜஸ் தான் அது பண்ணுவாங்க. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்றாங்கல்ல, நான் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போகுது அப்படின்ட்டு. அதை எனக்கு பண்ணணும்னு ஆசை. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பண்றதுல அது வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃபா அது இருந்திருக்கும். பட் ஆனா ரிலீஸ்க்கு முன்னாடி பண்ணோம்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஆனா அதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்ல அது எப்படி, நான் ரிலீஸ் முன்னாடி பண்றது வந்துட்டு, நீ வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர்ல, நீ வந்து அது ப்ரொமோஷன்ல தான் வரும். நீ ஆமா கண்டென்ட் கிரியேட்டர் ஆமா அப்படின்னும் போது வந்து அது அது ஆர்கானிக்கா தெரியாதுன்றனால யாரும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட முன்னாடி அப்ரோச் பண்ண மாட்டாங்க. புரியுது புரியுது. ஆனா மீம் எனக்கு கிரியேட்டர்னா அப்படி அப்படி இல்லைன்ற மாதிரி, அது வேற மாதிரி ஒரு போஸ்ட் மாதிரி வந்துரும்ல. பரணி ப்ரோ, ஆமாண்ணா கரெக்ட். ஆனா சொல்லுங்க ப்ரோ, பேச வராரு. கேட்க வந்தாரு. சொல்லுங்க ப்ரோ. பரணி ப்ரோ, உங்களுக்கும் சுகுமாருக்கு ஒரு டிஎம் அமைச்சிருக்கேன், எனக்கு அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். நான் பாக்குறேன் ப்ரோ, நான் பாக்குறேன், ஓபன் பண்ணு. யாரு கிங் ஆஃப் தானே பேசுறது? கிங் ஆஃப் சென்னை சார். ஓகே, நான் பாக்குறேன். ஆனா ஆனா இப்ப என்னன்னா, இப்போ வந்துட்டு இன்ஸ்டால வந்துட்டு ப்ரொமோஷன் அப்படின்றது சுமார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தனியாவே பட்ஜெட் எல்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா. அதுவும் சில இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க அமௌண்ட் எல்லாம் எவ்வளவு வாங்குறாங்கன்னு கேட்டாலே, டேய் இதெல்லாம் என்னோட 1 மாச சம்பளம்டா, ஒரு வீடியோக்கு வாங்குறியாடா, அந்த ரேஞ்ச்ல இருக்கு. அது நிறைய இன்வெஸ்ட் பண்ணவும் இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேர் தயாராயிட்டாங்க. ஆனா அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இப்ப இப்ப என்ன மேட்டரா இருக்குன்னா, படம் திரும்புற இடம்லாம் கண்டென்ட் இருக்கு. ஆனா என் கண்டென்ட் ஒண்ணு வருதுன்றத காட்டணும்ன்றதுக்காக அது பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. அது தப்புலாம் கிடையாது. ஆனா அது எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா, இது எப்படி சொல்றது, நடுவுல ஒரு பேரியரே இல்லாம 2 சைடுமே வந்துட்டு, இப்ப ₹5 ஒரு பொருளு, அத நான் வந்துட்டு ₹55 கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அது எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது அது ஏன்னா ரீசன் வந்துட்டு, இப்போ அதிகமா வந்து எல்லார் மொபைல்லயுமே இருக்கிற ஒரு ஆப்பா வந்து இன்ஸ்டாகிராம் தான் இருக்கு. கரெக்ட். ஆமா வேற எந்த ஆப்புமே கிடையாது. இன்னொரு விஷயம், மீமா வந்து ஒரு விஷயம் வந்து போய் சேர்றதை விட வீடியோவா வந்து போய் சேர்றது வந்து ரொம்ப ஈஸி. சுகுமார் நீயே அவர் கூட பேசுறது சொல்லியிருக்க. கேட்கவே இல்ல. ஆமா ஆமா தலைவா, கேக்குது தலைவா. ஓ, உங்களுக்கு கேட்கல போல. அதுதான் விஷால், இப்ப மீமா போய் ஆமா சேர்றதை விட அது வந்து வீடியோவா போய் சேர்றது வந்து இன்னும் அதிகமா இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்துட்டு 1,00,000 பேர் வந்து அவங்கள வந்து அவங்க வீடியோவை பாத்துடுறாங்கன்னும் போது, அது ப்ராடக்ட சேல் பண்றவங்க கூட இப்ப படம்னு கிடையாது, நார்மலா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே, ஒரு கமர்ஷியல் ஆகட்டும், ஒரு எந்த ஒரு இதுவா இருந்தாலுமே வந்து அவங்க கிட்ட ரீச் பண்ணா வந்து அது வந்து 1,00,000 பேர் வந்து ஈஸியா பாத்துரும். அதுல 1,00,000 பேர்ல வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 1000 பேர் நம்மள யாருன்னு பார்த்தா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதான் உண்மை. இல்ல கரெக்ட். ஆனா எனக்கு ஒரு பெரிய ஆதங்கமே இருக்குண்ணா. இப்ப என்ன மாதிரியே நாங்க ஒரு 5-6 பேரு ஒரு டீமா இருக்கோம். இன்ஸ்டால பண்றவங்க மட்டும். ஒன்லி பிலிம்ஸ் பத்தி பேசுறவங்க. ஆனா ஏதாவது இந்த மாதிரி பெரிய ப்ரொமோஷன் எல்லாம் எங்களுக்கு வராதுண்ணே. ஆஹ் அதாவது சினிமா பார்க்காதவங்க, இப்ப நார்மலான கண்டென்ட்டுக்கு ஃபாலோ பண்றவங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் போயிட்டு டைரக்டா செலிபிரிட்டியை மீட் பண்றது, அவங்களோட ஒரு டான்ஸ போடுறது,
அதெல்லாம் பாக்குறப்ப ஐயோ இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு என்னைக்குதான் வரப்போகுது குமாரு அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கும். பட் ஆனா பாப்போம் இருக்கு இருக்கு அது டைரக்டா வராது. அதுக்கு ஆக்சுவலா வந்து ஒரு ஏஜென்சி இருக்கு. அவங்க மூலமா தான் வந்து அவங்களுக்கு எல்லாம் போகுது. அப்படியாண்ணா? So அது அதுல இருக்கணும். அந்த குரூப்ல அந்த இருந்தா கேங்ல வரும். இருக்கணும். இந்த கேங்ல இருக்கணும். இப்ப ரீசெண்டா எல்லா படத்துக்குமே வந்து அந்த மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிஸ்ட் அவங்க கூட டான்ஸ் ஆடுறதும், ஆமா அவங்க கூட ரீல் பண்றது, அது மூலமா வந்து படத்தை ப்ரமோட் பண்றதுன்றது இப்ப எல்லாருமே வந்து இதுவாயிடுச்சு. இப்போ வந்துட்டு எல்லாருமே அந்த ஒரு ட்ரெண்டுக்கு போயிட்டாங்க. ஆமா அது ஒரு ஒரு வகையில ஒரு குட் திங்கா தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப சோசியல் மீடியான்றது வந்துட்டு டேலண்டா இருக்கிற யார் இருந்தாலுமே சரி, டேலண்ட் இருந்தா போதும் ரெகக்னைஸ் பண்ருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. அதனால டிரான்ஸ்பரண்டா இருக்குல்ல. ஆமா ரொம்ப இப்போ வந்துட்டு இப்போ வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, அவங்க முன்னெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லாம் பூம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் டிஜிட்டல்லாம் முன்னாடி வந்துட்டு போட்டோ எடுத்துன்னு போயிட்டு ஆடிஷனுக்கு நிக்கணும். ஒரு ஒரு ஆபீஸ்க்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கா போயிட்டு அவங்க வந்து இது கொடுத்துட்டு வந்து பண்ணிட்டு வர்றதுலாம் வந்துட்டு அது ரொம்ப பெரிய டாஸ்க் ஆனது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எவால்வ் ஆகும்போது ஷார்ட் பிலிம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்தது. ஷார்ட் பிலிம்ல நடிச்சிருக்கணும், போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிக்கணும். அந்த ஷார்ட் பிலிம்ல நடிச்சுட்டு அந்த ஷார்ட் பிலிம் வந்துட்டு அது அது 4 பேர் எத்தனை போய் காட்டணும். அது அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா அப்போ வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் நாளடைவுல யூடியூப்குள்ள வந்தாங்க. எல்லாருமே வந்து யூடியூப்ல வந்துட்டு நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். கண்டென்ட் கிரியேட்டர்ஸே அங்கதான் வந்தாங்க. ஆஹ் இ- ஒரு இதெல்லாமே வந்து டிக்டாக் வந்து பிரேக் பண்ணுச்சு. டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமே கொண்டு வந்தான். ரீல்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தான். அவங்க எப்போ கொண்டு வந்தாங்களோ அந்த டைம்ல எல்லாமே உடஞ்சிருச்சு. அதாவது நீ வந்து ஆடிஷன் போக தேவையில்ல, நீ இது பண்ண தேவையில்ல, நீ நீ அதுல இருந்த பெர்ஃபார்ம் இடத்துல பண்ணா இருந்தே ஒரு போதும். டேலண்ட் இல்ல நீ பெர்ஃபார்ம் பண்ணு. எய்தர் நீ வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு, இல்ல இது நீ ட்ரோலா கூட இரு. நீ வந்து உன்னை 4 பேர் வந்து ட்ரோல் பண்ண அட்லீஸ்ட் ட்ரோல் பண்ணாச்சும் உன்னை வந்து கமெண்ட்ல திட்டுறாங்க, கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா உன்னை வந்து 4 பேருக்கு அனுப்புவாங்க. இவனை பார்த்தா சிரிப்பா இருக்குல்ல, அட்லீஸ்ட் வந்து அவனை திட்டுறதுக்காச்சும் பாக்குறாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கூட சான்ஸ் கிடைச்சிருக்கு. கரெக்ட். ஆனா சுகுமாரண்ணா அப்படி ஒரு நல்ல ஃபைண்டே நான் சொல்றேனே, இன்ஸ்டால அருணாச்சலேஸ்வர்னு ஒருத்தவர் நீங்க பாத்திருப்பீங்க. லவ்வர்ல வந்துட்டு மணிகண்டன் ஃப்ரெண்டா வந்திருந்தார் தெரியுமா? சூப்பர் ஃபைண்ட்னா அவரு. செமையா பண்ணுவாரு ப்ரோ. அவர் ஆக்சுவலா வந்துட்டு இன்ஸ்டால அவர் ஒரு அவங்க ஸ்டார். கேங் ஊர்ல மட்டுமே தான் அவர் பண்ணுவாங்க. ஆனா இன்ஸ்டால செமையா வந்துட்டு ஒரு வேற லெவல் ஒரு பெரிய, அதாவது தமிழ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ல ஒரு டாப்ல இருக்கிற ஒரு ஆளு. அவர் வந்துட்டு அந்த மாதிரி, ஏன்னா இப்ப நிறைய டிவில இருந்து வரவங்க சினிமாக்கு காமெடி வரப்ப நமக்கு பெருசா ரெசனேட் ஆக மாட்டேங்குது. பாக்குறப்ப என்ன பெருசா இல்லையே, டிவில பயங்கரமா இருக்கே அப்படின்ட்டு தோணிருக்கு. ஆனா அவரது நல்லா ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. லவ்வர்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு. இல்ல அதே வந்து நெகட்டிவா கூட போய் நெகட்டிவ் இல்ல, மக்களுக்கு நெகட்டிவா முடியுது. என்னன்னா சில பேர் சரி கரெக்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அப்ப டேலண்ட் வச்சுட்டு வெயிட் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்காம போயிடுது அந்த இடத்துல. ஆமா அது ஒரு பெரிய விஷயம் தான். இப்ப வந்துட்டு ரொம்ப பியூட்டி டாஸ்கா இருக்கு. ரொம்ப அழகா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். இல்ல ரொம்ப ஒண்ணும் அழகா இருக்கணும், இல்ல ரொம்ப ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப ட்ரோல் பண்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருது. அவங்க வந்து மூச்சை போற சுத்தி வளைச்சு இன்ஸ்டால ஃபேமஸ் ஆகணும், லேடிஸா இருக்கணும், அவ்வளவுதான் முடிச்சிட்டு போங்க, அழகா இருக்கணும் அப்படி இல்ல ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, லேடிஸ் நான் சொல்றது லேடிஸ் மட்டும் கிடையாது. நான் சொல்றது வந்துட்டு ஒரு மென்ஸ் கூட நிறைய பேர் அந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகி இருக்காங்கன்னு சொல்றேன். இங்கதாங்க ட்விட்டர்லயும் சொல்றேன். ட்விட்டர்ல வந்து நெகட்டிவா போட்டவங்க அதிகமா ரீச் ஆயிருக்காங்க, நெகட்டிவ்ல போங்க சீக்கிரம் பயங்கரமா ரீச் ஆயிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு பிரகாஷ் அண்ணா, இது வந்துட்டு ஒரு சவுண்ட் ஏதாவது ட்ரெண்ட். கேட்டுச்சு. பிரகாஷ் அண்ணா கேட்காம சொல்லுங்க கேட்க சொல்லுங்க. ஆனா இது ஒரு ட்ரெண்டாவே மாறிட்டு இருக்குன்னு. இப்ப இந்த பலூன் அக்காக்கு அப்புறம் அதே மாதிரி கண்டென்ட் போடுற ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. கேர்ள்ஸ்லயே நான் சொல்றேன். ஆமா ஒரு பொண்ணு வேற கட்ட வார்த்தையா பேசினு இருக்கு விஷால். ஆமா அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அந்த பொண்ணு பார்த்தா டென்ஷன் ஆகுது பையனுக்கு. பாய்ஸ்லயே இருக்கு. சில பேர்லாம் பாக்குறப்ப அவங்க ஜஸ்ட் அவங்க லுக்க வச்சு மட்டுமே. ஆனா அது அது ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது. நான் ரொம்ப வெளில இருந்து பாக்குறப்ப அழகா இருக்கான் வந்துட்டான் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். அது ஆக்சுவலா அதை மெயின்டைன் பண்றதுமே ஒரு ரொம்ப பெரிய பெரிய பாடுன்னு தான் வச்சுக்கோங்களேன். பட் ஆனா எப்படி இருக்குன்னா, நான் ஆடிஷன்லாம் நான் நிறைய போயிருக்கேன். ஆக்டிங் ஆடிஷன்லாம் போயிருக்கேன். 2Dயோட ஆடிஷன்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் நான் சில பேர்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்கேன். என்னடா இப்படி நடிக்கிறாங்க. அப்புறம் போய் விசாரிச்சா ஒரு ஸ்கூல் பிலிம், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆடிஷனுக்கு நான் போயிருக்கேன். 2D ஆபீஸ் ராமாபுரத்துல. அங்க போய் நான் ஆடிஷன்லாம் அட்டென்ட் பண்றேன். ஒருத்தர் வராரு. வந்த உடனே எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸ்கூல் பையன் என்னடா அப்படி ஸ்கூல் பையன் பக்காவா இருக்காரு. போய் கேட்டா என்னென்ன வயசு என்னன்னு கேட்டா 32 வயசுன்னாரு.
32 இயர்ஸ்னாரு. ஸ்கூல் பையன் மாதிரியே இருக்காரு. எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்றாரு. அந்த மாதிரி ஆக்டிங் பேஷன்ல இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்களன்னா, அவங்க பெருசா அவங்களுக்கு இது தெரியாது. டிஜிட்டலா நம்ம எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றது தெரியாது. அந்த பேலன்ஸ் இங்க கரெக்ட்டா வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். இப்ப வெறும் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு வெறும் டிஜிட்டலாவே இருக்கு. ஒருத்தவங்க இன்ஸ்டால சூப்பரா பண்ணாங்கன்னா, அவங்களால பண்ணிட முடியும். ஆனா இங்க இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல, அதுல இருந்து வந்தது தானே விஜேஎஸ் எல்லாருமே. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குதோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. இவங்களுக்கு கிடைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்களுக்கு மட்டும் கிடைக்கிறது தப்புன்னு சொல்லுவேன். எப்பா கமல் சார் மாதிரி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். விடுங்க. சரி என்னங்க எல்லாரும் எனக்கு தூங்கிட்டீங்களா? துரோகம் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அவங்க எல்லாம் எப்படி யாரு? இல்ல வீரமணி நல்லா வணக்கம்டா மாப்ள. நிறைய பேர் இருக்காங்க. அது எந்த மாதிரி ஆகுதுன்னா, இது இது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க இன்ஸ்டால ஒரு பிரபலமா இருப்பாங்க. அவங்க நான் வெளில நிறைய ஈவென்ட்ஸ்ல எல்லாம் பாக்குறப்ப அவங்க நடந்துக்கிற விதம் இருக்குல்ல, என்னடா இது இப்ப சரி இப்பதான் கரியரை ஸ்டார்ட் பண்றாங்க, ஏன் இவ்ளோ ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, ரொம்ப நார்மலா இருக்கலாமே அப்படின்லாம் நமக்கு தோணும். அவங்க டிமாண்ட் பண்றது வந்தோடனே வந்துட்டு ப்ரோ ஈவெண்ட்ஸ்க்குலாம் முன்னாடி கண்டிப்பா சரக்கு ப்ரோ அப்படின்னு கேக்குறது நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன். ரொம்ப அது சுகுமாரன்லாம் நிறைய தெரியும். அவர் அந்த உள்ளே இருக்காருன்றப்ப அவர் பார்த்தே ஃபர்ஸ்ட் உள்ள வரப்பெல்லாம் உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இருந்திருக்கும்ல. என்னடா வெளில நம்ம வேற ஒரு ஜோன்ல பார்த்து வந்தோம், என்ன வேற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய இதுதான். அந்த மாதிரி இவங்க டிமாண்ட் பண்றது எல்லாமே டோட்டலாவே வேற வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். டிமாண்ட் சரி, எனக்கு பண்றது சந்தேகம் நீங்க சொல்லுங்க. நீங்க இன்ஸ்டாலே இருக்கீங்க, இப்ப ட்விட்டருக்கு புதுசா வந்திருக்கீங்க. ஓகேண்ணே. ஓகேங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இங்க உள்ள யார் வேணா பதில் சொல்லலாம். ஓகே. பெரும்பாலும் நீங்க ஒரு படத்துக்கு போறீங்க, ஒண்ணு முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு படம் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. எந்த பக்கம் இருக்க ரிவ்யூ நம்பி போவீங்க? Facebookஆ, Instagramஆ, Twitterஆ? எதை நம்பி போவீங்க? சினிமாவுக்கு எது சம்பந்தமா அப்டேட் கரெக்டா வருதுன்னு நினைக்கிறீங்க? எங்க இருந்து சினிமா வந்து இயங்குதுன்னு நினைக்கிறீங்க? Facebookல இருந்தா, ட்விட்டர் Twitterல தான். இருந்தா, Instaல இருந்தா? ட்விட்டர் எல்லாருமே ட்விட்டர் சொல்லலாம். நான் வந்து பெரும்பாலும் எங்க இருந்து ரிவ்யூ பார்த்து படத்துக்கு போறீங்க? எனக்கு வந்து ட்விட்டர் அண்ட் யூடியூப் தான் சொல்லுவாங்க. நான் வந்து ட்விட்டர் தான் ரூல் பண்ணுது. ஒருத்தவங்க மண்டைய கழுவுற வேலையை ட்விட்டர் தான் நல்லா பாக்குது. ஆனா நான் வந்து எதையுமே நான் பார்த்தா முடிவு பண்ணுவேன். இவங்க இல்ல, இப்படி நீங்க எல்லா சொல்லிட்டாங்கன்றத படத்தையும் முடிவு பாக்குறீங்க. மாத்துறது. விட்டுருங்க. நீங்க படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணினாலே போயிருவீங்க. நீங்க வந்து இது நம்மால் படத்துல சிம்பு மாதிரி அவனுக்கு பொண்ணுன்னு எழுதினாலே போதும்னு நீ உங்களுக்கு படம்னு சொன்னாலே போதும், நீங்க போயிடலாம். நான் என்ன சொல்றேன், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த கேள்வியே கிடையாது. நான் கேட்கறது, நான் ஒரு ரிவ்யூ பார்த்து தான் நான் படத்துக்கு போவேன். நான் இந்த படம் வருதுங்கிறத இதை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறேன். ட்விட்டர்ல வர போஸ்ட் வச்சு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப ஆதி வருவார் திடீர்னு, இத்தனை படம் பேர் சொல்றீங்க, இந்த படம்லாம் வருதான்னு கேட்பாருல. அது மாதிரி இப்ப அவருக்கு ஸ்பேஸ் வந்தா தெரியுதுங்கிறாரு. அது மாதிரி உங்களுக்கு ட்விட்டர்ல வந்து படம் சினிமா அப்டேட்டுங்கிறது ட்விட்டர்ல இருந்து கிடைக்குதா, Facebookல இருந்து கிடைக்குதா, இன்ஸ்டால இருந்து கிடைக்குதா? நான் முதல்ல வந்து இந்த எனக்கு நியூஸ்ல ட்விட்டர் தான் போற bro. ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் ட்விட்டர் மட்டும் தான் பாக்குறேன். படம் ரிவ்யூ அப்படின்னா நீங்க எந்த படமும் பார்க்க முடியாது. நீங்க இல்ல எந்த படத்தையும் பார்க்க பார்க்கணும்னா முடியாது. ஒரு ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு எப்படி படம் வந்திருக்குன்னு ஒரு அதோட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரிவ்யூ பாக்குறேன் பார்க்கலன்றது ரெண்டாவது விஷயம். படத்தை பத்தின ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்விட்டர் தான் பாக்குறேன். முதல்ல வந்து நம்ம அந்த நியூஸ் இதுல எல்லாம் போடுவாங்கல்ல, இல்ல அதே மாதிரி இன்னைக்கு வந்து டைம்ஸ் கமெண்ட்ல இல்லாதவங்களும் நாளைக்கு அது மெயின் டாபிக்கா எடுத்துங்க. நீங்க சினிமாவை எதை வச்சு அதிகமா தெரிஞ்சுக்கிறீங்க? ட்விட்டரா, யூடியூப்ல நான் Facebookஆ, ரிவ்யூ பார்ப்பேன். யூடியூபா, ட்விட்டரா அப்படிங்கறத ஒரு டாபிக் நாளைக்கு ஃபுல் டாபிக் நாளைக்கு மறுநாள் இதை ஆரம்பிச்சிடும். இப்போ ட்விட்டர் இருக்கிற பூம் வந்துட்டு ஒரு பெரிய பூம் அது ஆக்சுவலா. ஆனா ஒரு 6 to 7 இயர்ஸ் முன்னாடி யூடியூப் தான் ஒரு ஒன்லி மீடியமா இருந்துச்சு. அதாவது இல்ல மூவி நான் வந்து ரிவ்யூ பார்த்த வரைக்கும் சொல்றேனே, நான் வந்து மூவி ரிவ்யூ 12 வருஷமா ட்விட்டர்ல இருக்கேன். பெரிய ஏர்னிங்ஸ் இருக்கு அப்படின்றத காட்டினது யூடியூப் தான். அதுக்கப்புறம் தான் ட்விட்டர். ஆனா ட்விட்டர் வந்துட்டு ரொம்ப நாளா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற அந்த பூம் இருக்குல்ல, அது வந்துட்டு இப்ப வந்தது ஒரு 8 இயர்ஸ்ல வந்தது. அதுக்கு அதே முன்னாடி மாதிரி ரொம்ப ஒரு பேடான சோசியல் மீடியானால அது ட்விட்டர் தான். அவர் மட்டும் தான் இருப்பாரு, பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ரிவ்யூ எல்லாம் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் உள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்ப பார்த்தா சும்மா கணக்கு எடுத்தாங்க. அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக சரி எத்தனை பேர் இருக்காங்க ரிவ்யூ பண்றவங்க, தமிழ் கம்யூனிட்டில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப நல்லா ஒரு நோன் ஃபேஸா இருக்கிறவங்களே ஒரு 40 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களோட கண்டென்ட்லாம் வெவ்வேறு கண்டென்ட்டா இருக்கும். ஆனா அந்தந்த டைம்ல இப்ப சில ஒரு பெரிய படம்லாம் வரப்ப அதிகமே அவங்க கண்டென்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க. சோ அத்தனை பேர் வந்துட்டாங்க. சரி 40 பேர் அவங்க வந்துட்டு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அது இல்லாம பார்த்தா ஒரு 250 300 பேர் மேல ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸோட
இருக்காங்க. அதனால ட்விட்டர் தான் இப்போ ஒன்லி சோர்ஸ் ஆஃப் மீடியம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இங்கதான் நீங்க எல்லா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸோட ஒரு டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்க முடியும். அது வேற எந்த மீடியம்லயும் கிடையாது. இன்ஸ்டால இருக்கு, இன்ஸ்டால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ட்விட்டர்ல நீங்க டைரக்டா கான்டாக்ட் வச்சுக்க முடியும். அப்படின்றப்ப சினிமாவோட ஹப்பா ட்விட்டர் தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். இது என்னுடைய கருத்து. இங்க இருந்து தான் இப்ப சென்னை தான் கோடம்பாக்கம், சென்னை கோடம்பாக்கத்துல தான் சினிமா எவால்வ் ஆகுதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி ட்விட்டர் தான் சினிமாவோட ஹப். சோசியல் மீடியா அட்ராக்ஷன்ல ஒரு பெரிய ஹப். எப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ப்ரோ. இல்ல தெரியுமா, சோறு வாங்கிட்டு வந்து ஆர்டர் சரி பண்ண நடந்து போனா இறக்குது. வயசாயிடுச்சு தலைவா. அதே மாதிரி இப்ப தெரியுதா? டாக்ஸிசிட்டி ஓவர்லோடா இருக்கிற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ட்விட்டர் தான். வேற யாராவது சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா வாட்ஸ்அப்ன்றது இல்ல நான் டோட்டலா வாட்ஸ்அப்ன்ற ஒரு ஜோனே இதுல வராது இல்ல, வாட்ஸ்அப் ஜோனே. இல்ல வாய்ப்பு இல்ல. நான் வந்து பெருசா பாக்குறதுன்றது வந்து நான் ரிவ்யூஸ் பார்ப்பேன். 2, 3 வெப்சைட்ல மட்டும் பார்ப்பேன். எனக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்ல வந்து மோஸ்ட்லி பார்ப்பேன். அது இல்லாம லென்ஸ்மேன் பரணி ரிவ்யூஸ் ப்ரோ என்ன எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிக்கிறாங்க நீங்க சொன்ன உடனே, என்ன கதை? சத்தியமா எனக்கும் தெரியல. சும்மா சொல்லுங்க. விஷால் ப்ரோ நான் ஏங்க பேசுறது தெரிஞ்சாலும் கேக்குதா? சும்மா அதெல்லாம் முதல்ல எமோஜி தரணி போடுவாரு. மாதிரி தான் நானும் டைம்ஸ் ஆஃப் இந்தியால தான் ரிவ்யூ பார்ப்பேன் முதல்ல. விஷால் நான் ப்ரோ நான் வெப்சைட்ல பேசுறது ரிவ்யூ கேட்கல போல. உண்மையிலதான் அதாவது ட்விட்டர் தான் வந்து முதல்ல நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆகிற ஒரு சினிமா நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகிற இடம் இதுதான். அது இது ஒரு ஒரு ஆமா. படத்தோட இதுவாகட்டும், ஒரு படத்தோட போஸ்டர் ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இங்கதான் வந்து ரிலீஸ் ஆகும். அது இங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது யூடியூப்லயே வந்துட்டு அது இங்க ஆயிருக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் யூடியூப்லயே அந்த ஸ்ட்ரீமிங் வந்து இது பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா அவங்க லிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது டக்குன்னு வந்து பப்ளிக்ல மாத்துறது வந்துட்டு கரெக்டா அந்த டைமிங் ரெண்டுமே வந்து ஒரே இதுல இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. மோரோவர் அது மட்டும் இல்லாம வந்து வேற எதனா ரிலேட்டடா வந்து இப்போ யாருக்குன்னா வந்து இப்போ ஒரு அரசியல் சம்பந்தம்னு மட்டும் சொல்லல, அது சினிமா சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விடணும்னா கூட அவங்க அதிகமா வந்து யூஸ் பண்றது வந்துட்டு ட்விட்டர் தான். ஒரு அபிஷியல்ஸ் அதாவது ஒரு செலிபிரிட்டி வந்துட்டு ஒரு ட்விட்டர் மீடியம் தான் வந்து மெயினான ஒரு ஹேண்ட்லா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன் ட்விட்டர் அப்படின்னா, நீங்க இல்ல வாயில இல்ல எக்ஸல் ட்விட்டர் தான் நமக்கு. அது எத்தனை பேர் வேணா மாத்திட்டோம், நமக்கு பொறுத்த வரைக்கும் ட்விட்டர் தான். அது எது கேட்டேன்னா, ட்விட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 12 வருஷமா இங்க இருக்கேன்னா. விஷால் ப்ரோ நான் பேசுறதும் கேட்கல, பிரகாஷ் ப்ரோ பேசுறதும் கேட்கல போல. யாராவது சொல்லுங்க. பரணி ப்ரோ சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இன்ஸ்டன்டான அப்டேட் வந்துட்டு ஹேஷ்டேக் போட்டு இன்ஸ்டன்டா பார்க்கக்கூடிய இடம் ட்விட்டர்ல மட்டும் தான் பார்க்க முடியும். வேற எந்த பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க அந்த மாதிரி பார்க்க முடியாது. நீங்க வந்துட்டு அது எய்தர் இன்ஸ்டாகிராம்ல போய் சர்ச் பண்ணணும், அது ஹேஷ்டேக் வச்சு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கூட அக்கௌண்ட்ஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா வந்து உங்களுக்கு நிறைய வரும். காம்ப்ளிகேஷன் இருக்கு. காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எது ரிலேட்டடா நம்ம இதுல வந்துட்டு உங்களுக்கு செகண்ட்ஸ்ல எத்தனை செகண்ட்ஸ் முன்னாடி அந்த போஸ்ட் வந்திருக்கு லேட்டஸ்ட்ல போயிட்டு நம்ம பார்க்க ரொம்ப முடியும். லேட். ஆனா சுகுமார் அண்ணா இன்னொன்னு, இந்த டாக்ஸிக் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அதிகமா ட்விட்டர்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்பவே ப்ரோ அதிகம். அது ஒரு பிளஸும் ப்ரோ. சில பேருக்கு ஆமா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஒப்பீனியன் கொடுத்துட்டு போயிடலாம். ஆமா ஆமா ஆமா. யாரும் எதுவும் கேட்க அது போறது இல்ல. வந்துட்டு எப்படி போகுதுன்னா, என்ன வேணாலும் பேசலாம்னா அப்ப என்ன வேணாலும் பேசலாமா அந்த சோன்ல இருக்கேன் சில டைம். என்ன வேணாலும் இப்படி பேசுறாங்களே அப்படின்ற ஒரு சோன்ல இருக்குல்ல. அது வந்துட்டு அது பாசிட்டிவும் இருக்கு, அது ஒரு நெகட்டிவாவும் நான் பாக்குறேன். அது ரொம்ப ஒரு டீப்பாவும் நிறைய பேர் ஹர்ட் பண்ணிடுது. அதாவது நான் இண்டஸ்ட்ரியில பிலிம்ஸ் பண்றவங்க சொல்லல. இப்ப நார்மலா இப்ப நீங்களே மகேஷ் ப்ரோ ஒரு படம் சூப்பரா இருக்குன்னு நீங்க ஒப்பீனியன் கொடுக்குறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டார் படம் எனக்கு இந்த வருஷத்துல ரொம்ப பிடிச்ச படம். இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒரு 4 பேர் அடிக்கிறான். என்னடா நான் பாவம் பண்ணதே, ஸ்டார் நல்லா இருக்குன்னு சொன்னேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த படம் அப்படின்னு சொன்னேன், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற ஒரு ஜோன் இருக்குல்ல. இது வந்துட்டு இன்ஸ்டால கிடையாது. ஆனா இன்ஸ்டால எனக்கு உண்டு. வந்துட்டா நல்லா பேச வந்துட்டான். ராக்கெட் டிரைவர்னு ஒரு படம் பார்த்தேன், இதெல்லாம் பிரமாதமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது நல்லா இருக்கு அப்படின்ட்டு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 4 அடி, பிளடி பர்கருக்கு ஒரு 4 அடி. அது ஆனா ரொம்ப கம்மி. அங்க அங்க இன்ஸ்டால 4ன்னா இங்க 400 இருக்கு. அது ரேஷியோவே ரொம்ப இதுவாகுது. இப்ப நிறைய பேர் ட்விட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துட்டு ஒரு அதனால நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்ப நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கல்ல. இப்ப பிரகாஷ் அண்ணா ரிவ்யூலாம் ரொம்ப அவர் வந்துட்டு அவரோட பாயிண்ட் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு ஐடியா வந்து கோட் பண்ணி இது பண்றது, அது அங்க இல்ல. அதான் சுகுமார் அண்ணா, இப்ப நீங்க பரணி ப்ரோ பிரகாஷ் அண்ணாலும் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க. பிரகாஷ் அண்ணனோட ரிவ்யூ வந்துட்டு அவருடைய ஒப்பீனியன் சொன்னாலும்
அது ஓரளவுக்கு மாஸ் ஆடியன்ஸோட ஒத்து போற மாதிரி இருக்கும். நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது பெரும்பான்மையான ஆட்களோட கருத்து என்னவோ அதோட மேக்சிமம் ஒத்து போற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப சுகுமார் அண்ணனுக்கும் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, சுகுமார் அண்ணனுக்கு ஒரு படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாருன்னா அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அது வந்துட்டு மத்தவங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்கிறதுனால இப்ப யாரை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஐயோ நம்மள ஒரு 4 பேர், ஏன்னா இப்ப பிரகாஷ் அண்ணன் சொல்ற ட்ரெண்ட்ஷூட் ப்ரோ அது ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ரீசெண்டா நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது, ஃபர்ஸ்ட் மேக்ஸ் படம் பாக்குறாரு, அது சூப்பரா இருக்குன்னு போடுறாரு. நிறைய கமெண்ட் நான் பார்த்தேன், ப்ரோ நான் ட்ரெய்லர் பார்க்கல எதுவுமே பார்க்கல, உங்க ரிவ்யூ பார்த்தா போறேன். போயிட்டு வந்துட்டு சூப்பரா இருக்குன்னு திருப்பி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, ரிப்ளை பண்றாங்க. இதே ஆட்கள் நம்ம ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம், அதை நம்பி போய் அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு. நான் எனக்கு பிடிச்ச படம் நிறங்கள் 3 எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதாவது எனக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொன்னேன். அதை கேட்டது 4 பேர் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப திட்டாங்க. ஃபேமிலியோட போனேன், இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டோன்னு எனக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சு. ஐயோ இது நம்ம எப்படி பண்றது, இதுக்கப்புறம் நம்ம ஒரு படத்தை ரிவ்யூ பண்றப்ப கன்ஃபார்மா போய் பாருங்க, மஸ்ட் வாட்ச், பார்த்தே ஆகணும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவே வேணாம், நம்ம ரிவ்யூவே பண்ணலாமா. இல்ல அது ட்ரெண்ட்ஷூட் அந்த விஷயம் மட்டும் நான் சொல்றேன். ரீசெண்டா நான் டெய்லியும் அவங்க எடுப்பு சமீபமா நிறைய படங்கள் நான் ட்ரெண்ட்ஷூட் கூட தான் ஒன்னா பாத்திருக்கேன். சமீபமான ஒரு படம் அலங்குக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பேசுவாரா? டெய்லியும் பேசுவோமே, எப்போட இந்த காலத்துக்கு முன்னாடி பேசிட்டு தான் இருந்தோம். இல்ல எனக்கு அவர் பேசுவாரான்னு கேட்டோன்னே வழங்கான்ல வர பேசுவாரான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு திடீர்னு. இல்ல அவர் வெளியெல்லாம் சோசியல் மீடியா எல்லாம் பெருசா பேச மாட்டான். யூடியூப்ல வந்துட்டு அவனோட இது வீடியோஸ் இருக்கும். பிளஸ் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க கிட்ட பேசுறவங்க கிட்ட பேசுவான். என்ன ஒரு விஷயம் சொன்னானா, அந்த ரிவ்யூ பத்தி சொன்னதுக்கு, அவன் ஒரு படத்தை பார்த்து முடிச்சுட்டு அந்த படத்தை பத்தி அவன் உடனே அந்த படத்தை பத்தி எதுவுமே அந்த எக்ஸைட்மெண்ட்ல எப்பவுமே ட்வீட் போட மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த அவங்ககிட்ட இந்த விஷயத்த நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த எக்ஸைட்மெண்ட்ல இப்ப நம்ம பாக்குறோம், டக்குனு நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே அந்த அந்த ஸ்பாட்ல போட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறமா நம்ம யோசிச்சு பார்த்தா இதுல ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கு, இது 4 பேருக்கு ஹர்ட் ஆகுமோ, இல்ல இது நிறைய பேர் கனெக்ட் ஆகுமா, அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்காம நம்ம நம்மளோட ஃப்ரீடமா நம்ம அப்படி போட்டுற முடியாதுன்றது அவன் ஒரு பாயிண்ட் சொல்லி, அதுக்கப்புறமா அதை இது ஒரு பாயிண்ட் அவன் டிராப்ட் பண்ணிட்டானா அந்த பாயிண்ட் ஒரு 10 வாட்டி படிச்சு பார்ப்பான். படிச்சு பார்த்துட்டு இது 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 வேற மாதிரி சொன்னா எப்படி இருக்கும், இது சில பேருக்கு ஹர்ட் ஆகுமா, இல்ல இது சில பேர் கனெக்ட் ஆகுமா அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு அது அது தனியான ஒரு ஸ்கில்னு சொல்லலாம். அது எல்லாருக்குமே அது வருமானு தெரியல. பட் ஆனா அவன் பண்ற அந்த பிஹைண்ட் ஒர்க் அது ஆடியன்ஸோட கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி கிடையாது. பிரகாஷும் அது நிறைய பண்ணுவாரு. ஆமா, ஆனா சுகுமார் அண்ணா இப்ப அது பண்றது நல்ல விஷயம் தானே. ஏன்னா இப்ப உங்களை, பிரகாஷ் அண்ணாவை, ட்ரெண்ட்ஷூட் எல்லாம் கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றப்ப கொஞ்சம் நம்ம கான்சியஸா நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது அது ஒரு கரெக்டான மேட்டர் தான். அதுதான்ப்பா அந்த விஷயத்துல நானுமே இப்போ ஒரு சமீபமா கத்துக்கிட்ட ஒரு விஷயமா சொல்றேன். அது ஸ்பேஸ்ல எல்லாரும் முன்னாடி சொல்றதுல அது என்ன இருக்கு, நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுறேன். போட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு நல்லா இல்லைன்றத நம்ம ப்ரிவியூல பார்த்துட்டு போட முடியாது, எந்த படத்துக்கா வந்தாலுமே சரி. ஏன்னா நம்ம ஒண்ணு நெகட்டிவ் நீங்க சொல்றீங்க இருந்தா ரிவ்யூ அது ரிலீஸ் அன்னைக்கு நம்ம அந்த படத்தை ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம போட்டு இது பண்ண முடியாது. அது நிறைய வைடரா ரீச் ஆயிடும். நெகட்டிவா பப்ளிஷ் பண்ணா அந்த படத்தோட ரிலீஸ்க்கு நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு இது வந்துடும். அதனால நம்ம பார்த்துட்டு நம்ம எய்தர் ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்வீட் பண்ணிட்டோம்னா அது அப்புறம் செகண்ட் ஹாஃப் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாம இருந்தோம்னா அதுவே நெகட்டிவா போயிடுது. இந்த விஷயத்துல மட்டும் ஒரு லேர்னிங் என்னன்னா, ஒரு படத்தை முழுசா பார்க்காம ரிவ்யூ போடக்கூடாது அப்படின்ற ஒரு லேர்னிங் அது ஒரு நான் அந்த நியூ இயர்ல இருந்து அதுக்கப்புறம் நியூ இயர்ல இருந்து அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு மெயினான ஒரு இதுவா எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு பிரகாஷ் பவன் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் சொல்லி இவங்கெல்லாம் சொல்லி என் பரணி கூட நிறைய டைம் சொல்லியிருக்கான். நிறைய பேர் சொல்லி எல்லாருக்கிட்ட இருந்து ஒரு லேர்னிங் தான் இது. அது கேட்டு நம்ம ஒரு நாளுக்கு நாள் எப்படி அது கரெக்டா பண்றது, ஒரு படத்தை அது எந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது, அது 4 பேர் நம்ம போடுற ட்வீட் 4 பேருக்கு தப்பா போதா இல்லையா அப்படின்றதுலாம் கூட இருக்கிறவங்க சொன்னா மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா நம்ம பாட்டுன்னு இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிட்டு இருப்போம். அந்த விஷயத்துல என் கூட இருக்கிறவங்க எனக்கு சரௌண்டிங்ல ரொம்பவே நல்ல ஒரு சரௌண்டிங் அமைஞ்சிருக்கு. எனக்கு பிரகாஷ் ஆகட்டும், எனக்கு பரணி ஆகட்டும், இம்மிடியேட்டா எனக்கு உடனே எனக்கு போன் பண்ணி சொல்றது அதெல்லாமே பரணி நான் தப்பா ஒரு இடத்துல தப்பா ட்வீட் பண்ண கூட அடுத்த செகண்ட் எனக்கு பரணி கிட்ட இருந்து வந்துடும். வேற யார் பண்ண நேத்து கூட ஒரு வீடியோ ஒரு 2 வாட்டி இது பண்ணி எம்பட் பண்ணி போட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஒரு இது மாதிரி வந்துருச்சு. அது உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணி எனக்கு அமிச்சிட்டான், ஆனா இந்த மாதிரி தப்பா வந்திருக்கு அப்படின்னு உடனே எடிட் பண்ணேன்.
அந்த மாதிரி வந்து நம்ம சரௌண்டிங்ஸ் நல்லா இருக்கும்போது நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். 4 பேர் சொல்றது வந்துட்டு நான் என்ன கேட்கறது அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்குமே க்ரோ ஆக முடியாது. இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையும் வந்து நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும் விஷால். நம்ம ட்வீட் பண்ணிட்டு திரும்பி வந்து நம்ம எல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறாங்க இப்பெல்லாம். அந்த விஷயத்துல ஏன்னா வீடியோ கூட வந்து நீங்க போட்டு நீ டெலீட் பண்ணிட்டனா அது ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் போட முடியும். சில பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கு வந்து அதோட பாசிபிலிட்டிஸ் கம்மி. அதே ஒரு போஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது வந்து டக்குன்னு இமீடியட்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிடறாங்களா, டெலீட் பண்ணிட்டா மேல கோட் பண்ணி அடிக்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட். இந்த ட்ரெண்ட் சூட் நிறைய பேர் சொல்றீங்களா அடிக்கடி? ட்ரெண்ட் சூட் வந்து அந்த பாலான்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் ஸ்கூல் வாத்தியார் நினைச்சீங்க. ஆனா அவர் எழுத படிக்க தெரியாத குஸ்தி வாத்தியார் மாதிரி ட்ரெண்ட் செட்டர் பாலாங்கிறது 2வது ரகம். அவர் வந்து குஸ்தி வாத்தியார். ஓகே. ஏன்னா அடிக்கடி சொல்லுவீங்க, நான் நிஜமாலுமே அவர் பேஜ் கூட பார்த்தது இல்ல. ட்ரெண்ட் சூட் தான் அவரோட இது. ட்விட்டர்ல ட்ரெண்ட் சூட்னு இருக்கும், யூடியூப்ல ட்ரெண்ட் சூட் டிவின்னு இருக்கும். இல்ல மகேஷ், இல்ல ப்ரோ, அவர் வந்துட்டு நிறைய இந்த டிக்கெட் கிவ் அவே பண்றது ரொம்ப இப்ப ரொம்ப சின்ன படமா இருக்கும், அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் போடுவாரு. அவர் ரிவ்யூ கேட்டு நிறைய பேர் போறவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க பிரகாஷ் அந்த மாதிரியே தான் அவரு. நம்ம ஸ்டேட்ல பிரகாஷ் எப்படியோ அது மாதிரி அங்க ஒரு பெரிய ஊர்ல பெரிய கை வரும். இல்ல ட்விட்டர்லயுமே பெரிய கை தான் அவன். இங்கேயுமே வந்து பயங்கரமான ஒரு இது வச்சிருக்கிற ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஒரு ஆள் தான் ட்ரெண்ட். ஆமா, அவர் வந்துட்டு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவாரு. அது தெரியாத படம் எல்லாம் சொல்றப்ப அது ரொம்ப நல்லா இருக்கும்ல. இப்போ ஒரு நல்ல படம் மிஸ் ஆயிருக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப அந்த படத்தை பத்தி எல்லாம் பேசுறது, பிரகாஷ் ராணா இருக்கட்டும், சுகுமார் அண்ணா எல்லாருமே அதை பத்தி பேசுவாங்க. அதனால இப்ப பரணி ப்ரோ நேத்தி ஃப்ளோன்னு ஒரு படம் சொன்னாரு. யதார்த்தமா நம்ம ஸ்பேஸ் எல்லாம் வந்திருக்காருங்க ட்ரெண்ட் சூட். அவர் இங்கதாங்க இருப்பாரு. இப்ப எல்லாம் இங்க இருக்காரு. ஆனா பேசுனது இல்லையா? அவர் ஸ்பீக்கரா வந்தது இல்லையா? அவர் பேசவே மாட்டாரு தலைவர். வர மாட்டாரு. அவர் யூடியூப்ல இருக்காரு. அவர் எந்த ஸ்பேஸுமே பேச மாட்டாரு ப்ரோ. நீங்க பேசுறீங்க ப்ரோ. இல்ல நான் சொல்லிடுறேன். நிஜமாலுமே இல்ல நான் சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கும் எனக்கு கேட்கணும்னு ஆசை. இல்ல நான் பேசுறது விஷால் ப்ரோ கேட்கல. விஷால் ப்ரோக்கு நான் பேசுறது கேட்கல. அவர் யாராவது கண்ட்ரோல் பண்றீங்களா ப்ளீஸ்? பிரகாஷ் ப்ரோவும் மாவீரனும் பேசுறது உங்களுக்கு கேட்கல போல. ஆமா, இல்ல என்னன்னா நான் முன்னாடி 2 மணி நேரம் பேச வந்துட்டு அவர் பேசல, நடந்து பேசணும், யாரும் பேச முடியல. சொல்லுங்க பிரகாஷ். ஐயோ சரி ரைட். ஒரு ரூமர் ஒண்ணு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைல. எப்படின்னா வந்து இந்த ஜிடி நாயுடு இருக்காருல்ல, அவர் மூளையை இன்சூரன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுங்களா? அவர் மூளையை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து மூளையை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த மூளை வந்து பயங்கரமா எத்தனையோ கோடி விலைக்கு போகும் சொல்லி அந்த அளவுக்கு பிடிச்சாரி அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அது மாதிரி வந்து ட்ரெண்ட் சூட் வந்து அவரோட குரலை வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. யாருக்கும் கேட்டக்கூடாது, ரகசியமா இருக்காரு. அதனால யூடியூப்லயும் அவர் குரல் வராது, ஸ்பேஸ்லயும் அவர் குரல் வராது. அவர் வந்து குரல் வந்து ஒரிஜினல் குரல் யாருக்கும் வராது. அவர் வந்து அங்க எடிட்டட் குரல் மட்டும்தான் உங்களுக்கு யூடியூப்ல வரும். அவர் வந்து குரலை வந்து டவுட்டாவே கேட்கலான்னு வந்தேன் ப்ரோ. அவரு ஏஐ குரல்ல தான் யூஸ் பண்றாரு. ஐடியாலாம் யாருது? அவரோட அவரோட ஒரிஜினல் குரல் தான். அது வந்து டோன் மாத்தி பேசுவோம், அவ்வளவுதான். டோன் கொஞ்சம் எடிட் பண்ணிருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா என்னன்னா அவர் வந்து அவரோட குரலை வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் வந்து முக்கியமான குரல். பின்னாடியே 4 அடையில சரித்திரத்துல வந்து இந்த குரல் வந்து ஒரு பெரும்பான்மையான தனித்துவம். யாருக்கு திரும்ப கொடுத்து வந்தது? இல்ல சொல்லுங்க. சுகன் ப்ரோக்கும் கேட்கல போல. எனக்கு 2-3 நாளாவே ஏதாவது பேச வந்து நடுவில் யாராவது பேச வந்து அப்படியே மறந்து போயிருது, விட்டு போயிருது. அந்த டாபிக் ஆகிப்போம் போகும்போது ஃப்ளோ வர மாட்டேது. வேற அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணும் இல்லை. நான் ஏதோ சொல்ல வந்தேன் கடைசியில. சரி ஓகே, முடிச்சிடலாம். ஆமா முடிச்சு விட்டுலாம். போது 10 பிரகாஷ் ப்ரோவோட தயவாலே வந்தேன்னா ட்ரெண்ட் சூட் ப்ரோவை பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. நான் அதுக்கு முன்னாடி அவரை வந்து யூடியூப்ல ஃபாலோ பண்ணியிருக்கேன், ட்விட்டர்லயும் ஃபாலோ பண்ணி ஒரு ஃபேன் மாதிரி தான் வச்சுக்கோங்க. அவர் வாய்ஸ் கேட்டுட்டு நேரடியா அவர் வந்து என்னன்னா பேசுறப்போ கேட்கறப்போ பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன ப்ரோ அவர் பேசவே காமா இருக்காரு, சைலண்டா இருக்காரு, ரொம்பவே குவைட்டா இருக்காரு. எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறாரு அதிகபட்சமே. சோ ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொன்னாரு பிரகாஷ். அத நீங்க வேற உங்ககிட்ட அப்படி இருப்பான். எங்க கிட்ட எல்லாம் வந்தானா சிரிச்சுட்டே தான் இருப்பான், சிரிப்பா அடக்கவே முடியாது. அவன் கூட வந்தானா. ஆமா, பரணி ப்ரோவுமே இங்க ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்ற ஒரு வெளில ஒரு எல்லாருக்குமே அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் ப்ரோ.
இல்ல பரணியுமே அப்படிதான். அது முதல்ல ஸ்பேஸ் கூப்பிடும் போது வரவே மாட்டேன் தான். இல்ல தெளிவா சொல்லிடுறேனே. பரணி, நானு, ட்ரெண்ட் சூட்டு, இப்ப இவங்க எந்த ரகம்னு சொல்றேனே. ஒரு பால் பாயிண்ட் பென் இருக்குல்ல, அந்த பால் பாயிண்ட் பெண்ணை நீங்க வாங்கும் போது எழுதின உடனே அதை எடுத்துட்டு ஒரு பேப்பரை போட்டு 4 கிறுக்கு இருக்கிற வரைக்கும் எழுதாது. நல்லா கிறுக்கு 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 முரட்டு கிறுக்கு எழுதுறப்ப அப்புறமேட்டு அது எழுதுற ஃப்ளோ இருக்குல்ல, மாறவே கடைசி வரைக்கும் சூப்பரா எழுதும். நல்லா இருக்கு அந்த அதுதான். எழுதுற ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, அது இந்த பெண்ணுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. அது மாதிரி சுகுமார் ப்ரோக்கு இல்ல, பஞ்சுலாம் பரணிக்கு, எனக்கு போடுறீங்க, ட்ரெண்ட் சூட்டுக்கு மட்டும் இருக்கு. கொஞ்சம் எங்க 3 பஞ்சுலாம் பேத்துக்கு அடிக்கிறீங்க. இருக்கு. பரணி வந்து இல்ல இப்படிதான் நம்ம ஸ்பேஸ்க்கு வரவே மாட்டேன் தான். அவனை கேட்டு பாரு, பரணிக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்லாம் வரவே மாட்டானா. லிசனர்ல இருந்தா கொஞ்ச நாள் ஒரு 4-5 நாள் லிசனர்ல தான் இருந்தான்னு நினைக்கிறேன். இல்ல சுகுமாரண்ணா, கரெக்ட். அவர் வந்துட்டு பிரகாஷ் பசங்கள்ட்ட பேசுறப்ப கொஞ்சம் சுகுமார் தயங்குவாரு. விஷால்லாம் என்னன்னு இன்னொரு தெரியல. ரகம் அப்ப. ஏங்க நான்லாம் இல்ல அவங்களாம் வந்து இங்கு பேனா மாதிரிங்க. உடனே இந்த எடுத்ததையும் முகனே கீறி கொட்டிடுவாங்க. விட்டா போதும். இங்கு அந்த தீர்ந்துச்சுன்னா முகனே கீறி விட்டா போதும். முதல்ல நிப்பு இருக்குல்ல, அந்த நிப்பை மட்டும் முகனையில கீறி விட்டோம்னா பிளேட வச்சு கொட்டிடுவாங்க. நாங்கெல்லாம் இந்த பெண் மாதிரி பால் பாயிண்ட் பெண் மாதிரி எழுதுறதுக்கு திணறுவோம். ஆனா அதுக்கப்புறம் லைனா போவோம். பரணி வந்தோடனே 2 3 நாளைக்கு இப்படிதான் இருந்தாரு. வெஞ்சர் பாலா தான் இவங்க வந்து 2 பேருமே கோவர்ஸா இருந்தாரு. ப்ளே பாய்ஸ். ஆர்ச்சி விஷால் வந்து இன்ஸ்டா பாய், ஒண்ணு சுகுமார் ஏங்க ட்விட்டர் ஏங்க பாய். அப்பெல்லாம் எங்க பரணி ப்ரோ வந்துட்டு ஆண்கள் கிட்ட தயங்குவாருன்னு சொல்ல வரேன். ஆண்கள்ட்ட பேசுறப்ப ஓ சாரி ஐ ஐ அது டோன்ட் வேணா வாண்ட். கரெக்ட் தான். ஆமா, கேர்ள்ஸ்னா ஹே கேர்ள் வாட்ஸ் அப் அப்படின்ற ஆளு அவரு. அதனால விஷால் ப்ரோ அதனால எந்த கேட்டகரினா பிதாமகன்ல ஒரு சூர்யா மாதிரி வாய் இல்லைன்னா சூர்யா அவ்வளவுதான். வாய் வச்சுதான் சரியான சரி ரைட், ஓகே, அல்டிமேட் மணி வெப்பன். 10 முடிச்சிடலாம். 10-3 பரணி வேற எங்க வெளியே ஒண்ணே ஒண்ணு கிளம்பணும், பிரகாஷ், ஒண்ணே ஒண்ணு முடிச்சிடலாமா இன்னைக்கு? சொல்லிடுறேன் நானு. ஏற்கனவே ஒண்ணு சொல்ல வந்தாது. நேத்து பயங்கரமா நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இல்ல மாவீரன் ஒண்ணு சொன்னாப்ல, விஷால் ஒண்ணு சொன்னாப்ல. இந்த 2 படம் பார்த்தேன். விஷால் சொன்ன 3 அயன் பார்த்தேன். ஆஹா சூப்பர். என்ன இப்ப தலைவா நல்லா இருந்தது. டிஃப்ரெண்டா இருந்ததுங்க படம். என்னன்னே சூப்பர். எந்த அந்த கதைக்கு என்ன பேக் ஸ்டோரி எதுவுமே கிடையாது. டைரக்டா கதையில போயிட்டாங்க. ஏன் பண்றாங்க, எது பண்றாங்கன்ட்டு இல்ல. ஆனா நல்லா நல்லா ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. பேசுறது டயலாக்கே ரொம்ப மினிமல் டயலாக். ரொம்ப ரொம்ப மினிமல் தான். ரொம்ப மினிமல் டயலாக். ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஒரு டச்சிங் ஸ்டோரி மாதிரி இருந்தது. தேங்க்யூ அப்புறம் மாவீரன் சொன்ன 310 to Yuma பார்த்தேன். அதுவும் ஓகே, நல்லா தான் இருந்தது. நம்ம கைதி ஸ்டைல் படம் அது. ஓகே ஓகே நானும் பாக்குறேன். வெஸ்டர்ன், அதுக்கு வெஸ்டர்ன் டச் கொடுத்துருந்தானுங்க. ஆமா. கிறிஸ்டியன் பாலேவும் கிளைமேக்ஸ் ரசல் க்ரோவ் நடிச்சதுங்க. ஆமா, நேத்து போஸ்டர் அடிச்சோம். கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அது ஆமா கரெக்ட். வில்லனோட ட்விஸ்ட் டெமாக்ஸ். டெஸ்ட் நல்லா இருந்தது. நிஜமா நல்லா சொல்லாதீங்க இருந்தது. அது ஒரு மாதிரி சொல்லாதீங்க போதும். டச்சிங்கா முடிச்சிருந்தானுங்க. அதுவும் அந்த 2 படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு 2மே. அதான் சொல்லலாம்னு இருந்தேன். தேங்க்யூ மகேஷ் ப்ரோ, ரொம்ப நன்றி. 10 நாள் ஆயிடுச்சு, அதனால என்ன முடிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, முடிச்சிடலாம் ஓகேங்க, பாய். நாளை நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு சந்திப்போம். குட் நைட் guys. பாய் Bye. பாய் பாய் ஃப்ரெட்டி ப்ரோ. குமார் ப்ரோ பாய், வர்ணி ப்ரோ பாய், பிரகாஷ் ப்ரோ, மாவீரன் ப்ரோ, பாய் சுகன் ப்ரோ, மகேஷ் ப்ரோ பாய். பாய்ங்க. பாய். குட் நைட்.